Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தும்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஐ ஹோப் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக இருக்கிறதுனால நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லெக்சர் சீரிஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் லெக்சர் சீரிஸ் கவர் பண்ணோம், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் லெக்சர் சீரிஸ் கவர் பண்ணோம், டிஷ்யூஸ் லெக்சர் சீரிஸ் கவர் பண்ண போகிறோம். இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் ஓட லைன் பை லைன் NCERTல வந்துட்டு என்ன இருக்கோ அதை வந்துட்டு நம்ம இந்த செஷனில் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு தி எண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இது நம்ம NCERTயை லைன் பை லைனை வந்து நம்ம டீகோட் பண்ணுறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் மேம் எவ்வளோ நேரம் மேம் இந்த செஷனு இவ்வளோ நேரம் அந்த செஷன் போயிட்டுருக்கா அப்படிலாம் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால் நம்ம டைரெக்டாக வந்துட்டு செஷனுக்குள்ளே வந்துட்டு டைவ் இன் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னுமே இந்த சேனலில் இந்த வீடியோஸு இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபவுண்ட் தீஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல், அதுக்கப்புறம் இன்னும் லைக் பட்டனை அடித்து தும்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு தும்சம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். வி ஆர் ஸ்டார்டிங் வித் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ். இது லைன் பை லைன் NCERT சீரீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்துட்டு பேராகிராஃபாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் வி ஃபினிஷ் அ பேராகிராஃப் நான் உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் வந்துட்டு என்ன இருக்குது, அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு செஷனுக்குள்ளே போயிடலாம். We know that all living organisms need food. Food supplies proteins, carbohydrates, fats, vitamins and minerals, all of which we require for body development, growth and health. Both plants and animals are major source of food for us. We obtain most of this food from agriculture and animal husbandry. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு தெரியும் லிவிங் ஆர்கானிசம்ஸ், நம்மளும் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ உயிரோட இருக்கிற எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் அந்த ஆர்கானிசம் வந்துட்டு சர்வைவ் பண்ணுறதுக்கு ஃபுட் வந்துட்டு தேவை. இந்த ஃபுட் மூலியமாக தான் கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே நம்ம பாடிக்கு வந்துட்டு கிடைக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ண முடியுது, சஸ்டெயின் பண்ண முடியுது, நம்மளால் உயிரோடவே இருக்கவே முடியுது. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிக்லி எதுக்கு தேவை அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு டெவலப் ஆகுறதுக்கு. நம்ம தேர்ட் படிக்கும் போது ஒரு ஹைட்டில் இருந்திருப்போம், இப்போ ஒரு ஹைட்டில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ பாடி வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு, டெவலப் ஆகிருக்கு, மசில்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கு இந்த ஃபுட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்புறமா இந்த ஃபுட் வந்துட்டு நம்ம வந்து பிளான்ஸ் மேலும் டிபெண்ட் ஆகிறோம், அனிமல்ஸ் மேலும் டிபெண்ட் ஆகிறோம். இந்த பிளான்ஸ் நமக்கு எந்த சோர்ஸ் மூலியமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் மூலியமாக கிடைக்குது. அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மூலியமாக நமக்கு அந்த சிக்கனு, அந்த எக்கு அதெல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது we read in newspapers that efforts are always being made to improve production from agriculture and animal husbandry. Why is this necessary? Why we cannot make do with the current levels of production? ஸோ இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லையோ இல்லை ஆர்டிகல்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இதுலலாம் நம்மளால் அடிக்கடி ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு எதனா வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணணும், ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதை குறித்து எதனா நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் நம்மளால் நியூஸ் வந்துட்டு பார்க்க முடியுது. அடிக்கடி இதெல்லாம் பேசவும் படுது, நீங்களே வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா. ஸோ இது ஏன் அப்படி நடக்குது? இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ், இதெல்லாம் பேசிக்லி ரிசோர்ஸஸ் இல்லையா? ஸோ இந்த ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி வந்துட்டு நிறைய ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை அந்த அக்ரிகல்ச்சர் சரியாக பண்ண முடியாமல் அங்கே நம்ம அந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் எதனா பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸில் வந்துட்டு பார்க்க செய்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏன் வந்துட்டு பார்க்குறோம்? ஸோ ஒரு குவெஸ்சன் எழும்புதா இல்லையா? அதெல்லாம் ஏன் நெசசரி? ஏன் நம்ம வந்துட்டு இந்த பிளான்ஸோ இல்லை இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ இந்த ஆஸ்பெக்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏன் பத்தாதா? இதையே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு கேள்விகளாக வந்துட்டு வருது. ஓகே, ஸோ அதெல்லாம் அந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, India is a very populous country.
Our population is more than 1 billion people and is still growing. As food for this growing population, we will soon need more than a quarter of a billion tons of grain every year. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், ஒரு காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்தியா இஸ் தி செகண்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்னு படிச்சிருந்தேன். இப்போல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு படிக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்தியா தான் வந்துட்டு பாப்புலேஷனில் வந்துட்டு எதில் நம்பர் 1 இருக்குதோ இல்லையோ, பட் இந்தியா வந்துட்டு பாப்புலேஷனில் வந்துட்டு நம்பர் 1ல் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி இந்த பாப்புலேஷன் வந்துட்டு எவ்ரி இயர் வருஷம் வருஷம் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்குது. சரியா, அதுக்கு ஒரு எண்டே இல்லைங்களா சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் கூட வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷத்தில் லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் வந்துட்டு போன வருஷம் விட ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க பாப்புலேஷனில். அடுத்த வருஷம் பார்த்தா 15 பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இந்த ரேட் வந்து அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போது இப்போ சின்னதாக ஒரே ஒரு விஷயம், இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. சரியா, கெஸ்ட்டு வரும்போது உங்கள் மம்மி எல்லாம் உங்களுக்குலாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, எங்கள் அம்மா வந்துட்டு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா போய் கவுண்ட் பண்ண எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க டீ போடுறதுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நான் சில நாட்டிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இப்படி போய் ஒரு 6 பேர் இருப்பாங்க, 6 பேருக்கு டீ. கொஞ்சம் நேரத்தில் போய் சொல்லிட்டு வரதுக்குள்ளே இன்னும் ஒரு 10 பேர் வந்துட்டு இருப்பாங்கம்மா, இன்னும் ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்னும் போது அப்போ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா 6 பேருக்கு தேவையான அளவு டீ போட்டிருந்தாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 பேர் வந்தாங்க. ஸோ அந்த 10 பேருக்கும் நம்ம டீ ப்ரொவைட் பண்ணணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், டீயோட குவான்டிட்டி, அந்த மில்க்கு, சுகரு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்காக, அந்த வந்த 10 பேருக்குமே நம்ம அவங்களுக்கு டீ ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சின்னதாக நம்மளோட வீட்டில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ இந்த பர்த்டே பார்ட்டிஸ் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணும் போது ஒரு 4-5 பேர் வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். இதுவே வந்துட்டு இன்னொரு 15-20 பேர் வரும்போது அப்போ நீங்கள் வெளியில் ஆர்டர் கொடுத்து பிரியாணி வீட்லேயே வந்துட்டு செய்கிறதுக்கு ஆள் எதனா பண்ணுங்க, இல்லை வீட்லேயே வந்துட்டு செய்வீங்க. அப்போ எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும்னா என்ன பேசிக்லி ஆகுது அப்படின்னா வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. இன்னும் நிறைய ஒரு பிரியாணி செய்யணும்னா இன்னும் நிறைய சிக்கன் கிலோ ஜாஸ்தி தேவைப்படுது, இன்னும் நிறைய தக்காளி வெங்காயம் இன்னும் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படுது. நான் ஒருத்தருக்கு சமைக்கிறதுக்கு போது இன்னும் ஒரு 5 பேர் கூடுதலாக இருக்கும்போது இது எல்லாமே அதிகமாக ஆகும்போது அப்போது ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கே இந்த ஒரு நிலைமை, ஒரு சின்னதாக கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலே நம்ம எல்லாத்தையுமே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபீட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு பாப்புலேஷன் ஆஸ் அ ஹோல் ஒரு கண்ட்ரியில் எல்லாருக்குமே இப்போ உனக்கும் தக்காளி வேணும், எனக்கும் தக்காளி வேணும், பக்கத்து வீட்டுக்காரனும் தக்காளி வேணும், ஸோ அவன் எல்லாருக்குமே வேணும் அப்படின்ன பட்சத்தில் அப்போ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ஓவராக க்ரோ ஆகிட்டு இருக்க இந்த பாப்புலேஷனை ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அக்ரிகல்ச்சரும் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட அந்த ப்ரொடக்ஷனை அந்த ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இது எப்படி வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி டன் பை ஃபார்மிங் ஆன் மோர் லேண்ட். Okay, but India is already intensively cultivated. As a result, we do not have any major scope for increasing the area of land under cultivation. So first இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், நமக்கெல்லாம் என்ன அறிவுக்கு நமக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு ஓகே. ஸோ இப்போ நிறைய வந்துட்டு டொமேட்டோஸு, ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு நிறைய க்ராப் இதெல்லாம் தேவைப்படுதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் என்னது, அப்போ அக்ரிகல்ச்சர் அந்த லேண்ட் இருக்குது இல்லையா, 3 நிலம் இருக்கிற ஒரு 3 ஏக்கர் இருக்க அந்த இடத்துல 5 ஏக்கராக வந்துட்டு நீ எதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்போ அதிகமாக க்ரோ பண்ணுவேன் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட். ஆனால் இங்கே என்னன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்துட்டு 56-60% மெஜாரிட்டி, ஹாஃபுக்கும் ஜாஸ்தி அக்ரிகல்ச்சர் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட லைவ்லிவுட்டே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ பேசிக்லி என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது. சரியா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இதுக்கு செட் ஆகாது. ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி கிராப்ஸுக்கும் லைஃப் ஸ்டாக் போத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான்
ஒரே சொல்யூஷன். ஓகே, ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சினா இப்போது 1 ஏக்கர் பதிலாக இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், நம்மக்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குது. சரி, நம்ம 1 ஏக்கர் நிலத்துக்கு பதிலாக 4-5 ஏக்கரில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை வந்துட்டு பண்ணலாம், அப்போது வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமாக தான் வந்து இருக்கவே செய்யுது. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரே ஒரு லேண்டில் ஒரு 3 ரைஸ் செடி தான் வளருதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல ஒரு 10 ரைஸ் செடி வளர்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், சரியா? அந்த ஒரு ரைஸ் செடியிலையுமே வந்துட்டு நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். அதை தான் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நோக்கி தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது efforts to meet the food demand by increasing food production have led to some success so far. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்துட்டு இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுற நிறைய எஃபர்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நம்மளால் வந்து ஒரு விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் we have had the green revolution which contributed to increased food grain production. ஸோ நமக்கு வந்துட்டு green revolution அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெவல்யூஷன்னா ஒரு மாற்றம். ஓகே, ஸோ green அப்படின்னு சொல்லும் போதே இட் ரெஃபர்ஸ் ஜென்ரலி டு அக்ரிகல்ச்சர், பிளான்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு அதை ரெஃபர் பண்ணுது, சரியா? ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலியமாக வந்துட்டு நம்மளால வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷனை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் we have also had the white revolution which led to better and more efficient use as well as availability of milk. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் மூலியமாக இந்த கிரீன் பிளான்ஸோட ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒயிட் ரெவல்யூஷன் மூலியமாக அந்த மில்கோட அவைலபிலிட்டி ஒருத்தனுக்கு காமன் மேன், இப்போது மில்க் வந்துட்டு வெள்ளைக்காரன் இருக்கிறான் இல்லையா, ஸோ அவங்ககிட்டலாம் வந்துட்டு போனீங்கன்னா ஸோ மில்க் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் டயட்டு, சரியா? ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தோன்னா மில்க் வந்து ஒரு சாதாரணமான டயட்டு. சாதாரணமான மனுஷங்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் பால் ஒரு அவ்வளோ சீப்பாக நமக்கு வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னா வந்துட்டு ஒயிட் ரெவல்யூஷன் ஆளா தான். அது எல்லாருக்குமே கிடைக்குதுன்னா அதுக்கும் காரணம் ஒயிட் ரெவல்யூஷன். ஓகே, அடுத்தது However, these revolutions mean that the natural resources are getting used more intensively. ஸோ இப்போ இந்த ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்து கேட்டால், இந்த ரெவல்யூஷன்ஸ் மூலியமாக ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். என்னதுன்னா, இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ரிசோர்ஸஸ், இந்த பிளான்ட்டு சரி ஒரு கவு மூலியமாக தான் மில்க் கிடைக்குது இல்லை. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன் வந்துட்டு நடந்துச்சு. ஒயிட் ரெவல்யூஷனும் மில்க் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி போச்சுன்னா அஃப்கோர்ஸ் இப்போ என்ன அர்த்தம், கவுஸ் எல்லாம் வந்துட்டு அது மில்க் ப்ரொடக்ஷனை அதிகமாக கொடுக்குற மாதிரி நம்ம கவுஸையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், அதுதானே அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அ ரிசல்ட் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, there are more chances of causing damage to our natural resources to the point of destroy their balance completely. இதனால் நம்ம இவங்களோட ஓவரா இந்த கவும் சரி இந்த பிளான்ஸும் சரி இதெல்லாம் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம இந்த ரெவல்யூஷன்ஸ் மூலியமாக என்ன ஆச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் மூலியமாக ஒயிட் ரெவல்யூஷன் நல்லது நடந்துச்சு, ஆனால் அதனால ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த ரிசோர்ஸஸை நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அது வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ண என்ன ஆகும், அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து therefore it is important that we should increase food production without degrading our environment. ஸோ அதனால் நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட கோல். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லேண்ட் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா செட் ஆகலை. நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் க்ரீன் ரெவல்யூஷன்லாம் பண்ணோம். அது அட்வான்டேஜ் நிறைய இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு பெட்டரான ஒரு அப்ரோச் என்னென்னா, நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை எதுவுமே அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, நவ்
இந்த மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷனையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதே சமயம் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம ட்ரெயின் பண்ணாமையுமே வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, therefore a sustainable practice in agriculture and animal husbandry is required. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்குமே இதோட அவைலபிலிட்டியை நம்ம வந்து டிஸ்ரப்ட் பண்ணாமல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எது வந்துட்டு ஒரு ஃபீஸிபிளான டெவலப்மெண்ட், எது ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட்டோ அதை நம்ம சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஆல்சோ simply increasing grain production for storage in warehouses cannot solve the problem of malnutrition and hunger. அது மட்டும் இல்லாமல் சும்மா வந்துட்டு இந்த கிரெயின் ப்ரொடக்ஷன், அதாவது நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, நிறைய வீட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, இது மட்டுமே இந்த பிரச்சனையை வந்துட்டு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாது. இன்ஃபேக்ட் இந்த நிறைய ரைஸ் கிரெயின்ஸோ இந்த வீட் கிரெயின்ஸோ இதெல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இனி என்ன பண்ண போகிற, ஸ்டோரேஜ் ஹவுஸில் இது எல்லாத்தையும் போய் ஸ்டோர் தான் பண்ண போகிற. ஆனால் இது நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனைங்க, மால் நியூட்ரிஷன் அண்ட் ஹங்கர். இந்த ரெண்டு பிரச்சனையை இது சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ஒருவேளை உங்களோட ஃபியூச்சரில் நிறைய பேர் வந்துட்டு அரசு அதிகாரிகளாக மாறலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கவே செய்யணும். ஸோ நம்மளோட மக்களோட நலனுக்காக நம்ம என்ன மாதிரி வந்துட்டு வேலைகள் செய்யணும், தட் பெனிஃபிட்ஸ் அந்த கடைசி லெவல், அந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்குமே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ மால் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால், அன்றான்ற அந்த உணவு இல்லாமல், அந்த ஃபுட் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப சிக் ஆகியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட போன்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணலாம், என்ன இருக்குது, என்ன எலும்பு இருக்குது அப்படின்னு ப்ராப்பராக அவங்கள வச்சு நீங்கள் படிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி உள்ளே போயிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பசி, ஸோ அதனால மால் நியூட்ரிஷன் ஆகிருப்பாங்க. அண்ட் ஹங்கர் நமக்கு தெரியும். ஸோ பசி வந்துட்டு இந்த நீதெல்லாம் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வேறு மெத்தட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. Now, people should have money to purchase food. Food security depends on both availability of food and access to it. ஸோ இது உங்களோட டெஃபினேஷன் உங்களோட எக்ஸாமில் வந்துட்டு கேட்பாங்க, சரியா. ஸோ பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம வரும் ஃபுட் கிரெயின்ஸை வந்துட்டு அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணி மட்டும் நம்மளால் எல்லாருக்குமே வந்துட்டு இதை ஃபீட் பண்ண முடியாது. மால் நியூட்ரிஷன் அப்புறமா இந்த ஹங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயங்களை நம்மளால் சால்வ் பண்ணி வைக்க முடியாது. அந்த வாங்கிறதுக்கு டப்பு வேணும், அதை வாங்குறதுக்கு காசும் வேணும் இல்லையா. ஸோ அதை வாங்குறதுக்கு காசு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க அதை வாங்கி குக் பண்ணி அவங்களோட பசியை தீர்த்துப்பாங்க. அப்போ தான் மால் நியூட்ரிஷன் ஒரு விஷயம் போகவே செய்யும். ஸோ மணி அண்ட் வரும் வந்துட்டு இந்த கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறது கிடையாது. ஸோ மணியும் தேவைப்படுது. அப்போது ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஃபுட் செக்யூரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ரெண்டு விஷயங்கள். ஃபர்ஸ்ட், அந்த ஃபுட்டோட அவைலபிலிட்டி, முதல்ல ஃபுட் இருக்கணும், அப்புறமா அதுக்கு ஆக்சஸ் இருக்கணும். ஃபுட் இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அது வாங்குறதுக்கு டப்பு வேணும், சரியா. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி இட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் ஆக்சஸ் டு ஃபுட். Okay, அடுத்தது, the majority of a population depends on agriculture for their livelihood. Increasing the incomes of people working in agriculture is therefore necessary to combat the problem of hunger. So நம்மளோட பாப்புலேஷனில் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்வாதாரமே வந்துட்டு இந்த விவசாயம் இந்த அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்குது. இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மை டேட்ஸ் அன் இன்ஜினியர், இப்போ நான் வந்துட்டு ஒரு எஜுகேட்டர் ஆர் டீச்சர், சரியா. ஸோ என்னோட தம்பியும் வந்துட்டு ஒரு இன்ஜினியர், ஸோ இப்போ என்னோட மம்மியும் வந்துட்டு ஒரு டீச்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்னோட லைவ்லிஹுட் ஒரு வாழ்வாதாரம் எது மேலே நம்பி இருக்கு, இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஷன் மேலே நம்பிக்கை. இப்போ எங்களோட டேடியும் என்னோட தம்பியும் அவங்களோட ப்ரொஃபஷன் எது மேலே நம்பி இருக்கு, இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் மேலே தான் அவங்களோட லைவ்லிஹுட் வாழ்வாதாரம் நம்பி இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்களோட லைவ்லிஹுட், அதாவது மாதம் வர அந்த காசோ இல்லை தின கூலிகளாக இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் மாதம் கூலிகள், ஆனால் அக்ரிகல்ச்சரில் பார்க்குறவங்க யூஸ்வலாக வந்துட்டு அந்த தினக்கூலி தான் இருக்கும். அந்த தினக்கூலியை வச்சு டெய்லி வேஜ் லேபரர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த டெய்லி வர அந்த வேஜ் ஆர் அந்த வருமானம் வச்சு தான் அவங்களோட குடும்பத்தையே ஓட்டுறவங்க தான் மெஜாரிட்டி நம்ம ஊரில்.
அதுவும் அக்ரிகல்ச்சரை நம்பி தான் வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இவங்களோட இன்கம்ஸை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்களோட இன்கம்ஸ் எஸ்பெஷலி இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களோட இன்கம்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் போது தான் என்ன ஆகும், அவங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு அவங்களால கிரெயின்ஸ் வாங்க முடியும். கிரெயின்ஸ் வாங்கி அவங்களால சமைக்க முடியும். சமைச்சு அவங்க சாப்பிடும் போது தான் பசியும் அடங்கும், மால் நியூட்ரிஷனோட பிரச்சனையுமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, now scientific management practices should be undertaken to obtain high yields from farms. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருந்துட்டு நம்ம சயின்டிஃபிக்கான அப்ரோச்சு ஒரு ஆங்கிளில் நம்ம பண்ணணும். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்குது, அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில். ஏன்னா அது இல்லாமல் வந்துட்டு அக்ரிகல்ச்சரோட வேறே இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் தான். ஆனால் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அந்த அக்ரிகல்ச்சர் மெத்தட்ஸ் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்துட்டு டிங்கரிங் பண்ணும் போது நம்மளால் ஹை ஈல்டு வந்துட்டு ஒப்டெயின் பண்ண முடியும். இப்போது மேம் ஹை ஈல்டுனா என்னது மேம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஹை ஈல்டு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்துட்டு இருக்குது, லெட்ஸ் சே இது வந்துட்டு ஒரு ரோஸ் பிளான்ட்னு வச்சுக்கலாம். ஏன் இந்த ரோஸ் பிளான்ட் வந்துட்டு அது வந்து ஒரு பூ தான் பூக்குது அப்படின்னா வந்துட்டு அது லோ ஈல்டு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அட்லீஸ்ட் ஒரு செடினா அட்லீஸ்ட் ஒரு பூவாச்சும் பூக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு லோ ஈல்டு. இப்போ யோசிச்சு பாரு, எனக்கு எது லாபம்? இப்போ 2 ரோஜா செடி நான் வந்துட்டு வச்சுட்டு இருக்கேன். ஒரு ரோஜா செடியில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 1 ஃப்ளார் தான் வந்துட்டு இருக்குது, 1 ஃப்ளார் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இதுவே வந்துட்டு என்கிட்ட இன்னொரு ரோஸ் பிளான்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரோஸ் பிளான்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4-5 சரி ஒரு 3ன்னு வச்சுப்போம், சரி ஒரு 4 இருக்குது. நான் இந்த ரோஸ் பிளான்ட் வந்துட்டு எனக்கு 4 ரோசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எனக்கு எது லாபம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, ஒரு ரோஸ் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த பிளான்ட்டை ஆர் 4 ரோஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த பிளான்ட்டை, அஃப்கோர்ஸ் 4 ரோஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த பிளான்ட்டு தான் எனக்கு லாபம் கொடுக்குது. ஸோ ஒரு பிளான்ட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ, ஓகேவா, அது ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ஃப்ளாரோ கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே அதிகமான குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது நமக்கு லாபம் தானே. ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் மூலியமாக ஒரு பிளான்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளால் பண்ண முடியும். அந்த அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம ஹை ஈல்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரோஸ் பிளான்ட்டு எனக்கு ஒரே ஒரு ஈல்டு, ஒரே ஒரு ரோஸ் ஃப்ளார் தான் கொடுத்துச்சு. இப்போ இங்கே எக்ஸாம்பிளில் அடுத்த இன்னொரு செடி காமிச்சால அந்த பிளான்ட் எனக்கு 4 ஈல்டு கொடுத்துச்சு, 4 ரோஸ் பிளான்ட் கொடுத்துச்சு. ஸோ செகண்ட் பிளான்ட் வந்துட்டு ஹை ஈல்டு கொடுக்குது ஆஸ் கம்பேர் டு திஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் பிளான்ட். ஸோ இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் மூலியமாக தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்தது for sustained livelihood one should undertake mixed farming, intercropping, integrated farming practices. For example, combine agriculture with livestock, poultry, fisheries and beekeeping. So இப்போ ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னா, ஒரு சஸ்டைனபிளான லைவ்லிஹுட் வேணும்னா இந்த அக்ரிகல்ச்சரில் எஸ்பெஷலி உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் ஒருத்தவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மேலே தான் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே நம்பி இருக்காங்க அப்படின்னும் போது எப்போவுமே அக்ரிகல்ச்சரை நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சஸ்டைனபிளான ஒரு லைவ்லிஹுட் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீ அக்ரிகல்ச்சர் பண்ணு, அதே சமயம் வந்துட்டு ஒரு பவுல்ட்ரி பிஸ்னஸ் பண்ணு. பவுல்ட்ரினா வந்துட்டு என்ன பேர்ட்ஸ், அது ஒரு பேர்டு பண்ண அது வந்துட்டு ஒன்று வச்சுக்கோ, இல்லை மாட்டு பண்ணை ஒன்று வச்சுக்கோ, இல்லை ஃபிஷரிஸ் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பீ கீப்பிங் வச்சுக்கோ. ஸோ இதுவும் பண்ணும் அதுவும் பண்ண, இது கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வரும், அது அடிபட்டுச்சுன்னா இதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக நீ வச்சுக்கும் போது உனக்கு அந்த லைவ்லிஹுட் அடிபடாமல் இருக்கும். ஸோ உனக்கும் ஒரு நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை ஈல்டு வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வேறு சில அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பண்ணணும். ஓகே, உதாரணத்துக்கு மிக்ஸ்டு ஃபார்மிங், இன்டர்கிராப்பிங் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். ஸோ இப்போது இதெல்லாம் என்னென்னு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இந்த செஷனில் நம்ம அதெல்லாம் கவர் பண்ணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ ஃபார் நீங்கள் இந்த செஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதோ லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த செஷன் வந்துட்டு பிரோஜனமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மூவ் ஆகலாமா? நவ் இப்போ ஒரு குவெஸ்டின் அரைஸ் ஆகுது. ஓகே, என்ன குவெஸ்டின் அப்படின்னு கேட்டால்,
எப்படி நம்ம வந்துட்டு இந்த க்ராப்போட ஈல்டுமே அண்ட் லைஃப் ஸ்டாக்கோட ஈல்டுமே இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு இயற்கையாகவே வந்துட்டு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் க்ராப் ஈல்டு. Yes. Now, cereals such as wheat, rice, maize, millets and sorghum provide as carbohydrate for energy. அது மட்டும் இல்லாம next we have pulses like gram, channa, pea, mutton, black gram, urud, green gram, pigeon pea இதெல்லாமே provide us with protein. அதுக்கப்புறமா oil seeds like soya bean, groundnut, sesame, castor, mustard, linseed, sunflower இதெல்லாமே நமக்கு necessary ஃபேட்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, நம்மளோட பாடிக்கு நியூட்ரிஷன் தேவைப்படுது. அந்த நியூட்ரிஷன் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளோட பாடியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஒப்டெயின் பண்ணுறோன்னு பார்த்தோம். நம்ம பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ சாப்பிட்றது மூலியமாக நம்ம இதெல்லாம் ஒப்டெயின் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இப்போது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம அன்றன்று சாப்பிட்றோம் இல்லையா, கோதுமை, ரொட்டி, அப்புறம் ரைஸ். நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான்லாம் வந்துட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்றது கீழே காமெண்ட்டில் ஆஃப்டர் தி செஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ரைஸ், மெய்ஸ், மில்லட்ஸ் இது மூலியமாக நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது, எனர்ஜி. ஓகே, அதுக்கப்புறம் பல்சஸ் மூலியமாக வந்துட்டு இந்த க்ரீன் கிராம், இந்த மொச்சக்கொட்டை, அந்த கொட்டைலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பல்சஸ். ஸோ அது வழியாக நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா ப்ரோட்டீன் கிடைக்குது. அப்புறம் ஆயில் சீட்ஸ், நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ்லேருந்து தான் அந்த மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு வருது. சன்ஃப்ளவர் வந்து தான் நமக்கு அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஆயில் சீட்ஸ், செசமே, கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் தலைக்கு போடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறீங்க மேம், உங்களுக்குலாம் முடி வேறு லெவலில் இருக்குதா அப்படின்னு கேட்க, ஒரு காலத்தில் எனக்கு முடி நல்லா இருந்துச்சு. அது காரணம் வந்துட்டு இந்த கேஸ்டர் ஆயில். ஆனால் பயங்கரமான கோல்டு, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது போடுறதா இருந்தால் ப்ராபப்ளி ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1 ஹவர் மட்டும் நல்லா சோக் பண்ணிட்டு குளிச்சிருங்க. வேறு லெவல் ஷைனியாகவும் இருக்கும், திக்காகவும் மாறும், பிசு இருக்கும் கொஞ்சம். அதனால் நல்லா வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் அது வந்துட்டு ரொம்ப நல்லது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு. ஆனால் ரொம்ப கோல்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு சாண்ட்ரா மேம் சொன்னாங்கன்னு போட்டுறாதீங்க. இன்கேஸ் உங்கள் பாடி வந்து ரொம்ப கோல்டு பாடி, ரொம்ப இது மாதிரி கோல்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வந்துட்டு போடாதீங்க. என்றைக்கெலாம் லீவ் இருக்குதோ, ஒரு 2-3 நாள் தொடர்ந்து லீவ் வரும்போது அந்த மாதிரி நேரத்தில் போடுங்க. பிகாஸ் பயங்கரம் கோல்டு இது கேஸ். ஆனால் ரொம்ப நல்லது உங்களோட ஹேருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆயில் சீட்ஸ் இது மூலியமாக நமக்கு தேவையான எசென்ஷியலான ஒரு நெசசரி ஃபேட் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. ஃபேட்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருமே வந்துட்டு ஐயோ ஃபேட்டாக அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கெட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பாடிக்கு குட் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் ஃபேட் தேவைப்படுது. பேட் ஃபேட் வந்துட்டு இருக்குது சரியா, அது நம்ம பாடிக்கு தேவை இல்லை. அது நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்றது மூலியமா அந்த ஃபேட் நமக்கு கிடைக்குது. ஸோ பட் குட் ஃபேட் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனிங்க்கு இட் இஸ் எசென்ஷியல். ஓகே, அதெல்லாம் நமக்கு இந்த ஆயில் சீட்ஸ் மூலியமாக கிடைக்கிது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. அது கூடவே கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்ஸும் கொடுக்குது. ஓகேவா? இதெல்லாம் தாண்டி இன் அடிஷன் டு தீஸ் ஃபுட் கிராப்ஸ், உதாரணத்துக்கு ஃபாடர் கிராப்ஸ் லைக் பர்சிம், ஓட்ஸ், சுடான் கிராஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு லைஃப் ஸ்டாக்குக்கு ஃபுட்டாக வந்துட்டு இதெல்லாத்தையுமே கூட வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் விவசாயம் பண்ணி இதெல்லாத்தையும் கூட க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லைஃப் ஸ்டாக்குன்னா உன்னோட கவு, ஆடு, மாடு அதெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கெலாம் வந்துட்டு பூவா வேணும். ஸோ அந்த பூவாலாம் அது வந்து செடி தானே சாப்பிட்றதெல்லாம் ஹெர்பிவோர்ஸ் தானே, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் தானே. ஸோ அதுக்கு நம்ம வளர்க்குற சில கிராப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராப்ஸை வந்துட்டு ஃபோடர் கிராப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹர்சிம், ஓட்ஸ், சுடான் கிராஸ் சரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோடர் கிராப்ஸ். இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டாக்குக்கு தேவைப்படுற கிராப்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு செக்ஷன் வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் செக்ஷன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு different crops require different climatic conditions.
temperature and photo periods for their growth and completion of their life cycle. So இப்போ different crops எப்படி வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்டு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்துட்டு தேவைப்படுதோ. ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் ஃபேட் வைட்டமின்ஸ் தேவைப்படுது, உங்களுக்குமே கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஆனால் என் பாடி வந்துட்டு எப்படி யூஸ் டு ஆகிட்டு இருக்குதுன்னா எனக்கு ப்ரோட்டீன்ஸு கொஞ்சம் தேவை, அதே சமயம் கார்போஹைட்ரேட்ஸ் என் பாடிக்கு வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ தான் என்னால் வந்துட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக என்னால் நிறைய விஷயங்களே செய்யவே முடியும். ஓகே, சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஜிம் போகிறவங்க அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அதிகமாக ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சுகர் வந்தவங்களாம் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸும் கம்மி பண்ணுவாங்க, ப்ரோட்டீன்ஸும் கம்மி பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபைபர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க. சரியா, நிறைய வெஜிடபிள்ஸ் ஸோ அது மூலம் நிறைய ஃபைபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நிறைய வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இந்த சிலதெல்லாம் கூட்டலோ இல்லை கொஞ்சம் இதெல்லாம் கூட்டலோ குறைக்கிறதோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கிராப்ஸ் ஒரு ரைஸ் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை வீட் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை மேய்ஸ் பிளான்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒரு பிளான்ட் ஒரு கிராப்புக்குமே தனக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேறையாக இருக்கும். ஓகே, சில பிளான்ஸுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக வேணும், சில பிளான்ஸ்க்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் போதும், சில பிளான்ஸ்க்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும், சில பிளான்ஸ்க்கு தண்ணி கம்மியாக இருந்தால் போதும், சில பிளான்ஸுக்கு அதிகமான சன்லைட் தேவை. சன்லைட்டை அதோட டூரேஷனை தான் நம்ம ஃபோட்டோ பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோட்டோ பீரியட்னா ஒன்றும் கிடையாது, அந்த சன்லைட்டோட டூரேஷன். ஓகே, ஸோ அந்த சன்லைட்டோட டூரேஷன் அந்த ஃபோட்டோ பீரியட் சில பிளான்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படும், சன்ஃப்ளவர்ஸ்க்குலாம் அதிகம் தேவைப்படும், சில பிளான்ஸ்க்குலாம் அது கம்மியாக வந்துட்டு தேவைப்படும். ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான்ட்டை வந்துட்டு அதுக்கேற்ற அந்த சூழ்நிலையில் ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம அதை ப்ரொவைட் பண்ணி அந்த என்வாயன்மெண்ட்டில் அந்த பிளான்ஸை நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போது ஃபோட்டோ பீரியட்ஸ்னால் என்னது டெஃபினேஷன் உங்களோட எக்ஸாமில் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோ பீரியட்ஸ்னால் என்னது? ஃபோட்டோ பீரியட்ஸு இட் இஸ் ரிலேட்டட் டு தி டூரேஷன் ஆஃப் சன்லைட். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் சன்லைட்டோட அந்த அளவு தேவைப்படுதோ, ஓகே, ஒரு சன்லைட்டோட வெளிச்சம் வரும், அந்த வெப்பம் எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ டூரேஷன் ஆஃப் அந்த சன்லைட்டை தான் ஃபோட்டோ பீரியட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் growth of plants and flowering are dependent on sunlight. As we all know, plants manufacture their food in sunlight by the process of photosynthesis. இப்போ plants வந்துட்டு நமக்கு தெரியும் அதுக்கு தேவையான ஃபுட் தானாக வந்து செஞ்சுக்குது, அதனால தான் இந்த பிளான்ஸை ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷனை ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்கிறோம். அந்த ப்ராசஸை ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோ அப்படின்னா லைட், சிந்தசிஸ்னா செய்கிறது, ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ லைட்டை வச்சு தான் எல்லா பிளான்ஸுமே ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற இந்த ப்ராசஸ் மூலமா தனக்கு தேவையான ஃபுட்டை அவங்க செஞ்சுக்கிறாங்க. இந்த ஃபுட்டு தான் அந்த பிளான்ட்டோட அந்த நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணவே செய்யுது. ஆனால் அந்த பிளான்ட்டு ஒரு பிளான்ட்டுக்குமே எவ்வளோ நேரத்துக்கு அந்த சன்லைட்டு தேவைப்படுது அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்றது அது வேரி ஆகும். Okay, இப்போ there are some crops which are grown in rainy season and they are called as the Kharif season. Okay, and they are called as the Kharif season from the month of June to the October. இருங்க வந்து அது எழுதிடுறேன். ஓகேவா, ஸோ சில க்ராப்ஸ்லாம் வந்துட்டு ரெய்னி சீசனில் க்ரோ பண்ணுறாங்க. அந்த ரெய்னி சீசனை நம்ம காரிஃப் சீசன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இந்த காரிஃப் இது வந்து எரேஸ் பண்ணி ஓகே ப்ளூவில் போடுவோம் பிகாஸ் ரெயின் இல்லையா. ஸோ ரெயின் ப்ளூ மழை. ஓகே, ஸோ ரெயின்ஸு சில க்ராப்ஸ்லாம் வந்துட்டு மழை சீசனில் தான் க்ரோ ஆகும், அதை காரிஃப் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காரிஃப் சீசன் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்துட்டு ஜூன் மாதத்துலேருந்துட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும். ஸோ ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்தில் வரைக்குமே அந்த க்ராப்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகலாம் நல்லா, ஏன்னா அந்த டைமில் தான் மழை வரும் இல்லையா. ஸோ அது காரிஃப் சீசனு. இதுவே சில க்ராப்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு வின்டர் சீசன்
சீசனில் தான் வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க. ஸோ வின்டர் சீசனில் வந்துட்டு க்ரோ ஆகிற அந்த கிராப்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ராபி சீசன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். எந்தெந்த மாதத்துலேருந்து நவம்பர் டு ஏப்ரல். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு உன்னோட வின்டர் சீசன் யூஸ்வலாக நம்மளோட இந்தியாவில். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா பேடி, சோயாபீன், பிஜிஎன் பி, மேஸ், காட்டன், கிரீன் கிராம், பிளாக் கிராம், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காரிஃப் கிராப்ஸ். காரிஃப் கிராப்ஸ்னால் என்னது? ரெய்னி சீசனில் வளர்கிற கிராப்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா பேடிக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது, சோயாபீன் கிராப்புக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது, மேஸ், காட்டன், கிரீன் கிராம் இதுக்கெல்லாம் அதிகமாக தண்ணி தேவைப்படுறதுனால அந்த கிராப்ஸுக்கு கம்மியான சன்லைட்டு தேவைப்படுது. அதனால இந்த கிராப்ஸ் எல்லாமே நம்ம ரெய்னி சீசனில் கல்டிவேட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னோட வீட்டு, கிராம், பீஸ், மஸ்டர்டு, லின்சீடு இதெல்லாமே ராபி கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிராப்ஸுக்கெல்லாம் வின்டர் டைமில் வந்துட்டு க்ரோ பண்ணுறோம். இதுக்குமே கம்மியான சன்லைட்டு தான் தேவைப்படுது. ஆனால் என்ன அப்படின்னு வந்துட்டு அதிகமான தண்ணி தேவைப்படல இந்த கிராப்ஸுக்கெல்லாம். அதனால தான் இந்த கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வின்டர் சீசனில் க்ரோ பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு அந்த கிராப்ஸுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படுறதில்ல. ஓகே, அடுத்தது in India, there has been a 4 times increase in the production of food grains from 1952 to 2010 with only 25% increase in the cultivable land area. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்துட்டு இந்த பீரியட் 1952 2010 இந்த ஒரு டைம் ஃப்ரேமில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. சரியா, 1952 இருந்துட்டு அந்த 2010 ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்குது, கிரெயின் ப்ரொடக்ஷன். ஆனால் அந்த லேண்டு இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது வெறும் 25% தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு 1952 ஓகே 1952 வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 லேண்டு வந்துட்டு இருக்குது. 1 2 3 4. ஓகே, ஸோ 4 அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்துட்டு இருக்குது 1952. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ 1952 4 அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. இந்த 4 அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு ரோஸ் பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரே ஒரு ரைஸ் பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது லெட்ஸ் சே. ஓகேவா, ஸோ 4 அக்ரிகல்ச்சர் லேண்டே வந்துட்டு சேர்ந்து நமக்கு ஒரு 4 ரைஸ் பிளான்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது 1952. இதுவே வந்துட்டு 2010 வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2010 இது நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 2010 இங்கே ஒரு கீழே கம்பேரிசன், இது 2010 இது 1952. 2010 என்ன ஆகுதுன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்துட்டு ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே 4 இருந்துச்சா, இங்கே 4க்கு பதிலாக இங்கே 5 அக்ரிகல்ச்சர் லேண்டு அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போது இது 25% எப்படி மேம் ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 4ல் நம்ம ரேஷியோ பார்த்தோன்னா இந்த ஒன்று நம்ம எடுத்தோன்னா என்ன அர்த்தம், 1/4, இது 2/4, 3/4, இது 4/4, ஸோ ஹோல் இல்லையா. ஸோ அந்த ஒரே 1/4 லேண்டு மட்டும்தான் 2010 இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கூடுதல் ஆகுது. ஓகே, ரொம்ப பெரிய லேண்ட் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை இந்த அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே 1952 ஒரு லேண்டில் லெட்ஸே ஒரே ஒரு ரைஸ் பிளான்ட் தான் க்ரோ ஆச்சு. மொத்தமாகவே 4 தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 1952 4 அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து 4 தான் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஆனால் இங்கே நடக்குதுன்னா 2010 ஒரே ஒரு லேண்டிலே வந்துட்டு 3, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 3 ரைஸ் பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, அப்போது
ப்ரொடக்ஷனு வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபுட் கிரெயின்ஸ் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு 2010 வித் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு வச்சுட்டே நம்ம நிறைய பிளான்ஸை க்ரோ பண்ணிட்டோம், ஒரு நிறைய ஈல்டை ஒப்டெயின் பண்ணிட்டோம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா, சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அக்ரிகல்ச்சரை நோக்கி அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது. So if we think the practices is involved, we can see that we can divide into 3 stages. So இது நம்மளால எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ பிளான்டிங் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் நம்ம வந்து பண்ணும்போது, ஸோ இதை நம்ம 3 ஸ்டேஜஸில் வந்துட்டு நம்மளால் பிரிச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சாய்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிளான்டிங். ஃபஸ்ட்டு நீ அந்த சாயிலில் ஒரு சீடை ஒரு சீடை சோ பண்ண போகிற, அந்த எந்த மாதிரி ஒரு சீடை நீ சூஸ் பண்ணுற, நல்ல அந்த சீடை ஒரு ஹை குவாலிட்டி சீடாக, எந்த விதம் ஓட்ட ஓடசல் இல்லாத ஒரு சீடாக, ஸோ சூஸ் பண்ணுற அந்த சீடே தரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஹை குவாலிட்டி சீடை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு என்னது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, ஸோ செகண்ட் வந்துட்டு உன்னோட நர்ச்சரிங் ஆஃப் தி க்ராப் பிளான்ஸ். அந்த க்ராப் பிளான்ஸை வளர்க்கும் போது அந்த க்ராப் பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் நீ கொடுக்குறியா, மேன்யூர் நல்லா போடுறியா, ஃபர்டிலைசர் நல்லா போடுறியா, தண்ணி நல்லா ப்ரொவைடு பண்ணுறியா, அதுக்கப்புறம் அதை பெஸ்ட்டு, ராடன்ஸு, இன்செக்ட்ஸ் அதுலேருந்து நல்லா ஒரு டிசீசஸ் கிட்ட இருந்தாலும் அந்த பிளான்ட்டை நல்லா பாதுகாத்துக்கொள்ளு, நல்லா அதை வந்துட்டு வளர்க்குறியா. ஸோ அது வந்து செகண்ட், அதுதான் நர்ச்சரிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் வந்துட்டு என்னது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி க்ரோவிங் அண்ட் ஹார்வெஸ்டட் கிராப்ஸ் ஃப்ரம் லாஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த தேர்ட் ஸ்டெப்பில் அந்த பிளான்ட் க்ரோ ஆகிடுச்சு, அந்த கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அந்த கிரெயின்ஸை நீ ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பத்திரமாக நீ ஸ்டோர் பண்ணி வச்சியா. ஸ்டோரேஜ் பண்ணும்போது அது எந்த விதமான மாய்ஸ்சர் கீசர் ஃபங்கஸ் கிங்கஸ் அதெல்லாம் வராமல் நல்லா பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சியா அப்படின்றது கதை. ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, so the major groups of activities for improving crop yield can be classified into 3 categories. So ஒரு crop yield increase பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணலாம், அதை ஒரு 3 கேட்டகரிஸில் நம்ம பிரித்து விட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு crop variety improvement, அடுத்தது crop production improvement, அடுத்தது crop protection management. ஸோ க்ராப்போட வெரைட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் க்ராப்போட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், மூணாவது க்ராப்பை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயத்தில் இதை நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா நம்மளால் வந்துட்டு ஹை ஈல்டை ஒப்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது ஹை ஈல்டை நம்மளால் ஒப்டெயின் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ராப் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்குள்ளே வந்துட்டு போகலாம். ஓகே, க்ராப் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ க்ராப் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை குறித்து நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, so this approach depends on finding a crop variety that can give a good yield. இப்போ crop variety improvement பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எந்த க்ராப்பு நல்ல ஈல்டு கொடுக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த க்ராப்பை சூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த க்ராப் ஈல்டு க்ராப் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டில். ஸோ வெரைட்டிஸ் ஆர் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் கேன் பி செலக்டட் பை ப்ரீடிங் for various useful characteristics such as disease resistance, response to fertilizers, product quality and high yields. இப்போ என்ன வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பிளான்ட்டை நீ சூஸ் பண்ணுற, ஓகே, ஒரு க்ராப் வெரைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இது எந்த கேட்டகரியில் இந்த பிளான்ட், ஓகே இது வந்துட்டு மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் விட இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் சிறந்ததாக இருக்குது மற்றது எல்லாத்தையும் விட அப்படின்னு எந்த பேசிஸில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த பிளான்ட் வந்துட்டு நல்ல அதுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அதால் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு நிறைய இருக்குதா, அந்த பிளான்ட்டுக்கு பிளான்ட்ஸ்க்கும் டிசீஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதா, அதை பேஸ் பண்ணி நீ ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், நம்ம அந்த பிளான்ட் நல்லா க்ரோ ஆகணும், அதுக்கு நல்லா நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்காக ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த ஃபர்டிலைசர்ஸ் மூலியமாக அந்த பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த பிளான்ட் ப்ராப்பராக அப்சார்ப் பண்ணி எடுத்துக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டு ஃபர்டிலைசர்ஸ் அந்த பிளான்ட்டுக்கு நல்லா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் குவாலிட்டி,
ஓகே, ப்ராடக்ட் குவாலிட்டினா அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சீடோ ஆர் அந்த ஃப்ளாரோ ஆர் அந்த ஃப்ரூட்டோ அதெல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அது மூணாவது. நாலாவது வந்துட்டு ஹை ஈல்டு வந்துட்டு கொடுக்குதா. ஓகே, ஹை ஈல்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ரோஜா பூ வர இடத்துல 4 ரோஜா பூ வந்துச்சுன்னா அது ஹை ஈல்டு. ஸோ நல்ல ஹை ஈல்டு கொடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் one way of incorporating desirable characters into crop varieties is by hybridization. ஓகே, ஸோ டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற நமக்கு பிரியமான கேரக்டர்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், ஃபர்டிலைசர்ஸ்க்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஹை ஈல்டு வந்துட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நீ ஒரு பிளான்ட்டில் வேணும்னு நினச்சேன்னா இது ஹைப்ரிடைசேஷன் ஒரு டெக்னிக் மூலியமாக நீ நினைக்கிற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு வர வைக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹைப்ரிடைசேஷன் அந்த டெக்னிக்னா என்னது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So hybridization refers to crossing between genetically dissimilar plants. This crossing may be intervarietal or interspecific or intergeneric. So hybridization na vandu enna arthomna, so genetically vandu dissimilar ah irukku rendu plants ume nee breed pandra. Okay va, so genetically rendu plant irukku, அந்த ரெண்டு பிளான்ட்டையுமே வந்துட்டு நீ ப்ரீட் பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதில் நமக்கு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வந்துட்டு இருக்கலாம், இன்டர் வெரைட்டியாக இருக்கலாம், ஒரு இன்டர் ஸ்பெசிஃபிக் இருக்கலாம், ஒரு ஜீனஸாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ரெண்டு டொமேட்டோ பிளான்ட்டும் இருக்குது. சரியா, ஸோ ரெண்டு டொமேட்டோ பிளான்ட்டையுமே நீ வந்துட்டு க்ராஸ் பண்ணலாம். அதில் ஒரு டொமேட்டோ பிளான்ட்டில் நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம், அந்த பிளான்ட்டு கொஞ்சம் இன்னொரு பிளான்ட்டுக்கு நிறைய டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். சரியா, ஸோ ஒரு பிளான்ட்டில் ஒரு நல்ல குணம் இருக்குது, இன்னொரு பிளான்ட்டில் நல்ல குணம் வேறு ஒரு நல்ல குணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு பிளான்ட்ஸில் இருக்க நல்ல குணங்கள் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நீ க்ராஸ் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பிளான்ட்டில் என்ன ஆகும், இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற அந்த குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பிளான்ட்ல வந்துடும். ஸோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, டொமேட்டோவையும் பட்டேட்டோவையும் கிராஸ் பண்ணுவாங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜீனஸ். சரியா, பண்ணும்போது பொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராசிங் பண்ணுறது மூலியமாக, இதை தான் ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம், இது பண்ணுறது மூலியமா நமக்கு பிடிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த பிளான்ட்ல வந்துட்டு அது பாஸ் ஆகும். ஓகே, அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது வந்து நமக்கு நல்லது தானே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் another way of improving the crop is by introducing a gene that would provide the desired characteristic. This results in genetically modified crops. இன்னொரு விஷயம் மூலியமாக கூட நீ உனக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீ ஒப்டெயின் பண்ணலாம் அந்த ஒரு பிளான்ட்டில். அது எப்படி நீ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இதுக்கு தான் அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, பயோடெக்னாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து இருக்குது. உனக்கு பிடிச்ச அந்த ஜீனை வந்துட்டு அந்த பிளான்ட்டில் செலுத்தும் போது, இன்சர்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தேன்னா, ஸோ அந்த டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு அந்த பிளான்ட்டில் வந்துட்டு உனக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து அந்த பிளான்ட்டை நீ ஜெனட்டிக்கலாக மாடிஃபைடு பண்ணுற, ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணுற. ஸோ அதனால் அந்த பிளான்ஸை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. பீட்டி கத்திரிக்காய். ஓகே, ஸோ பிடி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பாக்டீரியாவை ரெஃபர் பண்ணுறோம், பேசிலஸ் துரின்ஜெனிசிஸ். ஸோ பிடி பிரிஞ்சால், பிடி டொமேட்டோ, அதுக்கப்புறம் பிடி காட்டன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ். ஓகே, எங்கெல்லாம் பிடி வருதோ ஸோ அங்கெல்லாம் வந்து அது ஜெனட்டிக்லி மாடிஃபைடு, நமக்கு பிடிச்ச ஒரு ஜீனை செலுத்தியிருக்கிறோம் அந்த ஒரு டொமேட்டோ செடியில், அதனால நமக்கு பிடிச்ச அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஜீன் அந்த பிளான்ட்டில் இருக்கிறதுனால அதை நம்ம ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவுமே நமக்கு பிடிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக். சரியா, நெக்ஸ்ட் okay. So, for new varieties of crops to be accepted, it is necessary that the variety produces
high yield and different conditions that are found in different areas. ஸோ ஒரு நியூ வெரைட்டி ஒரு க்ராப்பை வந்துட்டு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அந்த நியூ வெரைட்டி வந்துட்டு ஹை ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹை ஈல்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டு ரொம்ப மழை இருக்கும், இன்னொரு சில இடத்துல இப்போ பெங்களூரும் சென்னையுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சென்னையில் வந்துட்டு கொஞ்சம் குளிர் இருக்குது, இப்போது தெரியல எனக்கு, கொஞ்சம் லைட்டாக குளிர் இருக்குது போல. ஏன்னா எங்கள் அம்மாலாம் அப்போல்லாம் சொல்லும்போது அவ்வளோ ஒன்றும் குளிரில் ரொம்பலாம் இல்லை, சும்மா லைட்டாக ஏதோ நைட் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுவே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குளிருங்க. நைட் நேரத்தில் காலையில் நேரத்துலலாம் வந்துட்டு 9-10 மணி வரைக்குமே குளிர செய்யுது, சரியா சில்லுன்னு இருக்குது. நான்லாம் வந்து சென்னையில் வளர்ந்த பொண்ணா, ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஊர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு இருக்குது. 10 மணி வரைக்கும் இல்லாமல் வந்துட்டு இங்கே சில்லுன்னு தான் இருக்குது. ஒரு 12:30 மணி அந்த மாதிரி டைமில் தான் ஓரளவுக்குடா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மறுபடியும் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுது, 9-9:30 மணிக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுது, சரியா. ஸோ இப்போது இந்த மாதிரி பெங்களூர் அண்ட் சென்னையில் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் நம்மளால் பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு க்ராப் வெரைட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ராப் வெரைட்டி பெங்களூரில் இருக்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வெதர் கண்டிஷன்ஸுமே அது நல்ல ஹீல்டு, இந்த கண்டிஷன்ஸ்லையுமே அது நல்ல ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி சென்னையில் அது மேட் டைமில் கத்திரிவேல் கொளுத்தி போட்டாலும் அந்த டைம்லையுமே அது நல்ல ஹை ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ராப்பை ஜெனட்டிக்கலாக மாடிஃபைடாக நம்ம வந்துட்டு கொடுக்கும் போது அதால் வந்துட்டு எந்த மாதிரி டெம்பரேச்சர் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸையும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் மக்களும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது farmers would need to be provided with good quality seeds of a particular variety. That is, the seeds should all be of the same variety and germinate under the same conditions. ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு நீ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கும் போது இந்த சீட்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி சீட்ஸாக வந்துட்டு இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்ல குவாலிட்டி சீட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹை ஈல்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கும் போது இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் மூலியமாக ஜெனட்டிக்கில் சில மாடிஃபைடெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டோட அந்த சீடை கொடுக்கும் போது அந்த ஃபார்மர்ஸ்க்கு நல்லா ஹை குவாலிட்டி சீட்ஸை நீ கொடுக்கணும், சரியா. அதுக்கப்புறமா கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ். Cultivation practices and crop yield are related to weather, soil quality and availability of water. இப்போ கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் அதான் நான் உங்களுக்கு சொன்னாலே, இப்போ நம்ம நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது, மேன்யூர் கொடுக்குறது, ஃபர்டிலைசர் கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, ஸோ இதெல்லாமே கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாமே வெதர் மேலே டிபெண்ட் ஆகும். ஓகே, ஏன்னா வெதர் எப்படி இருக்குது, நல்ல மழை பெஞ்சு தான் நீ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப வெயில் அடிச்சுன்னா உன் கிராப்ஸுக்குமே அதுக்கு அவ்வளோ சன்லைட் தேவைப்படலன்னா அதுவுமே கஷ்டம். ஸோ ஒரு நல்ல ஒரு கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அந்த இடத்தோட அந்த வெதர் மேலே அண்ட் எந்த மாதிரி நீங்கள் அந்த சாயில் யூஸ் பண்ணுறீங்க அந்த சாயிலோட அந்த குவாலிட்டி மேலே டிபெண்ட் ஆகும். அப்புறம் வாட்டரோட அவைலபிலிட்டி மேலே டிபெண்ட் ஆகும். ஓகே, சின்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ் லைக் drought and flood are unpredictable, varieties that can be grown in diverse climatic conditions are useful. weather conditions பற்றி நம்மளால சொல்ல முடியாது, எப்போ திடீர்னு மழை பெய்யும், எப்போ திடீர்னு வந்து தண்ணி பஞ்சம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு டைவர்ஸ் கண்டிஷன்ஸ், தண்ணி பஞ்சம் இருந்தாலும் லைக் ட்ரவுட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இல்லை ரொம்ப ஃப்ளட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இந்த க்ராப்ஸ் எல்லாமே க்ரோ ஆகுற மாதிரி இருந்தால் தான் அந்த ஃபார்மர்ஸ் அது யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி அந்த சீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும். அதுதான் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக், சரியா. இப்போ சிமிலர் வெரைட்டிஸ் டாலரண்ட் டு ஹை சாயில் சாலினிட்டி ஹேவ் பீன் டெவலப்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்ஸ் இந்த ட்ரவுட்லேயுமே வளர்கிற மாதிரி, ஃப்ளட்லேயுமே வளர்கிற மாதிரி, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டு இதெல்லாமே தாண்டி சாயில் சாலினிட்டி, சாயிலில் சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக சால்ட் இருக்கும், சரியா. ஸோ அதை கூட இந்த க்ராப்பு வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி
அதாவது தாங்குற மாதிரி இதையும் எதிர்கொண்டு அந்த சீடு நம்ம அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த சாயிலோட அந்த சலினிட்டியுமே எதிர்கொண்டு அதை வளர்கிறதுக்கு அந்த தன்மை இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்த ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ஸில் அந்த சீடை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபார்மர்ஸ்க்கு நம்ம தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் விச் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டன் ஆர். ஸோ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த சீடு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த சீட்ஸை எந்தெந்த விஷயத்துலலாம் வந்துட்டு அந்த சீடோட அந்த நேச்சரோ அந்த குவாலிட்டியோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஹையர் yield. Okay, so higher yield to increase the productivity of the crop per acre. ஓகே, ஸோ ஒரு ஏக்கர் நிலத்தில் அந்த க்ராப்பு ஒரு 10 செடி தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதே இடத்துல ஒரு 50 செடி ஒரு 100 செடி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டா. ஸோ அந்த ஹை க்ராப் ஈல்டு இருக்கிற மாதிரி அந்த சீட்ஸை நம்ம அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ ஹையர் ஈல்டு வர்றது ஒரு அந்த இதில் நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்டு குவாலிட்டி. அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் த சீட்ஸ் கூட வந்துட்டு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நல்ல அந்த தரமான செடி அதுலேருந்து வளரும். சீடு நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து வளர செடியும் அப்போ தான் அது தரமாக இருக்கும் இல்லையா? ஸோ குவாலிட்டி கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் கிராப் ப்ராடக்ட்ஸ் வேரி ஃப்ரம் கிராப் டு கிராப். Baking quality is important in wheat protein and in wheat protein quality pulses, oil quality oil seeds, preserving quality in fruits and vegetables. இப்போ improved quality ஒரு சீட்லையுமே அந்த சீட்லேருந்து வளர அந்த பிளான்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பேக்கிங் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் இன் வீட். அந்த வீட்டு சீட்ஸ்லலாம் அதுலேருந்து தான் நம்ம வந்து சப்பாத்தி சுடுறோம் இல்லை பூரி சுடுறோம் இல்லையா? அதெல்லாம் நல்லா உப்பி நல்லா பெருசாக வரணும் இல்லையா? அது உப்பி நல்லா பெருசாக வரணும்னா நம்ம வீட்டில் அஃப்கோர்ஸ் நம்ம மாவு கரெக்டாக அதுக்கு வந்துட்டு பிசையணும். அந்த மாவு நல்லா பிசைஞ்சும் அது வரலன்னா அப்போ அந்த சீடு ஏதோ கோளாறு. அது இப்போ நான் மாவும் நல்லா பிசைஞ்சு அந்த நல்லா புசுன்னு அந்த பூரி நல்லா பஃபியாக வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த மாவு பிசைறதுக்கு அந்த மாவு செய்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த வீட் சீடு. சரியா? ஸோ அந்த வீட்டு சீடில் அந்த புசுன்னு வர்ற அந்த தன்மை பேக்கிங் பவர் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீட்லையுமே அந்த நம்ம எதிர்பார்க்க அந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லையும் சரியா? இப்போ ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸாக அந்த அதுவுமே சீட்ஸ் இருந்து தான் வருது. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்குலாம் அதிகமான ஷெல் லைஃப், அதாவது அதிகமாக அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோன்னா நமக்கு அது கொஞ்சம் நல்லது இல்லையா? ஸோ அந்த ஷெல் லைஃப் வந்து அதிகமாக கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, இந்த மாதிரி ப்ரிசர்விங் குவாலிட்டி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி ப்ரோட்டீன் குவாலிட்டி பல்சஸில், அப்புறமா ஆயில் குவாலிட்டி ஆயில் சீட்ஸில், இதெல்லாம் ஒரு சீட்லையுமே அந்த குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணோன்னா அந்த குவாலிட்டி அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போது வீட்டு பிளான்ட்டில் போயிட்டு அது ஆயில் கொடுக்குற தன்மையை நீ இன்க்ரீஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அது நஷ்டமா லாபமா? நஷ்டம். அது ஏன்னா வீட்டை வச்சு நீ ஒன்றும் வீட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணின்னு இல்லை. நீ சீட்ஸு ஆயிலுக்குன்னு தனியாக செப்பரேட் இருக்குது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஆயில் நல்லா வந்துச்சுன்னா தான் உன் குக்கிங்க்கு அது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பிளான்ட்டுக்குமே குறிப்பிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியை தான் நம்ம வந்து அந்த பிளான்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ க்ராப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியாகும். ஓகே, ஸோ க்ராப் ப்ரொடக்ஷன் கேன் go down due to biotic diseases, insects and nematodes, and abiotic like drought, salinity, waterlogging, heat, cold and frost stresses under different situations. So variety resistance to these stresses can improve crop production. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு க்ராப் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் காம்பனன்ட்ஸ். அந்த லிவிங் காம்பனன்ட்ஸ் என்னென்னது? டிசீசஸ், இன்செக்ட்ஸ், நெமட்டோட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த பிளான்ட்டை வந்துட்டு அந்த க்ராப் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிடும். அதனால அந்த பிளான்ட் வந்துட்டு நோய் பிடிச்ச பிளான்ட்டாக இருக்க ஒரு பூச்சி பிடிச்ச பிளான்ட் இருக்கு, அதெல்லாம் நம்மளே பார்த்தா நம்ம சாப்பிடவும் மாட்டோம் இல்லையா? ஸோ அது அஃப்கோர்ஸ் இந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பிளான்ட்டுக்கு இருந்துச்சுன்னா நல்லது தானே? ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு ஏபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்னதான் மழை
அடித்து ஊற்றுனாலும் ஒரு தண்ணியே இல்லாமல் வற்றி போனாலும் ஒரு அந்த மண்ணில் சாலினிட்டி இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்லையுமே அந்த க்ராப் வளர்கிற அந்த தன்மை இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு நல்லது தானே. ஓகே, ஸோ வெரைட்டிஸ் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அப்போ டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் change in maturity duration. Okay, so change in maturity duration. So change in maturity duration அப்படின்னா the shorter the duration of the crop from sowing to harvesting, the more economical is the variety. So change in maturity duration அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு crop plant வளர்றதுக்கு 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது. அதுவே ஒரு crop வளர்றதுக்கு 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு பிளான்ட், ஒரு செடி வளர்றதுக்கு 6 மாதம் ஆகுது. அது ஒரு கனி கொடுக்க, ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லெட்ஸ் சே ஒரு 6 months வந்துட்டு ஆகுது. அதுவே அந்த பிளான்ட்டு அதை 3 monthsல கொடுத்துருச்சுன்னா அப்போ என்ன லாபம் தானே. இன்னொரு 3 monthsல நீ இன்னொரு செட் ஆஃப் கிராப்ஸை வளர்க்கலாம். அது ஈஸி, அது லாபம், டைம் எஃபிஷியன்ட், அது ப்ராஃபிட்டும் நிறைய கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு அதுதான் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்துட்டு அது கனி கொடுக்குதோ, ஒரு எப்போ அது ஃப்ரூட் ஒரு சீடு ப்ரொடியூஸ் பண்ணுதோ, ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அந்த பீரியடை அது க்ரோ ஆகி அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பீரியடை வரைக்குமே நம்ம அதை மெச்சூரிட்டி பீரியட், அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்குமே அந்த டைம் வந்து கம்மி ஆகிடுச்சுன்னா அது நமக்கு நல்லது இல்லையா. ஸோ த மோர் எக்கனாமிக்கல் இஸ் த வெரைட்டி இஃப் த ஷார்ட்டர் இஸ் தி டூரேஷன் ஃப்ரம் sowing to harvesting. நான் சோ பண்ணதுலேருந்துட்டு அதை அறுவடை செய்கிற வரைக்கும் அந்த டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு லாபம். ஓகே, அடுத்தது such short durations allow farmers to grow multiple round of crops in a year. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டூரேஷன் இருந்துச்சுன்னா 6 மாதம் ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணாமல் ஒரு கிராப் வந்துட்டு வளர்கிறதுக்கு 6 மாதம் ஆகுதுன்னா 3 மாதத்தில் வந்துச்சுன்னா அப்போது அவன் வருஷம் ஃபுல்லாகவே வந்துட்டு 3 மாதத்தில் வந்துட்டு நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபமும் பார்ப்பான். அது அந்த ஃபார்மருக்குமே அது அட்வான்டேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது அட்வான்டேஜ் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே அது கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மெச்சூரிட்டி மேக்ஸ் அ ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ் ஈஸி அண்ட் ரெடியூஸ் லாஸஸ் டியூரிங் ஹார்வெஸ்டிங். ஸோ இது மாதிரி ஒரு யூனிஃபார்மான ஒரு நமக்கு தெரிஞ்சிருந்தோம். ஓகே, 3 மாதத்தில் விளைச்சிருது. ஏன்னா சில நேரத்தில் ஒரு கிராப்புக்கெலாம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் அது வந்து 6 மாதம் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு யூகத்தோடு சொல்லலாம். அது சில நேரத்தில் 7 மாதம் ஆயிரும், 8 மாதம் ஆயிரும். ஓகே, ஸோ அதை வந்து சில நேரத்தில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலயமா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து கண்டிப்பாக 3 மாதத்தில் ஆயிடும், அடுத்த 3 மாதத்தில் நான் மறுபடியும் சோ பண்ணி ஆரம்பிச்சிருவேன், ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு யூனிஃபார்மான ஒரு பேட்டர்னே நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைடர் அடாப்டபிலிட்டி. Developing varieties for wider adaptability will help in stabilizing the crop production under different environmental conditions. One variety can then be grown under different climatic conditions in different areas. Wider adaptability தான் சொன்னேன். பெங்களூரில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சென்னையில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜம்மு காஷ்மீர் இன்னும் வேறு மாதிரி இடம், கோவா வேறு மாதிரி இடம், கேரளா வேறு மாதிரி இடம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல அந்த க்ராப்பை க்ரோ பண்ணாலுமே அந்த க்ராப் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிடணும். ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் டிசைரபிள் ஆக்ரானமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸில் வந்துட்டு அடிக்கடி இந்த விஷயத்தை பற்றி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ டிசைரபிள் ஆக்ரானமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிசைரபிள் ஆக்ரானமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்போது ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு அதை நம்ம பார்க்கும் போதே அந்த பிளான்ட் நல்லா டாலாக இருந்துச்சுன்னா அது நமக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோகனட் ட்ரீ வந்துட்டு நல்ல டாலாக இருந்தால் தான் நான் டாலாகுதா கோகனட் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுவே கோகனட் ட்ரீ வந்துட்டு என் ஹைட்டுக்கு இருந்துச்சுன்னா இது தென்னை மரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். சரியா, இதுவே வந்துட்டு நீ வந்து அந்த கொத்தமல்லி செடி வளர்க்குற அப்படின்னா வந்துட்டு கொத்தமல்லி செடி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மாங்காய் மரம் ஹைட்டுக்கு வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யாருக்குமே கொத்தமல்லி அப்படி அவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சுன்னா அது பார்க்கவே பயமாக இருக்கும் இல்லையா. ஸோ கொத்தமல்லி செடியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் அழகு. ஸோ அந்தந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ரானமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு மாறும். எங்கே வந்துட்டு டால்னஸ் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அங்கே அந்த பிளான்ட் நல்லா டாலாக இருந்துச்சுன்னா பிடிக்கும். எங்கே வந்துட்டு நம்ம அந்த பிளான்ட் குட்டையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அங்கே அது குட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ரானமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா tallness and profuse branching are desirable characteristics for fodder crops. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓட்ஸு,
இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த அது பேர் என்ன கேட்டிலுக்கு ஃபீட் பண்ணுற அந்த கிராப்ஸ் தான் ஃபோடோ கிராப்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கிராப்ஸில் எல்லாமே வந்துட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா டாலாக இருந்தால் நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃப்யூஸ் பிரான்ச்சிங் நல்ல பிரான்ச்சாக வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நிறைய லீவ்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு அட்வான்டேஜ். அது ஃபோடோ பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் டார்ஃப்னஸ், இந்த செரல் கிராப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த டார்ஃபாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ டார்ஃப்னஸ் வந்துட்டு desired characteristics in cereals. Okay, அப்புறமா is there anything down over here? Yes, ஏன்னா டார்ஃப்னஸ் வந்துட்டு செரல்ஸ்ல ஏன் டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏன் அது டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா, ஸோ தட் லெஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சியூம்டு பை தீஸ் கிராப்ஸ் தஸ் டெவலப்பிங் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைட் ஹெல்ப் கிவ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த செரல்ஸ்லாம் டார்ஃபாக இருந்துச்சுன்னா லெஸ் நியூட்ரியன்ஸ் அதை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது. ஸோ லெஸ் நியூட்ரியன்ஸ் அது கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு அது இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸாக மாறும். ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஒரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு மாறுபடும். ஓகே, ஸோ அதெல்லாம் நமக்கு அந்த பிளான்ட்ல கிடைக்கும் போது நமக்குமே பெனிஃபிஷியலாக ஆகும். உதாரணத்துக்கு டால்னஸ், ப்ரொஃப்யூஸ் பிரான்ச்சிங் ஃபோடோகிராப்ஸில் தேவைப்படுது. செரல்ஸ்லாம் அது குட்டையாக இருந்தால் தான் அது நல்லது. ஓகே, ஸோ இதுதான் டிசைரபிள் ஆக்ரோனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது அந்த பிளான்ட் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ஓகே, ஸோ இதுதான் சில ஆக்ரோனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் வி saw so far. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கிராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் என்னது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ in India, as in many other agricultural based countries, farming ranges from small to very large farms. Different farmers thus have more or less land, money and access to information and technologies. So India and மற்ற ரொம்ப அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மற்ற லேண்டில் எல்லாத்தையுமே மற்ற அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மிங் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது சில பேர் வந்துட்டு சின்ன நிலம் தான் வச்சுருப்பாங்க. சில பேர் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பாதி ஏக்கர் வச்சுருப்பாங்க, ஒரு அதுக்கும் கம்மியாக வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் வந்துட்டு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இன்னும் பெரிய பெரிய வந்துட்டு லேண்ட் வந்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்மர்கிட்டையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு அதிகமான லேண்ட் இருக்கும், ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கம்மியான லேண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஃபார்மர் டு ஃபார்மர் வந்துட்டு வேரி ஆகும். ஓகே, ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ ஒரு ஃபார்மர்லேருந்து இன்னொரு ஃபார்மருக்கு அந்த லேண்ட் இருக்கிற அந்த நீடு ஆர் அந்த அவைலபிலிட்டி அதெல்லாமே வந்துட்டு வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் மணி, ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ் அது கூட வந்துட்டு வேரி ஆகும். ஸோ ஒரு ஃபார்மர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் வச்சுட்டு இருப்பான், அவன்கிட்ட நிறைய காசு இருக்கும். சரியா, அவன் நம்மளோட ரொம்ப வேற லெவலில் பணக்காரங்களாக இருப்பாங்க. சரியா, ஸோ அண்ட் அவனுக்கு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், ஓகே, எது வந்துட்டு அக்ரிகல்ச்சரை குறித்து எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்கும். சில ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனுக்கான ஆக்சஸும் இருக்காது, காசுமே இருக்காது, லேண்டும் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இன் ஷார்ட் இட் இஸ் த மணி ஆர் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் தட் அலோw farmers to take up different farming practices and agricultural technologies. ஸோ சின்னதாக ஒரு டைரெக்டாக நெத்தி அடி மாதிரி சொல்கிறேன்னா, ஸோ காசு இருந்தால் மட்டும்தான் ஒரு மணி இருந்தால் மட்டும்தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அவங்களால வந்துட்டு எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களால அதை நடைமுறையில் கொண்டு வரவே முடியும். ஓகே, இப்போ ஒரு ஃபார்மருக்கு வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ் பற்றியெல்லாம் அவேர்னஸே இல்லைன்னா அவன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்? ஆனால் ஒரு ஃபார்மர்கிட்ட காசும் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிசோர்ஸும் இருக்கிற போது தான் அவன் இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸு மற்ற விஷயங்கள் அவனோட அக்ரிகல்ச்சரெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவன் பண்ணவே செய்வான். இதுக்கு காசு தேவைப்படுது. ஸோ தேர் இஸ் அ கோரிலேஷன் பிட்வீன் ஹையர் இன்புட்ஸ் அண்ட் ஈல்ட்ஸ் ப்ளஸ் த ஃபார்மர்ஸும். ஸோ அதனால் ஹையர் இன்புட்டுக்குமே அண்ட் ஈல்டுக்குமே வந்துட்டு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஹையர் இன்புட் அப்படின்னா நம்ம நல்லா சீட் குவாலிட்டி போடணும், அது போடணும், அப்படிலாம் பேசணும், அதுக்கு காசு வேணும். அதுக்குமே நல்ல வந்து ஈல்டுக்குமே ஒரு
சாரி கைஸ், அதுக்குமே இதுக்குமே ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், டைரக்டான ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Thus, the farmer's purchasing capacity for input decides the cropping system and production practices. ஸோ ஒரு ஃபார்மருக்கு இருக்கிற அந்த ஒரு ரிசோர்ஸை அதுதான் வந்துட்டு டிட்டர்மைனே வந்துட்டு பண்ணுது. எதை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் வந்து அந்த இன்புட் வாங்குறதுக்கு அந்த காசு அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, அந்த கிராப்பிங் பேட்டர்ன் அவன் எப்படி வந்துட்டு பண்ணுவான், அந்த ப்ரொடக்ஷன் ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த காசு தான் ஆக்சுவலாக வந்து டிட்டர்மைனே பண்ணுது. ஏன்னா காசு வந்து அவன் இன்புட் அக்ரிகல்ச்சரில் போட அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா ஹை குவாலிட்டியாக வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா, அது இந்த மாதிரி ஹை குவாலிட்டியாக ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு காசு வேணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணாதான் இந்த ரெண்டும் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, production practices can be at different levels. They include no cost production, low cost production and high cost production. So production practicesல காசு வச்சுட்டு நம்மளால இந்த practicesல வந்து different sectors வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ்ல வந்துட்டு எந்த செலவும் செய்யாம அந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்றது, ஒரு கொஞ்சம் வந்துட்டு செலவு பண்ணி அந்த ப்ராக்டிஸ், ஒரு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் செலவு பண்ணி அந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்றது. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறது நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் வந்துட்டு கிராப் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம். கிராப் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ லைட்டாக பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு அங்கம். ஓகே, ஸோ நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிளான்ஸ்க்கு என்னென்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து தேவைப்படுது, நமக்கும் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ பிளான்ஸ்க்கு என்னென்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். Just as we need food for development, growth and well-being, எப்படி வந்துட்டு நமக்கு ஃபுட்டு தேவைப்படுதோ நம்மளோட வந்துட்டு க்ரோத்துக்கு, நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளோட நல்லனுக்கு, ஸோ அதே மாதிரி பிளான்ஸுக்குமே வந்துட்டு ஃபுட் வந்துட்டு தேவைப்படுது. இந்த பிளான்ஸுக்குமே நியூட்ரியன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது அதோட க்ரோத்துக்கு. நியூட்ரியன்ஸ் வந்துட்டு பிளான்ஸுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் சப்ளை ஆகுது, எப்படியெல்லாம் பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் பிளான்ஸ் ஒப்டேன் த நியூட்ரிஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ பை ஏர், வாட்டர் அண்ட் சாயில். ஸோ இதெல்லாம் தான் மீன்ஸ், இது வழியாக தான் பிளான்ஸுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. ஏர் மூலியமாக சில நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, வாட்டர் மூலியமாக சில நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, சாயில் மூலியமாக நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ there are several nutrients which are essential for plants. நியூட்ரியன்ஸ் பிளான்ஸுக்கு நிறைய தேவைப்படுது. அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அந்த பிளான்ஸோட சர்வைவலுக்கு எசென்ஷியலாக வந்துட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஏர். ஓகே, ஸோ ஏருக்கு லெட்ஸ் ரெட் எடுத்துக்கலாம். ஸோ ஏர் வந்துட்டு இருக்குது இல்லை, ஸோ அது வந்து கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்துட்டு கொடுக்குது. ஸோ அட்மாஸ்ஃபியர்ல இருந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு நியூட்ரியன்ஸு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்துட்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வாட்டர் மூலியமாக ஹைட்ரஜன் வந்துட்டு கிடைக்கிது வாட்டர் மூலியமாக. அதுக்கப்புறம் சாயில் தான் வந்துட்டு மற்ற 13 நியூட்ரியன்ஸ் பிளான்ஸுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ ஏர் மூலியமா, அதுக்கப்புறம் வாட்டர் மூலியமா, சாயில் மூலியமா பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் மூலியமா தான் அந்த பிளான்ட்டோட அந்த க்ரோத்துக்கு, அதோட வளர்ச்சிக்கு, அந்த பிளான்ட்டும் வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதில்ல, அதை யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்குலாம் இந்த நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. இப்போ ஏர் மூலியமாக அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு வரும் கார்பனும் ஆக்சிஜனும் கிடைக்குது, ஒரு 2 நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, 2 நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அப்புறம் வாட்டர் மூலியமாக ஹைட்ரஜன் வந்துட்டு கிடைக்குது. ஸோ 3 நியூட்ரியன்ஸ் வந்தாச்சு. இங்கே மற்ற 13 நியூட்ரியன்ஸ், 13 நியூட்ரியன்ஸ், இங்கே வரும் நம்ம 3 தான் மென்ஷன் பண்ணோம் இல்லையா. மற்ற 13 நியூட்ரியன்ஸுமே மேஜர் சோர்ஸ் என்னது, சாயில். அதனால தான் நீ சாயிலில் வந்துட்டு மேன்யூர், ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்துட்டு நீ ப்ரொவைட் பண்ணுற அந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்காக. ஓகே, ஸோ அடுத்தது among these some are required in large quantities and are therefore called as macronutrients. இந்த நியூட்ரியன்ஸில் இப்போ நம்ம 13+3 கிட்டத்தட்ட 16 நியூட்ரியன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த 16 நியூட்ரியன்ஸில் சில நியூட்ரியன்ஸ் இந்த பிளான்ஸுக்கு லார்ஜ் குவான்டிட்டிஸ் தேவைப்படுது, அதாவது அதிகமான அளவில் தேவைப்படுது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சில நியூட்ரியன்ஸ், the other nutrients which are used by plants in small quantities, they are called as micronutrients. and சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளான்ஸுக்கு கம்மியான அளவு, அதோட அளவு கம்மியாக இவ்வளோ இருந்தால் போதும், அந்த நியூட்ரியன்ஸ்லாம் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நியூட்ரியன்ஸ்
நியூட்ரியன்ஸை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். இந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஏர் வழியாக கிடைக்குது, வாட்டர் வழியாக கிடைக்குது, சாயில் வழியாக கிடைக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஏர் வழியாக நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு கார்பன் வந்துட்டு கிடைக்குது, வாட்டர் வழியாக ஹைட்ரஜன் கிடைக்குது, சாயில் வழியாக தான் மற்ற 13 நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 16 நியூட்ரியன்ஸ் பிளான்ஸுக்கு தேவைப்படுது. இதில் சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமான அளவில் தேவைப்படுது, ஹையர் கான்சன்ட்ரேஷனில் தேவைப்படுது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியான அளவில் தேவைப்படுதோ ஒரு லோ கான்சன்ட்ரேஷனில் தேவைப்படுதோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒரு டேபுலேஷன் வந்துட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு மேஜர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு இதில் ஒரு கிளியர் பிக்சர் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லேருந்துட்டு நமக்கு கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்துட்டு கிடைக்குது, வாட்டர்லேருந்துட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்குது, சாயில் இருந்துட்டு எந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமான அளவில் தேவைப்படுதோ அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அது என்னென்ன நியூட்ரியன்ஸ் பிளான்ட்டுக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், இது மூணுத்தை சேர்த்து தான் NPK அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் இது எல்லாமே வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமான அளவில் தேவைப்படுது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியான அளவு தேவைப்படுதோ மேங்கனீஸ், போரான், ஜிங்க், காப்பர், மாலிப்டினம், குளோரின், ஸோ இதெல்லாமே கம்மியான அளவில் ஒரு கம்மியான கான்சன்ட்ரேஷனில் இந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த நியூட்ரியன்ஸோட அளவு கம்மியாச்சுன்னா ஒரு இல்லாமே போச்சுன்னா அப்போ அந்த பிளான்ட்டுக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா? ஸோ டெஃபிஷியன்சி. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, deficiency of these nutrients affects physiological processes in plants including reproduction, growth and susceptibility to diseases. ஒருவேளை இந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு சிலது கம்மியான அளவில் தேவைப்படுது, சிலது அதிகமான அளவு தேவைப்படுது, சிலது நமக்கு வாட்டர் மூலியமாக கிடைக்குது, சிலது ஏர் மூலியமாக கிடைக்குது. ஒருவேளை இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கம்மியான அளவு கூட வந்துட்டு அதை விட கம்மியாக கிடைச்சதுன்னா என்ன ஆகுறது? ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அந்த பிளான்ட்டுக்கு டெஃபிஷியன்சி வந்துட்டு ஆகிடும். ஓகே, ஸோ அந்த டெஃபிஷியன்சி ஆகுறதுனால அந்த பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன், அதோட வளர்ச்சி, க்ரோத், அப்புறம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டு இன்க்ரீஸ் த ஈல்டு த சாயில் கேன் பி என்ரிச்ட் பை சப்ளைங் தீஸ் நியூட்ரியன்ட்ஸ் in the form of manure and fertilizers. ஸோ ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிளான்ஸுக்கு இந்த நியூட்ரியன்ஸு டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா அதோட ரீப்ரொடக்ஷனு, க்ரோத்து, டோட்டல் வெல்பீயிங்கு, ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுது. அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் நம்மளே பிளான்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். எப்படின்னா பை யூஸிங் இது மேன்யூர் ஆர் ஃபர்டிலைசர்ஸ். மேன்யூர் வந்துட்டு ஆர்கானிக், ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு ஒரு கெமிக்கல் மெத்தட். அது மூலியமாக நம்மளால் இந்த நியூட்ரியன்ஸை இந்த பிளான்ஸுக்கு சாயில் மூலியமாக அதை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் மேன்யூர். மேன்யூர்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மேன்யூர் contains large quantities of organic matter and also supplies small quantities of nutrients to the soil. ஸோ மேன்யூர் வந்துட்டு ஒரு நேச்சுரல் மெத்தட். ஸோ இந்த நேச்சுரல் மெத்தட் மூலியமாக வந்து நம்ம பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ஸை கொடுக்க முடியும். ஸோ இந்த மேன்யூரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு இருக்குது. ஓகே, நல்ல இயற்கையாக இருக்கிற இந்த ஆர்கானிக் மேட்டர் நிறைய வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸுமே வந்துட்டு இந்த மேன்யூரில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மேன்யூரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? நம்ம வீட்டிலேயே நம்மளால் மேன்யூர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மேன்யூர் வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை தி டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் எக்ஸ்கிரீட்டா அண்ட் பிளான்ட் வேஸ்ட். ஸோ மேன்யூர் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டால் டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் எக்ஸ்கிரீட்டா அண்ட் பிளான்ட் வேஸ்ட். இப்போ அனிமல் எக்ஸ்கிரீட்டா ஒன்றும் கிடையாது, உன்னோட கவு டங் இருக்குது இல்லையா, அதையுமே உன்னோட
கிச்சனில் அந்த பொட்டேட்டோ பீல், டொமேட்டோட அந்த மேலே அந்த இது அந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட் அதுவுமே இந்த கவுடங் கூட மிக்ஸ் பண்ணி இதுவே வந்துட்டு ஒரு டீகம்போசர் தான். இதை நம்ம சாயிலில் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு கலக்கும் போது அது ஒரு நேச்சுரலான வந்துட்டு ஒரு மெத்தடு. அது மூலிமா அந்த பிளான்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மேன்யூர் வந்துட்டு எதில் ஹெல்ப் பண்ணுது அப்படி வந்துட்டு பார்த்தோன்னா அது அந்த சாயிலை என்ரிச் பண்ணும் வித் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். அதனால் அந்த சாயில் ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணும் ஆர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மேன்யூர் வந்துட்டு என்னது, ஸோ ஒரு வேளை அந்த சாயிலேருந்துட்டு அந்த பிளான்ஸுக்கு வந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் டைரெக்டாக அப்சர்வ் ஆகாமல் போச்சுன்னா, சரியாக நடக்கலைன்னா அதை நம்ம ஈஸி பண்ணுறதுக்கு தான் மேன்யூர் வந்துட்டு அந்த சாயிலில் போடுறோம். ஒரு வேளை அந்த சாயிலில் அந்த நியூட்ரியன்ஸோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா பிளான்ட் டெஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு மேன்யூரில் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அது அந்த சாயிலோட அந்த ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது the bulk of organic matter in manure helps in improving the soil structure. இப்போ இந்த மேன்யூரில் ஆர்கானிக் மேட்டர்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு அந்த சாயிலோட அந்த டெக்ஸ்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் மேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன் சாண்டி சாயில்ஸை அது இன்க்ரீஸ் பண்ணும். அதுவே கிளேயி சாயில்ஸில் இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு வாட்டர் லாகிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னது மேம் இது ஒன்றுமே புரியல. சாண்டி சாயில், கிளேயி சாயில்ஸில் மேன்யூர் எப்படி ஹெல்ப் பண்ணுது? மேன்யூரில் வந்துட்டு இப்போ நல்லா கவனிங்க. மேன்யூர் ஓகே, ஸோ மேன்யூரில் வந்துட்டு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர், இன்னொன்று வந்துட்டு நியூட்ரியன்ஸ். சரியா? ஸோ நம்மளோட மேன்யூரில் வந்துட்டு 2 காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் அந்த சாயிலில் வந்துட்டு அது கலக்கும் போது சாயிலோட ஃபர்டிலிட்டியை அது இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது அது பிளான்ஸ் அதில் நம்ம அதை சோ பண்ணும்போது அந்த பிளான்ஸ் வந்து வளரும் போது இந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி அது நல்லா வளரும். அப்போ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிலாம் ஒன்றும் ஆகாது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ ஆர்கானிக் மேட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த சாயிலோட அந்த டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ ஒருவேளை அந்த சாயில் வந்துட்டு ஒரு சாண்டி சாயிலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சாண்டி சாயில் பேர்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம சாண்டி மாஸ்டர் அவர் கிடையாது. ஸோ சாண்டி சாயில் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சாண்டி சாயில் வந்துட்டு இதில் வந்து ஒரே அந்த என்ன சொல்கிறது அதால் ரொம்ப குழப்பாக ஒரு மாதிரி வந்துட்டு வரவரப்பாக இருக்கிறதுனால அதால் நிறைய தண்ணி பிடிச்சிக்க முடியாது. சரியா? ஸோ சாண்டி சாயில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில் ஓகே, சாண்ட்ரா மேமோட சாயில் இது. சரியா? ஸோ இந்த சாண்டி சாயில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு தண்ணி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு வாட்டர் ஹோல்டிங்க்கு WHன்னு எழுதுகிறேன். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா சாண்டி சாயில் வந்துட்டு அதில் வந்து அந்த போர்ஸோட சைஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். சரியா? ஸோ அது வந்துட்டு தண்ணியை வந்துட்டு பிடிச்சி வைக்க முடியாது. அதில் வந்து அப்படியே மண்ணோட அப்படியே வந்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இது கூட மேன்யூர் சேர்க்கும் போது நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா மேன்யூர் கூட சாண்டி சாயில் கலங்கும் போது அந்த வாட்டரை அது பெட்டராக ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ மேன்யூரை சாண்டி சாயில் கூட சேர்க்கும் போது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் பெட்டராகவே வந்துட்டு மாறிடும். ஓகே, நல்லாவே பெட்டராக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். அப்போது ஏன் இந்த வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சாண்டி சாயில் அப்புறம் நம்ம யூஸே பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா சாண்டி சாயில் வந்துட்டு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சாயிலில் நீங்கள் க்ரோ பண்ணுற அந்த க்ராப்ஸ் எல்லாமே அந்த ரூட் வழி அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணும் இல்லையா? ஸோ தண்ணி வேணும் இல்லையா பிளான்ஸுக்கு? இப்போது அந்த சாயிலுக்கு தண்ணி பிடிச்சிக்கிற அந்த தன்மையே இல்லை, தண்ணி போட்டாலே ஃப்ரீயாக விட்டுருது அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா? அப்போ அது கூட மேன்யூர் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நார்மலிசிக்கு கொண்டு வந்துடுது மேன்யூரு. இதே மாதிரி ரிவர்ஸ் கேஸில் வந்துட்டு நடக்குது நம்மளோட கிளேயி சாயிலில் என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வாட்டரை நிறைய பிடிச்சி வச்சுக்குது. அது நிறைய வாட்டர் பிடிச்சி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கிளேயி சாயிலில் ஒரு மாதிரி லம்ஸ் கட்டியாக வந்துட்டு அந்த சாயில் வந்துட்டு உருண்டையாக நிறைய வந்துட்டு நல்ல ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த மாதிரி சாயிலில் நீ செடியை வளர்க்க முடியாது. ஏன்னா அதுலேயுமே தண்ணி பிளான்ட்டுக்கு போய் சேராது. ஏன்னா அந்த சாயில்
சாயிலே தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். அப்போது அதுக்கு நீ மேன்யூரை வந்துட்டு இந்த கிளே சாயிலுக்கு போடும்போது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஷ்யூ இது சால்வ் பண்ணிடும். ஏன்னா இது கூட அந்த மேன்யூர் சேரும் போது கிளே சாயில் கூட அப்போது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது அந்த டெக்ஸ்சர் மாறும். இப்போது அந்த சாயிலால் வந்துட்டு வாட்டரை பெட்டராக வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேன்யூர் வந்துட்டு வரும் அந்த சாயிலுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த சாயிலோட டெக்ஸ்சர் கிளே சாயிலுக்கு ஒரு மாதிரி சாண்டி சாயிலுக்கு ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்சரை மாற்றி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேன்யூரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பயாலஜிக்கல் வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண நம்ம கிச்சன் வேஸ்ட்டு, கவு டங், அனிமல் எக்ஸ்ட்ரீட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். எதில் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா இன் ப்ரொடெக்டிங், எதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஆர் என்வாயன்மெண்ட் ஃப்ரம் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் நேச்சுரல் மெத்தடில் இந்த விஷயம் நம்ம செய்கிறதுனால நம்மளோட இந்த அக்ரிகல்ச்சரோ ஒரு இந்த பிளான்ஸை இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இயற்கையாகவே வந்துட்டு இந்த பிளான்ஸை நல்லா க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, using biological waste material is also a way of recycling from waste. Based on the kind of biological material used, manure can be classified as different types. சரியா, இப்போ ஃபர்டிலைசர் மேன்யூர் யூஸ் பண்ணுறதுனால ஃபர்டிலைசர்ஸோட அளவு அது யூசேஜை நம்ம ஃபுல்லாகவே குறைக்க முடியும். அப்புறமா பயாலஜிக்கல் வேஸ்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு விதமான ஒரு ரீசைக்கிளிங் மெத்தட் தானே. ஏன்னா உங்கள் அம்மா கிச்சனில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு தூக்கி போடுறத நம்ம அதை இது ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு விதமான ரீசைக்கிள் பண்ணுற மெத்தட் தானே. சரி, இதை பேஸ் பண்ணி இந்த மேன்யூரில் நம்ம எந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை செய்கிறதுக்கு அதை பேஸ் பண்ணி மேன்யூரில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மேன்யூரை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோர் கம்போஸ்ட் அண்ட் வர்மி கம்போஸ்ட். ஸோ கம்போஸ்ட்னா என்ன, வர்மி கம்போஸ்ட்னா என்ன, இது ஒரு விதமான மேன்யூர். ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணது பொருட்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கம்போஸ்ட் வர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். The process in which farm waste material like livestock excreta, vegetable waste, animal refuse, domestic waste, sewage waste, straw, eradicated weeds is decomposed in pits is known as composting. So composting na என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு மண், சரியா, கொஞ்சோண்டு சாயில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரியோ இல்லை வந்துட்டு ஒரு எதனா ஒரு என்ன சொல்கிறது பாட்டோ ஏதோ ஒரு வெசல் அதில் வந்துட்டு இந்த மண் கொஞ்சம் டம்ப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சாயிலில் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு வந்துட்டு கேட்டால் கவு டங் போடுறேன், வெஜிடேபிள் வேஸ்ட் டொமேட்டோ பீல், பொட்டேட்டோ பீல் அதெல்லாம் போடுறேன், ஆப்பிள் சீட்ஸு அது எல்லாத்தையுமே இந்த சாயிலில் போடுறேன். அப்புறம் அனிமல் ரெஃப்யூஸ் அதுவுமே போடுறேன். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வேஸ்ட் அதுவுமே போடுறேன். வேஸ்ட் தண்ணியிலேருந்து வர அந்த வேஸ்ட்டும் போடுறேன். அப்புறம் ஸ்ட்ரா தேவையில்லாதது அதையுமே போடுறேன். அப்புறம் எராடிகேட்டட் வீட்ஸ்னா அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் கூட சேர்ந்து நமக்கு தேவையில்லாத சில பிளான்ஸ்லாம் க்ரோ ஆகும். ஸோ அதெல்லாம் பிடுங்கி எடுத்துடணும். ஸோ அந்த வீட்ஸு எராடிகேட்டட் வீட்ஸ் அதையுமே நீ இதில் வந்துட்டு போடுற. இதில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பிட்டில் நீ போடும்போது இது சாயில் கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக மாறும். அந்த ஒரு கலவையை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு இந்த அந்த ஒரு கலவையை தான் கம்போஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரியா, அந்த ஒரு கலவையாக கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸை இந்த கம்போஸ்ட் செய்கிற இந்த ப்ராசஸை கம்போஸ்டிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு மிக்சரை கம்போஸ்ட்னு சொல்கிறோம். இந்த கம்போஸ்ட்டை செய்கிற இந்த ப்ராசஸை வந்துட்டு கம்போஸ்டிங் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த கம்போஸ்ட் வந்துட்டு நீ பார்த்தனா இது ஆர்கானிக் மேட்டரில் ரொம்ப ரிச், நியூட்ரியன்ஸ்லையுமே ரொம்ப ரிச், ரொம்ப வந்து இயற்கையாலே வந்துட்டு ரொம்ப நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும். பேசிக்லி இங்கே ஒரு டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். சரியா, இதெல்லாம் சாயிலோட அப்படியே நல்லா மண்ணோட மண்ணை நல்லா கலந்துரும். இதை நீ வந்து பிளான்ட்டுக்கு போடும்போது பிளான்ட்டுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், அது நல்லா வந்து அந்த செடி வந்து நல்லா வளரும். ஓகே, இப்போது இந்த கம்போஸ்ட்டை இது கூட நம்ம எர்த் வார்ம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட்டையும் அனிமல் ரெஃப்யூஸுமே இன்னும் கொஞ்சம் ஹாஸ்டன் பண்ணுறதுக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்போஸ்ட் கூட நீ அந்த எர்த் வார்ம்ஸ்
earthworms அதை சேர்த்துன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த கலவையை நம்ம earthworms கூட சேர்த்ததுனால இதை வேர்மி கம்போஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வேர்மி கம்போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த வேர்மி கம்போஸ்ட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த earthworms சேர்த்ததுனால இன்னும் நியூட்ரியன்ட் ரிச்சாக மாறிடும். ஓகே, ஸோ இது ஒரு விதமான நேச்சுரல் மேன்யூர். ஸோ பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல்ஸ் தட் வி யூஸ், இதுதான் கம்போஸ்ட்டும் வேர்மி கம்போஸ்ட்டும். அடுத்தது நம்ம வந்துட்டு green manure வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ green manure அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ green manure prior to the sowing of the crop seeds, some plants like sun hemp or guar are grown and then mulched by plugging them into the soil. These green plants thus turn into green manure, which help enriching the soil in nitrogen and phosphorus. ஸோ இப்போ green manureனா வந்துட்டு என்னது மேம் அப்படின்றத நம்ம பார்த்து போடலாம். ஓகே, ஸோ இப்போ green manure வந்துட்டு இப்போது நீ வந்துட்டு ஒரு செடி, ஓகே, அந்த ஒரு சாயில் வந்துட்டு இருக்குது. அந்த சாயிலில் இந்த சீடை வந்துட்டு சோ பண்ணுறதுக்கு முன்னாடி, மண்ணில் அதை விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, சில crop seeds ஆர் சில plant seeds வந்துட்டு plants வந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சன் ஹெம்ப் ஆர் குவார், இந்த பிளான்ட்ஸு இயற்கையாகவே இந்த பிளான்ட்ஸில் வந்துட்டு நைட்ரஜனோட அளவு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த சன் ஹெம்ப்லேயும் சரி இந்த குவார்லேயுமே சரி நைட்ரஜனோட அளவு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸை வந்துட்டு நீ எடுத்துக்கிற. ஓகே, இந்த பிளான்ஸை நீ எடுத்து என்ன பண்ணுறேன்னா மல்ச் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, நல்லா போட்டு அதை நசுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த மண்ணில் ஒரு கொஞ்சம் தோண்டிட்டு அந்த மண்ணில் அந்த விதை போடுறதுக்கு முன்னாடி, அந்த சீடை போடுறதுக்கு முன்னாடி நீ இதை நல்லா நல்லா மல்ச் பண்ணல, இந்த நைட்ரஜன் ரிச் இருக்கிற அந்த சன் ஹெம்ப் அந்த குவார் பிளான்ட்டை அதை அந்த சாயிலை ஃபஸ்ட்டு போட்டுடுற. ஓகே, போட்டுட்டு அதுக்கப்புறமா அவனோட சீடை வந்துட்டு நட்டு வைக்கிற. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாக அந்த சாயில் வந்துட்டு அதில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸோட அளவு அதிகமாகும். ஏன் அதிகமாகும் அப்படின்னு கேட்டால், இந்த சன் ஹெம்ப்லையுமே இந்த குவார்லையுமே அந்த நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸோட அளவு நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீ சாயிலில் சேர்க்கும் போது சாயிலையுமே நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸோட அளவு அதிகமாகுது. அப்போது அந்த மாதிரி சாயிலேருந்து வளர்கிற உன்னோட செடியிலையுமே நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியே வராது. ஸோ இந்த ஒரு மேன்யூரை நம்ம green manure அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் மேன்யூர். ஓகே, ஸோ கம்போஸ்ட், வர்மி கம்போஸ்ட், green manure டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல். ஸோ கம்போஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பிட் இருக்குது, அதில் வந்துட்டு அனிமல் எக்ஸ்க்ரீட்டா, டொமஸ்டிக் வேஸ்ட்டு, ஸ்ட்ராவு இதெல்லாம் போட்டு சூவேஜ் வேஸ்ட் இதெல்லாம் போடுறோம். கொஞ்சம் மண்ணு கூட சேர்ந்து அந்த மண்ணில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம போடுறோம். அது கம்போஸ்ட். இது கூட earthworm சேர்க்கும் போது அது வர்மி கம்போஸ்ட். green manure இந்த மாதிரி குவார், சன் ஹெம்ப் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மல்ச் பண்ணி அதை நீ சீடு சோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணில் நம்ம அது போடும் போது அந்த சாயிலேயே இயற்கையாகவே அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கலந்துரும். அதுலேருந்து வர செடியில் வந்துட்டு நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் மேன்யூர்ஸ் வி சா. இப்போது இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் மெத்தட் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செயற்கை மெத்தட் ஒரு கெமிக்கல் மெத்தடான ஃபர்டிலைசர்ஸை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்டிலைசர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு கெமிக்கல் மெத்தட். ஸோ ஃபர்டிலைசர்ஸில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபர்டிலைசர்ஸில் என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்டிலைசர்ஸ் ஆர் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு பிளான்ட் நியூட்ரியன்ஸ். Fertilizers supply nitrogen, phosphorus and potassium. Okay. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு கமர்ஷியலாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதாவது கெமிக்கலி அது இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் இந்த ஃபர்டிலைசர்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் பிளான்ட்டுக்கு அதோட நியூட்ரியன்ஸை வந்துட்டு கொடுக்குறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் NPK. ஓகே, இது ஆக்சுவலாக மேக்ரோ நியூட்ரியன்ட் இல்லையா. இது இந்த பிளான்ட்டுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கணும். நேச்சுரலாகவே கொடுக்கலன்னா ஃபர்டிலைசர்ஸ் மூலியமாக இந்த பிளான்ட்ஸுக்கு நம்ம இந்த NPK
NPK வந்துட்டு கொடுக்கலாம். NPK அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டிலைசர் விற்குது. எதனா உங்களுக்கு பக்கத்தில் ஃபர்டிலைசர் கடை எதனா இருந்துச்சு அங்கே போய் கேட்டு பாருங்கள், NPK வந்துட்டு கொஞ்சோண்டு கொடுங்கன்ட்டு கொடுப்பாங்க. நான்லாம் என் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு என்னோட மேம் இதே மாதிரி தான் போய் NPK வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பாக்கெட்டில் NPK, யூரியா அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு சார்ட்டில் வந்து பேஸ்ட்லாம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணும் ஒரு காலத்தில். Okay, so it was nice actually. So they are used to ensure good vegetative growth like leaves, branches and flowers, giving rise to healthy plants. They are a factor in the higher yields of high cost farming. So high cost farming இப்போ மேனுவர் வந்துட்டு no cost farmingல வருது. அதாவது அங்கே வந்து செலவே பண்ணல, நீ இயற்கையாகவே இருக்கிற சில விஷயங்களை வச்சு நீ ஃபார்மிங் பண்ணுற. ஓகே, நோ காஸ்ட் ஆர் லோ காஸ்ட் ஃபார்மிங்கில் மேனுவர் வந்துட்டு வருது. ஆனால் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது ஃபர்டிலைசர் வாங்குறது காசு வேணும். மேனுவர் வாங்குறது காசு தேவை கிடையாது. நீ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீ பண்ணிக்கலாம். ஓகே, என்ன மாட்டு சாணி போட்டு அந்த சாணியெல்லாம் மண்ணில் கலந்து நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே எதனா அர்த்வம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு அந்த மண்புழு அதெல்லாம் அங்கே விவசாயம் போட அந்த இடத்துல நிறையவே இருக்கும், அதை போட்டு அதை நீ வச்சு நீ விவசாயம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ஃபர்டிலைசர்ஸ் வாங்குறதுக்கு டப்பு வேணும். ஸோ ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு ஹை காஸ்ட் ஃபார்மிங்கில் வருது. சரி, இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதால பிளான்ஸுக்கு என்ன ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டால், அந்த பிளான்ட்டில் வந்துட்டு நல்ல ஹெல்த்தி பிளான்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்துட்டு நல்லா இருக்கும். வெஜிடேட்டிவ் க்ரோத்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டேன்னா, லீஃப், பிரான்ச்சஸ், ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் கூட நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணுமா. ஸோ ஃபர்டிலைசர் ஷுட் பி அப்ளைட் கேர்ஃபுல்லி. ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த ஃபர்டிலைசர்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஸோ இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்பர் டோஸ், time and observing pre and post application precautions for their complete utilization. For example, sometimes fertilizers get washed away due to excessive irrigation and are not fully absorbed by the plants. This excess fertilizer then leads to water pollution. இப்போ மேனுவர் யூஸ் பண்ணும்போது நம்ம எதுவும் பார்த்து காஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு நமக்கு அவசியம் வந்துட்டு கிடையாது. ஆனால் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனோடு தான் நம்ம இந்த ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணணும். என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ஒரு என்னென்ன விஷயத்தில் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எவ்வளோ அளவு நம்ம ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த பிளான்ஸுக்கு ஆர் அந்த சாயிலை கலக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டோசேஜ் எவ்வளோ வந்துட்டு அளவு, அப்புறம் டைமிங், எந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரிகாஷன்ஸ், நீ போடும் போதும் அது போட்ட பேருக்கும் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து நீ ஃபர்டிலைசர் வந்துட்டு யூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த தண்ணி இரிகேஷன்லாம் பேசிக்லி தண்ணி கொடுக்குறது அந்த பிளான்ஸுக்கு, தண்ணி போடுறது அந்த பிளான்ஸுக்கு நிறைய தண்ணி போட்டோன்னா இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு நீ நிறைய தண்ணி போட்டு இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் அப்படியே வாஷ் ஆயிடும். ஓகே, அது அப்படியே வாஷ் ஆகும் போது வந்துட்டு என்ன ஆகும்னா அது வாட்டர் பொல்யூஷனுக்கே வந்துட்டு லீட் ஆகும். ஓகே, ஸோ இதிலலாம் நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் also, as we have seen, continuous use of fertilizers in an area can destroy soil fertility because the organic matter in the soil is not replenished and microorganisms in the soil are harmed by the fertilizer used. So, இதெல்லாம் வந்துட்டு சில disadvantages நம்மளோட ஃபர்டிலைசரில் சில டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது. இப்போது நம்ம ஒரு மேன்யூர் யூஸ் பண்ணும்போது மேன்யூரில் வந்துட்டு சின்ஸ் நம்ம இயற்கையாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால சாயிலில் ஒருவேளை அந்த நியூட்ரியன்ட்டோட அளவு கம்மியாக இருந்தால் கூட இந்த மேன்யூர் மூலிமா நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நம்ம ரெப்ளனிஷ் பண்ணுறோம். ஓகே, ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் நம்மளோட சிஸ்டமில் நம்ம தட்டுறோம் பார்த்தியா, அந்த மாதிரி இந்த நியூட்ரியன்ஸ் கொடுக்கும்போது மேன்யூர்ஸில் அது ரெஃப்ரெஷ் ஆகுது, ரெப்ளனிஷ் ஆகுது. ஆனால் ஃபர்டிலைசரில் என்ன ஆகுதுன்னா இருந்த நல்ல நியூட்ரியன்ஸை கூட வந்துட்டு அது தம்சம் பண்ணிடுது. சரியா, நல்ல இயற்கையான நியூட்ரியன்ஸை கூட அது டம்சம் பண்ணிடுது. அப்போது அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே அந்த சாயில் ஃபர்டிலிட்டி அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஓகே, அப்போது அந்த சாயில் வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு அது ரிப்ளனிஷ் ஆகுறது இல்லை இதனால. சரியா, மேனுவல் ஆகிற மாதிரி இங்கே ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால சாயில் ரிப்ளனிஷும் ஆகுறது கிடையாது. அப்புறம் சாயில் இருக்க அந்த நேச்சுரலாக இருக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் மர்கை ஆயிடுது. ஓகே, டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் சில டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃபர்டிலைசர்ஸ்.
ஓகே, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். இப்போ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, லாங் டேர்முக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸு benefits of using fertilizers and long-term benefits of using manure for maintaining soil fertility have to be considered while aiming for optimum yields in crop production. So basically என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம், மேன்யூரில் வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு நீ எந்த காசும் எந்த செலவும் நீ எதுவும் பண்ண வேணாம். இயற்கையாகவே இருக்கிற சில மெட்டீரியல்ஸை வச்சு நீ மேன்யூரை வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு செஞ்சு அதை நீ பிளான்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். ஃபர்டிலைசர்ஸ் ஆனால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக உனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். மேன்யூர் வந்துட்டு லாங் டேர்ம் எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் நிலைச்சிருக்கும் அப்படின்னா வந்துட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் செயல்படுறதுக்கு லேட் ஆகும், டைம் எடுக்கும். ஆனால் ஷார்ட்கட் மூலியமாக நமக்கு டக்குன்னு வந்து லாபம் பார்த்துடலாம். ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்காது, அதோட டேமேஜுமே அதிகம். அதே மாதிரி தான் இப்போ ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு குறிச்ச காலத்தில் ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்துட்டு உனக்கு நல்ல அந்த க்ராப் வளரணுமா, நல்ல வந்துட்டு லீஃப் பிளான், அந்த ஸ்டெம் ஃப்ளார் நல்லா ப்ரொடியூஸ் ஆகணுமா, அது உனக்கு நடக்கும். ஆனால் சாயிலோட அந்த குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும், சாயில் இருக்க அந்த இயற்கையாக இருந்த ஆர்கானிக் மேட்டர் அஃபெக்ட் ஆகும், சாயில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்மாக உனக்கு ஃபர்டிலைசர்ஸ் மூலியமாக வர அந்த லாபம் வேணுமா, இல்லை கொஞ்சம் லேட்டானாலுமே மேன்யூரில் இருக்கிற அந்த லைஃப் லாங் ஆர் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு வேணுமா அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மேன்யூரோ இல்லை ஃபர்டிலைசர்ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, organic farming is a farming system with minimal or no use of chemicals like fertilizers, herbicides, pesticides, and with the maximum input of organic manures, recycled farm waste, and use of bioagents such as culture of blue-green algae in preparation of biofertilizers, neem leaves, turmeric, especially in grain storage, as biopesticides with healthy cropping systems. These cropping systems can be beneficial in insect, pest, weed control besides providing nutrients அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பேசிக்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த டெர்மினாலஜி வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு பேசுகிறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பச்சை கலரில் வந்துட்டு ஒரு போர்டு போட்டு அதில் ஒயிட் கலரில் ஆர்கானிக் ஃபார்மிங் எழுதிட்டு ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நார்மலாக நம்ம வாங்குற தக்காளி, வெங்காயம் அதெல்லாத்தையும் விட ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நீங்கள் போய் அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைட் ஆல்சோ. ஏன்னா இதை வந்து எந்த விதமான ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல், எந்த விதமான பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாமல், எந்த விதமான ஹெர்பிசைட் யூஸ் பண்ணாமல் முழுக்க ஆர்கானிக் வதில், அதாவது இயற்கை வதில் மேன்யூர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ரீசைக்கிள்டான ஃபார்ம் வேஸ்ட், ஸ்ட்ராவு, இல்லை லைஃப் ஸ்டாக் எக்ஸ்க்ரீட், அனிமல் எக்ஸ்க்ரீட்டா, ஸோ அதை யூஸ் பண்ணி, இல்லை பயோ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளூ கிரீன் ஆல்கேல வந்துட்டு நேச்சுரலாகவே நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த தன்மை இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு ஃபர்டிலைசர், ஸோ அது பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்புறமா நீம் லீவ்ஸு இல்லை டர்மரிக்கு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹார்வெஸ்ட் பண்ண பேருக்கு அந்த கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட் வளர்க்கும் போதே ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணல, ஹெர்பிசைட் யூஸ் பண்ணல, பெஸ்டிசைட் யூஸ் பண்ணல, வரும் மேன்யூர் யூஸ் பண்ணுறான். அப்புறமா வந்துட்டு இந்த அனிமல் வேஸ்ட்டு, எக்ஸ்க்ரீட்டா, லைஃப் ஸ்டாக் எக்ஸ்க்ரீட்டா, ஸ்ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு பயோ ஃபர்டிலைசர் ஆன இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேயை வந்துட்டு யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் அந்த பிளான்ட்டை வளர்க்கும் போது, அதை கல்டிவேட் பண்ணும்போது, க்ரோ பண்ணும்போது, அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ண பேருக்கு அந்த கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணும்போது பெரிய பெரிய டப்பாவில், நம்ம வீட்டிலே எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க, மம்மி பண்ணுறாங்களா தெரில, நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய ரைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த வேப்பல்ல நீம் லீஃப் வந்துட்டு 1-2 அதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த பூச்சி கீச்சி வரக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வைப்பாங்க. சில நேரத்தில் இந்த மழை டைமில் ரொம்ப இருக்கும்போது சென்னையில் பண்ணுவாங்களா தெரில, இங்கே பெங்களூரில் பண்ணுறாங்க, என்னோட அத்தை எல்லாம் பண்ணுறாங்க. சரியா, லைட்டாக டர்மரிக் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் எல்லோவாக இருக்கும் நம்ம ரைஸ் சாப்பிடும் போது, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ தட் எல்லாம் பாக்டீரியா கிட்டே
எதனா இருந்துச்சுன்னா கூட அது எதுவும் வந்துட்டு அந்த ரைஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாய்ஸ்சர் ஈரப்பதமெல்லாம், ஏன்னா ஃபங்கஸ்லாம் வந்துட்டு இங்கே கோல்டு ஏரியா பெங்களூரில், ஸோ கொஞ்சம் டர்மரிக்கும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அந்த ரைஸு ஆர் இந்த கிரெயின்ஸ் எஸ்பெஷலி லாங்கர் பீரியடுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ஸ்டோரேஜில் கூட நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த லீவ்ஸ் டர்மரிக்ஸ் வந்துட்டு பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ்டு கிராப்பிங், ஹெல்த்தி கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி வழியாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த ஃபார்மிங் ப்ராக்டிஸை ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த ஃபர்டிலைசர் நம்ம சொன்னோம்ல, அதுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ பெஸ்டிசைட்னா என்ன? பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ராடன்ஸ், இந்த ரேட்டு, இந்த ஸ்னேக்கு ஆர் ஈவன் சின்ன சின்ன பூச்சிகள், சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்டிசைடு. ஓகே, அதுக்கப்புறம் இது அது பேர் என்னது? ஹர்பிசைட். ஹர்பிசைட் அப்படின்னா வந்துட்டு இந்த வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு மெத்தட் வந்துட்டு மேனுவல் மெத்தட். ஸோ நம்மளோட கையிலே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி அந்த ஹர்ப்ஸை வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹர்பிசைடு. இல்லைன்னா தட் இஸ் வந்துட்டு ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் மேனுவல் மெத்தட். ஆனால் இது டைம் கன்சூமிங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ அதனால சில நேரத்தில் ஹர்பிசைட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இந்த வீட்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஓகே, இதெல்லாமே கெமிக்கல் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே மூலியமாக அந்த பிளான்ஸில் நம்ம என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் மெத்தடில் நம்ம க்ரோ பண்ணுறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கான இரிகேஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இரிகேஷன்னா என்னது அப்படின்றத கவர் பண்ணுவோம். ஓகே, so irrigation, most agriculture in India is rain-fed. That is, the success of crops in most areas is dependent on timely monsoons and sufficient rainfall spread through most of the growing சீசன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இந்தியாவில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ரெயின் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இரிகேஷனாக பேசிக்லி இந்த பிளான்ஸுக்கு வந்துட்டு தண்ணி ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கார்டன் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. ஸோ அந்த கார்டனுக்கு ஒரு சின்னதாக ஒரு 4-5 செடி வச்சுருக்கோன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறது மேட்ரு கிடையாது. 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு சும்மா போயிட்டு ஒரு பக்கெட்டாக தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ இல்லை நம்ம வீட்டில் இந்த ஹோஸ் பைப் யூஸ் பண்ணுறோமே, அதை வச்சுட்டு 5 ஏக்கரில் இருக்கிற அந்த ஃபுல் அந்த அவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்கிற இந்த செடி எல்லாத்துக்குமே நீ போயிட்டு மேனுவலாக அகெயின் இந்த ஸ்ப்ரே அந்த ஹோஸ் பைப் வச்சு தண்ணி ஊற்றின்னு இருக்க முடியாது. நானே எங்கள் வீட்டில் கார்டனில் எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய கொஞ்சம் ரிலேட்டிவ் பெரிய கார்டன் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு 6 கோகோனட் ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது, 4 மேங்கோ ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது, 1 சப்போட்டா ட்ரீ, 1 கோவா ட்ரீ அண்ட் அந்த பேர் என்ன சாத்துக்குடி ட்ரீ, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்கோம். கோவா ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, மெஹந்தி பிளான்ஸ், பீட்டில் பிளான்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்குதா. ஸோ இதே வந்துட்டு நான் வந்து இதுக்கு எல்லாமே செடி போடுவேன் டெய்லி. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தண்ணி போடணும். அதுவும் சம்மர் டைம்ஸ் எல்லாம் டெய்லி போடுவேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 1 hour 1.5 hour வந்துட்டு ஆகிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி போடுறதே ஒரு 1 hour ஆகிடும், அந்த மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம். இப்போ யோசிச்சு பாரு, என்னோட கார்டனுக்கு நான் மேனுவலாக தண்ணி போட்டு 1 hour ஆகிடுதுன்னா, அப்போது இந்த மாதிரி 5 ஏக்கர் 6 ஏக்கர் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்கன்னா மேனுவலாக அந்த மாதிரி வந்துட்டு ஹோஸ் பைப் வச்சு தண்ணி போட முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வேறு ஒரு செட்டப் வேணும், வேறு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த ஒரு செட்டப் ஒரு அந்த ஒரு சிஸ்டமாக தான் நம்ம இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆனால் இந்த ஒரு தண்ணி செட்டப்காக, இந்த ஒரு தண்ணி சிஸ்டம்காக இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெயின் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. தன்னோட வந்துட்டு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரெயின் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் poor monsoons cause crop failure. ஸோ இங்கே வந்து சரியான அந்த மழை வந்துட்டு இல்லைன்னா அது வந்துட்டு க்ராப் ஃபெயிலியருக்கு வந்துட்டு லீட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ புவர் மான்சூன்ஸ் லீட் டு க்ராப் ஃபெயிலியர். ஸோ க்ராப்ஸுக்கு வந்துட்டு ப்ராப்பரான வாட்டர் வந்துட்டு கிடைக்கிறது நம்மளோட ஒரு டியூட்டி. ஓகே, அப்போ தான் அந்த க்ராப்ஸ்லாம் நல்லபடியாக வளரும். ஓகே, ஸோ அந்த க்ராப்ஸுக்கு கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக அந்த வாட்டர் வந்துட்டு கிடைச்சிச்சுன்னா அந்த க்ரோவிங் சீசனில் அப்போ நமக்கு எதிர்பார்க்குற இந்த ஈல்டு வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மெனி மெஷர்ஸ் ஆர் யூஸ் டு மேக் மோர் அண்ட் மோர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்டர் இரிகேஷன். ஸோ அதனால் நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க, நிறைய வேஸில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா
இரிகேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் தண்ணி வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அது வளர்கிற அந்த டைமில் தேவையான அளவு தேவையான டைமில் கிடைக்கும் போது அந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லபடியாக வளரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இரிகேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரவுட்ஸ். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரவுட் வந்துட்டு என்னது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரவுட்ஸ் அக்கர் பிகாஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி ஆர் irregular distribution ஆஃப் ரெயின்ஸ். ஸோ ட்ரவுட் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ ரெயினோட ரெயின் பஞ்சம் இருக்குது, மழை பஞ்சம் இருக்குது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ irregular distribution ஆஃப் ரெயின்ஸ். இப்போ ஒரு இடத்துலலாம் மழை ஓங்கி அடிக்குது, இன்னொரு இடத்துலலாம் வந்து மழை வந்துட்டு வர அறிகுறியே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி irregular ரெயின் வந்து இருக்கிறதுனால தான் ட்ரவுட்டே வருது. Drought poses a threat to rain-fed farming areas where farmers do not use irrigation for crop production and depend only on rain. So farmers வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெயின் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறாங்களோ, இரிகேஷன் சிஸ்டம்ன்ட்டு தனியாக ஒரு சிஸ்டம்லாம் வச்சில்ல, அவங்க தண்ணிக்கு மழை தான் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த மாதிரி ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ் எல்லாம் ட்ரவுட் ஒரு மேஜர் கன்சர்னாக வந்துட்டு இருக்கு. ஸோ லைட் சாயில்ஸ் ஹேவ் லெஸ் வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி. இன் ஏரியாஸ் வித் லைட் சாயில்ஸ் crops get adversely affected by drought conditions. Scientists have developed some crop varieties which can tolerate drought conditions. இப்போ ஒரு விதமான ஒரு சாயில் இருக்கு, அதுக்கு பேரு லைட் சாயில். இந்த லைட் சாயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லைட் சாயிலால வந்துட்டு நிறைய தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் வந்துட்டு மழை வரலன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த சாயிலால் சரியாக தண்ணி பிடிச்சிக்க முடியல, பத்தாததுக்கு மழையும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரே வந்து பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மழையும் இல்லை, இந்த சாயிலும் சரியாக தண்ணி பிடிச்சிக்க மாட்டேங்குது. ஸோ தண்ணி வந்துட்டு இருக்கிற தண்ணியை வச்சு சேவ் பண்ணிக்கிறதுக்குமே இந்த சாயிலுக்கு வந்துட்டு துப்பு இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லூஸ் சாயில் ஆர் லைட் சாயில்ஸு. ஸோ அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கிராப் வெரைட்டிஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹைபிரிடைசேஷன் ஆர் இந்த பீட்டீம் அந்த மாதிரி சில கிராப்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கிராப்ஸாலலாம் வந்துட்டு தண்ணி கம்மியாக இருந்தாலுமே ஆர் இந்த மாதிரி ட்ரவுட் கண்டிஷன்ஸில் கூட இந்த கிராப் எல்லாம் க்ரோ ஆகுற மாதிரி வந்துட்டு அதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கீழே இருக்கா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே போகலாம், விச் இஸ் இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஒரு பார்ட் நம்ம வந்துட்டு கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்துட்டு நிறைய இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்தியா ஹேஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹைலி வேரிட் கிளைமேட். ஸோ இந்தியாவில் வந்துட்டு இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு வந்துட்டு நிறைய சோர்ஸஸ் வந்துட்டு இருக்குது. வைடு வெரைட்டி ஆஃப் வாட்டர் சோர்ஸஸ் வந்துட்டு இருக்கு நம்மளோட இந்தியாவில். ஓகே, அண்டர் சச் கண்டிஷன் செவரல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இரிகேஷன் systems are adopted to supply water to agricultural lands depending upon the kind of water resources available. இதில் wells, canals, rivers, tanks இது எல்லாமே involved அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு வந்துட்டு ஒன்றும் உனக்கு பஞ்சம்லாம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்துட்டு இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வெல் இருக்குது, கேனல் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூலியமாலாம் நம்ம வந்து வாட்டர் வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வெல். ஓகே, ஸோ வெல்லை பற்றி பார்த்துடலாம். ஸோ வெல்ல வந்துட்டு உனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டக் வெல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, அடுத்தது டியூப் வெல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டக் வெல் வாட்டர் இஸ் கலெக்டட் ஃப்ரம் வாட்டர் பேரிங் ஸ்ட்ரேட்டா. டியூப் வெல்ஸில் என்ன ஆகுது, இட் கேன் டேப் வாட்டர் ஃப்ரம் தி டீப்பர் ஸ்ட்ரெட்டா. ஃப்ரம் தீஸ் வெல்ஸ் வாட்டர் இஸ் லிஃப்டட் பை பம்ப்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ இப்போ டக் வெல்ஸ் அப்படின்னு டியூப் வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ டக் வெல்லில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்துட்டு எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னா வாட்டர் பேரிங் ஸ்ட்ரெட்டால் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுவே டியூப் வெல்ஸில் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக போயிட்டு, அதாவது பேசிக்லி இந்த மாதிரி வெல்ஸ் எல்லாம் நம்ம இப்படி எடுக்கிறோன்னா, ஸோ தட் இஸ் வந்துட்டு உன்னோட டக் வெல்ஸ். நல்ல ஆழமாக நம்ம தோண்ட ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வாட்டர் அந்த ஒரு சிஸ்டம் வச்சு நம்ம வாட்டர் இது பண்ணணும். டியூப் வெல்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மெக்கானிக்கலாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது மூலயமா வாட்டர் வந்துட்டு பம்ப்ஸ் மூலியமாக நம்ம இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு கேனல்ஸ். ஓகே, ஸோ கேனல்ஸ் வந்துட்டு இது வந்து ஒரு எலாபரேட் அண்ட் எக்ஸ்டென்சிவான இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு
சொல்கிறாங்க. இந்த சிஸ்டமில் கேனல்ஸ் ரிசீவ் வாட்டர் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் ரிசர்வாயர்ஸ் ஆர் ஃப்ரம் ரிவர். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு கேனல்ஸ் இந்த ஒரு மெத்தடில் சிஸ்டம் வாட்டர் வந்துட்டு ரிசர்வாயர்ஸ் ரிவர்ஸ் இருந்துட்டு தான் அந்த கேனல்ஸ்க்கு அந்த தண்ணி வரவே செய்யுது. ஓகே, அந்த மெயின் கேனல் இஸ் டிவைடட் இன்டு பிரான்ச் கேனல்ஸ் ஹேவிங் ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டு இரிகேட் ஃபீல்ட்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேனல்ஸில் ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோம். சரியா, இந்த ரிவரில் இருந்துட்டு ஒரு கேனல், ஓகே, அந்த கேனல் வழியாக அந்த தண்ணி எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போய் சேரும். ஓகே, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போய் சேரும். இதுதான் மெயின் கேனல். ஓகேவா, இந்த மெயின் கேனல்லேருந்து தான் தண்ணி வந்து ரிவர்லேருந்து கலெக்ட் பண்ணி இந்த லேண்டுக்கு போகுது. இந்த மெயின் கேனல்லேருந்துட்டு ஒரு சப்டிவிஷன்ஸ் வரும். இந்த பக்கம் ஒரு பைப்பு, இந்த பக்கம் ஒரு பைப்பு, அந்த பக்கம் ஒரு பைப்பு. ஸோ இந்த 3 இப்படி பைப்பு போகுது இல்லையா? ஸோ அது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரான்ச் கேனல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த லேண்டில் கூட வந்துட்டு உனக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போகணும் இல்லையா? ஒரே பைப்பு மூலியமாக தண்ணி போச்சுன்னா ஒரே இடத்துக்கு தானே போகும். அப்போ டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால தான் பிரான்ச் கேனல்ஸ் மெயின் கேனல்ஸ் வந்துட்டு வருது. இந்த மெயின் கேனல் தண்ணி எங்கேருந்து வருதுன்னா ரிசர்வாயர்ஸ்ல இருந்துட்டு இல்லைன்னா ரிவர்ல இருந்துட்டு தண்ணி வந்துட்டு மெயின் கேனலுக்கு வருது. ஸோ இது மூலியமா நம்மளால அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு தேவையான அந்த வாட்டர் வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ரிவர் லிஃப்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ ரிவர் லிஃப்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ river lift system in areas where canal flow is insufficient or irregular due to inadequate reservoir release, the lift system is more rational. Water is directly drawn from the rivers for supplementing irrigation in areas close to ரிவர்ஸ். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க ரிவர் லிஃப்ட் சிஸ்டம்லனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேனல் ஃப்ளோ, அதாவது அந்த ரிசர்வாயர்லேருந்துட்டு வர அந்த தண்ணி இந்த கேனலுக்கு வருதுல்ல, ஒரு ரிவர்லேருந்துட்டு இந்த கேனல் மூலியமாக வர அந்த தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சு, போதுமான அளவு இல்லை, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது, ஆர் அந்த ரிவரில் வந்து சில நேரத்தில் வந்து தண்ணி வற்றி போகும், ஆர் ரிசர்வாயரில் தண்ணி கம்மியாக இருக்கும். அப்போ இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு லிஃப்ட் சிஸ்டம் தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மெத்தட். ஓகே, இந்த லிஃப்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து டைரெக்டாகவே அந்த ரிவர்ஸ் வந்துட்டு போய் கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறது. இப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பக்கம் தான் யூஸ்வலாக வந்துட்டு இருக்கும். சரியா, கேனல்லேருந்து தண்ணி வரும், ஆனால் சரியாக கேனல்லேருந்து தண்ணி வரல அப்படின்னும் போது ரிவர் வந்து டைரெக்டாக போய் அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்துக்கிறது தான் லிவர் லிஃப்ட் சிஸ்டம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு டேங்க்ஸ். தீஸ் ஆர் ஸ்மால் ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்ஸ் விச் இன்டர்செப்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ரன் ஆஃப் ஆஃப் ஸ்மாலர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். ஸோ டேங்க்ஸ் நம்ம வீட்டு மட்டு மாடியிலே வந்துட்டு நமக்கு டேங்க் மோட்டர் போட்டு அந்த டேங்க் ஃபில் ஆச்சா பாரு, டேங்க் ஃபில் ஆனோடனே தண்ணி கொட்டுது போய் ஆஃப் பண்ணு அப்படின்றோம்ல, அதே மாதிரி நம்ம வீட்டில் விட இன்னும் பெரிய சைஸில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கும். ஸோ இது டெம்பரரி கொஞ்சம் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், வாட்டர் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோம். இதுவுமே நம்ம வந்துட்டு அந்த பிளான்ஸுக்கெலாம் வந்துட்டு தண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது fresh initiatives for increasing the water available for agriculture including rainwater harvesting and watershed management. ஸோ இதை தாண்டி வந்துட்டு வாட்டர் ஒரு இரிகேஷன் சிஸ்டம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை தண்ணியை ஹார்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஓகே, அப்புறம் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கூட வச்சு நம்மளால் இரிகேஷன் செட்டப் பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு நம்ம பிளான்ஸுக்கு தேவையான வாட்டரை ப்ரொவைட் பண்ண முடியும். அப்புறம் இதில் என்ன ஆகும், இப்போ இந்த மெத்தட்ஸில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டில் திஸ் இன்வால்வ்ஸ் பில்டிங் ஸ்மால் செக் டேம்ஸ் which lead to an increase in groundwater. The check dams stop the rainwater from flowing away and also reduce soil erosion. இப்போ நம்ம செக் டேம்ஸு இதுக்காக பில்ட் பண்ணுறோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது. அப்போ ரெயின் வாட்டர் அந்த ஹார்வெஸ்ட்டும் இந்த செக் டேம்ஸ் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோம். இந்த ரெயின் வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆக விட்டுறாது, அதை பிடிச்சி வச்சுக்கோம். இப்படி பண்ணுறதுனால சாயில் எரோஷனை கூட அது ரெடியூஸ் பண்ணுது. சாயில் எரோஷன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, சாயிலில் வந்துட்டு நிறைய இதுதான் சாயில்னு வச்சுக்குவோம். சாயிலில் நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த டாப் சாயில் இங்கே மேலே சாயிலில் இருக்கிறதுல மேலே லேயரை நம்ம டாப் சாயில் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இந்த டாப் சாயில் மழை தண்ணி வர்றதுனால அப்படியே மழை இப்படி தூரல் இப்படி கொட்டுது இல்லை, இந்த தூரல் கொட்டும் போது இந்த டாப் சாயில் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். இந்த மழை தண்ணி இப்படி பண்ணாமல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்.
இந்த இந்த மாதிரி செக் டேம்ஸ் எல்லாம் நம்ம செட்டப் பண்ணும்போது அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டை நம்ம ரெயின் வாட்டர் பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த ரெயின் வாட்டர் வந்துட்டு இப்படி இந்த டாப் சாயில் இப்படி வாஷ் ஆஃப் பண்ணாத மாதிரி நம்மளால் பார்த்துக்கவும் முடியும். அதே சமயம் இந்த ரெயின் வாட்டரை ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ 2-in-1 மெத்தட் நம்ம வந்துட்டு பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இரிகேஷன் மெத்தட்ஸு நம்ம இந்த இதில் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நம்மளால் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராப்பிங் பேட்டர்ன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ கிராப்பிங் பேட்டர்ன்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு வி ஹாவ் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் பெண்டிங் இருக்குது. சரியா, கிராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கேட்டில் ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் வந்துட்டு பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு லைன் பை லைன் சீரீஸ் of NCERT regards to this improvement in food resources முடிஞ்சிரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு இந்த சோஃபார் இந்த செஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் பட்டனை சீக்கிரமாக ஹிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே நீங்கள் இந்த சேனலில் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானும் பட்டன் அமுக்கி விட்ருங்க. ஓகே, ஸோ NCERT சீரீஸ் நம்ம ஏன் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த NCERT சீரீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் வந்துட்டு கொடுக்கும். லைக் ஹவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம NCERT எப்படி படிக்கிறோம், லைன் பை லைனாக படிக்கும்போது அதில் இன் டெப்த் நம்மளால் கவர் பண்ண முடியும். நம்ம லெக்சர் சீரீஸில் விட லைன் பை லைன் வந்துட்டு இட் கிவ்ஸ் யூ மோர் கிளாரிட்டி, மோர் கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட எக்ஸாமுக்குமே வந்துட்டு இட் வில் கிவ் யூ அ பெட்டர் எட்ஜ். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம லைன் பை லைன் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஐ நோ இட்ஸ் அ லென்த்தி செஷன், பட் இட் இஸ் ஃபார் யோர் பெனிஃபிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த கிராப்பிங் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் பற்றி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் க்ரோயிங் கிராப்ஸ் கேன் பி யூஸ் டு கிவ் மேக்ஸிமம் பெனிஃபிட். ஸோ இந்த கிராப்ஸை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு க்ரோ பண்ணுறது மூலியமாக நம்மளால் மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்துட்டு இது மூலியமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் கிராப்பிங் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அதை நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். மிக்ஸ்டு கிராப்பிங் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு கிராப்பிங் வந்துட்டு இட் இஸ் க்ரோயிங் 2 or more crops simultaneously on the same piece of land. For example, wheat plus gram or wheat plus mustard or groundnut plus sunflower. This reduces risk and gives some insurance against failure of one of the crops. இப்போ இந்த கிராப்பிங் பேட்டர்ன்ஸில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்துட்டு செயல்படுத்துறது மூலியமாக ஸோ நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் நம்மளால் வந்துட்டு ஒப்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ்டு கிராப்பிங். ஸோ பேர்லேயே இருக்குது, 2 விஷயங்களை நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அதை வந்துட்டு மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ மிக்ஸ்டு கிராப்பிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு இருக்குது. சரியா, இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 வெரைட்டி ஆஃப் கிராப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வந்துட்டு வீட் அண்ட் கிராம், இந்த பக்கம் வீட்டு இந்த பக்கம் கிராம், ஸோ இப்படி வந்துட்டு நம்ம க்ரோ பண்ணலாம். ஆர் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு, அதாவது ஒரு லேண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லேண்டில் வந்துட்டு வீட்டு அதுக்கப்புறம் மஸ்டர்டு, ஓகேவா, கொஞ்சம் வீட் இந்த பக்கம் வீட்டு இந்த பக்கம் மஸ்டர்டு, எப்படி வரும் டிவைட் பண்ணி க்ரோ பண்ணிக்கலாம். ஆர் இதே மாதிரி கிரவுண்ட் டு சன்ஃப்ளவர் க்ரோ பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு வேளை நம்ம வளரும் போது வீட்டு வந்துட்டு சரியாக ஈல்டு கொடுக்கல, ஆர் அதில் நஷ்டம் ஆயிடுச்சுனாலுமே நமக்கு கிராம் மூலியமா லாபம் கிடைக்கும். இது நஷ்டம் ஆனாலும் வீட்டு மூலியமா கிராம்ல இருந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ ரிஸ்க்கு கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராப் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு கிராப்ல இருந்துட்டு நமக்கு லாபம் பார்த்துக்கலாம். ஒரே கிராப்பை நம்பி இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எதனா ஒரு பூச்சி வந்துட்டு இந்த வீட்டை மட்டும் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு போயிருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கிராம் வந்துட்டு சேவ் ஆகுது. ஸோ அதை நீ நல்லபடியாக பார்த்து அதுலேருந்து லாபம் பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ ரிஸ்க்கும் கம்மி ஆகுது. அண்ட் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸுமே உனக்கு இந்த மிக்ஸ்டு கிராப்பிங் வழியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இன்டர் கிராப்பிங். ஸோ இன்டர் கிராப்பிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
Intercropping, it is growing two or more crops simultaneously on the same field in a definite pattern. A few rows of one crop alternate with a few rows of second crop. For example, soya bean and maize, or finger millet and cowpea. In the crops, they are selected. So first of all, intercropping என்னன்னு பார்க்கலாம். Next இந்த போர்ஷன் வந்து பார்க்கலாம். So intercroppingனா பேர்லேயே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சோயா பீனும் மேஸும் அதுக்கப்புறம் மில்லட்டும் கவுப்பியும் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சோயா பீனும் மேஸும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சைடு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு சோயா பீன் வளர்த்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா வரும் அந்த ரோவில் பீ பிளான்ட் வளர்த்துக்கிறேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், சோயாபீன் வளர்த்துக்கிறேன், அப்புறமா பீ பிளான்ட் வளர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக சோயாபீன், அதுக்கப்புறம் ஒரு ரோ ஃபுல்லாக பீ, அதுக்கப்புறம் ஒரு ரோ ஃபுல்லாக சோயாபீன், அதுக்கப்புறம் ஒரு ரோ ஃபுல்லாக பீ பிளான்ட். ஸோ இந்த மெத்தடை தான் இன்டர் கிராப்பிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, இதில் இந்த கிராப்ஸு எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா ஒன்று எப்படி வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா ஒரு கிராப் எப்படி வளர்க்குறாங்களே. ஸோ எந்த ஒரு ஃபேக்டர் ஒரு க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி வந்துட்டு இதை இப்படி கிராப்ஸை வந்துட்டு வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, so the crops, they are selected such that their nutrient requirements are different. ஸோ இந்த கிராப்ஸை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, அதோட நியூட்ரியன்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த சோயாபீன் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேறு வேறு. ஓகே, இதுக்கு லெட்ஸே இதுக்கு வந்துட்டு ஏபிசி நியூட்ரியன்ஸ் வந்துட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோயாபீனுக்கு கிராமுக்கு வந்துட்டு டிஇஎஃப் நியூட்ரியன்ஸ் தான் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன தான் இந்த செடிகள் இந்த கிராப் எல்லாமே ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட் அக்கது பக்கத்தில் வளர்ந்தாலுமே ஒரு பிளான்ட்டுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் வேறையாக இருக்குது, இந்த பிளான்ட்டுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வேறையாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டு கூட காம்படிட் பண்ணாது. ஏன்னா அதோட நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ காம்படிஷன் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ திஸ் யூ என்ஷோர்ஸ் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி நியூட்ரியன்ஸ் சப்ளைடு. ஸோ இது மூலியமாக நம்ம இந்த சாயிலில் இந்த நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுறோம் இல்லையா, இந்த பிளான்ஸுக்கு மேன்யூர் அதெல்லாம் ஆட் பண்ணி, ஸோ அந்த நியூட்ரியன்ஸை மேக்ஸிமம், ஏன்னா இந்த பிளான்ஸ்லாம் வந்துட்டு இந்த நியூட்ரியன்ஸ் தான் எடுக்குது. சாயில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ அப்போ இந்த சாயிலில் இருக்கிற சில நியூட்ரியன்ஸ் தான் இது எடுத்துக்கும், சாயில் இருக்க மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் இந்த பிளான்ட் எடுத்துக்கும். ஸோ அப்போ சாயில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெஸ்ட்டு அண்ட் டிசீஸை வந்துட்டு எல்லா பிளான்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். ஓகே, ஸோ திஸ் வே ரெண்டு கிராப்ஸுமே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுக்குது. ஓகே, ஸோ டிசீஸு பெஸ்ட்டு கிட்ட இருந்துமே அதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம், நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அந்த சாயில் இருந்துட்டு வந்துட்டு யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ இது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு பிக்சர் ஆஃப் இன்டர் கிராப்பிங். இங்கே பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லாக வந்துட்டு வேற ஒரு பிளான்ட் இருக்குது, செகண்ட் ரோ ஃபுல்லாக வேறு பிளான்ட் இருக்குது, மூணாவது ரோ இங்கே என்ன பிளான்ட் இருந்தோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பிளான்ட்டில் இருக்க நியூட்ரியன்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகே, இந்த சாயிலில் வந்துட்டு நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், மேக்னீஷியம், அது இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த சாயிலில் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த பிளான்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வரும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் தான் சாயில் இருந்துட்டு வேணும், இது வரும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் மட்டும் தான் எடுத்துக்குது. இப்போ இந்த பிளான்ட் இருக்குது இல்லையா, இது வரும் வந்துட்டு பொட்டாசியமும் மாலிப்டினம் மட்டும் தான் வந்துட்டு எடுத்துக்குது. அப்போது சாயில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டுக்கு காம்படிஷன் இல்லாமல் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு பெட்டராக க்ரோ ஆகும், பெஸ்ட் டிசீஸ் கிட்ட இருந்தாலும் ஈஸியாக இதை வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இன்டர்கிராப்பிங் மெத்தட். அடுத்தது the growing of different crops on a piece of land in a pre-planned succession is known as a crop rotation. Okay, so crop rotationல வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம்.
ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா லெட்ஸ் சே ஒரு 2 பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் சரியா இப்போது பிளான்ட் ஏ வந்துட்டு நான் அது வளர்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் அது விளைச்சி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 months ஆயிடுது ஸோ இந்த ஏ பிளான்ட்டுக்கு அப்புறமா நான் மறுபடியும் அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பிறகு மறுபடியும் அந்த லேண்டில் ஏ பிளான்ட்டு க்ரோ பண்ண மாட்டேன் மறுக்கா அதில் வந்துட்டு என்ன க்ரோ பண்ணுவேன்னா பி பிளான்ட் வந்துட்டு க்ரோ பண்ணுவேன் ஓகே ஸோ இது மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரே வருஷத்தில் என்னால் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸை வந்துட்டு விதைக்க முடியுது அதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது அது மூலமாக முக்கியமாக என்ன நடக்குதுன்னா அந்த சாயிலு ரெப்ளனிஷ் ஆகுது சாயிலுக்கு ரெஃப்ரெஷ் ஒரே பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு பிளான்ட் வந்து நான் என்ன சொன்னேன் எல்லா பிளான்ட்டுக்குமே சில நியூட்ரியன்ஸ் வேணும் அந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஒரு பிளான்ட்டு சில நியூட்ரியன்ஸை அதிகமாக எடுத்துக்கும் சில நியூட்ரியன்ஸை கம்மியாக எடுத்துக்கும் அப்போது இந்த பிளான்ட்டு வந்துட்டு நம்ம ஒரே பிளான்ட்டை ஒரே லேண்டில் க்ரோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு இருக்குது ஓகே இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் க்ராப் ஏ வந்துட்டு நான் க்ரோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் சரியா க்ராப் ஏ வந்து க்ரோ பண்ணுறேன் இப்போ இந்த க்ராப் ஏ வந்துட்டு இந்த சாயிலில் வரும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் மட்டும்தான் எடுத்துக்குது ஓகே மற்ற எந்த நியூட்ரியன்ஸுமே அதுக்கு அவ்வளோவா தேவையில்லை அது எடுத்துக்கவே மாட்டேங்குதுன்னு வச்சுப்போம் நான் இதுவே வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக க்ரோ பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த சாயிலில் இருக்கிற எல்லா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸும் காலி ஆயிரும் ஓகே அது மட்டும் இல்லாமல் மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் அப்படியே தங்கி இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணுமா இல்லையா அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இந்த ஏக்கு பதிலாக வேறு ஒரு பி பிளான்ட்டை க்ரோ பண்ணுறேன் இப்போ இந்த பி பிளான்ட் வந்துட்டு லெட்ஸே வந்துட்டு மாலிப்டினம் அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியமு ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது ஓகே அப்போ அது யூட்டிலைஸ் பண்ணும்போது நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் யூஸ் ஆகாமல் இருக்குது அப்போ நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸுமே மறுபடியும் அது வந்து ரெப்ளனிஷ் ஆகுறதுக்கு டைமு கிடைக்கிது ஓகே ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சக்சஷன் அப்படின்னா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று டிசைட் பண்ணி எந்த க்ராப்ஸை வந்துட்டு நம்ம ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் க்ரோ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி க்ரோ பண்ணுறது தான் க்ராப் rotation okay now depending upon the duration crop rotation is done for different crop combinations so durations base பண்ணி இந்த crop rotation வந்து different crop combinations க்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு பண்றாங்க okay the availability of moisture and irrigation facilities decide the choice of crop to be cultivated after one harvest so என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸோ மாய்ஸ்சரு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸு ஸோ இதெல்லாம் தான் டிசைட் பண்ணுது ஓகே ஸோ இதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ராப் ரொட்டேஷன் இஃப் இட் இஸ் டன் ப்ராப்பர்லி தென் 2 or 3 crops கேன் பி க்ரோன் இன் அ இயர் வித் குட் ஹார்வெஸ்ட் இந்த க்ராப் ரொட்டேஷன் ப்ராப்பராக பண்ணால் நான் உனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் 2 or 3 crops கூட வந்துட்டு ஒரே வருஷத்தில் நம்மளால் க்ரோ பண்ணி அதை கல்டிவேட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட்டும் பண்ணி அதை லாபமும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மிக்சட் கிராப்பிங் பார்த்தோம் இன்டர் கிராப்பிங் பார்த்தோம் அதுக்கப்புறமா கிராப் ரொட்டேஷன் வந்துட்டு பார்த்தோம் இதெல்லாமே சின்னதாக ஒரு ஓவர்வியூ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஸோ மிக்சட் கிராப்பிங்னா வந்துட்டு ஒன்றும் கிடையாது மிக்சட் கிராப்பிங்கில் பேசிக்லி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு இருக்குது அந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வந்துட்டு 2 கிராப்ஸ் வந்துட்டு சைமல்டேனியஸ்லி ஒரே டைமில் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க இங்கே ஒரு ஏ கிராப் இங்கே ஒரு பி கிராப் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க ஓகே ஸோ சைமல்டேனியஸ்லி க்ரோ பண்ணுறது மிக்சடு கிராப்பிங் அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னோட இன்டர் கிராப்பிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஏ கிராப்பை க்ரோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பி கிராப்பை க்ரோ பண்ணுறாங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஏ கிராப்பு க்ரோ பண்ணுறாங்க அடுத்தது பி கிராப்பு க்ரோ பண்ணுறாங்க ஸோ இது வந்துட்டு உன்னோட இன்டர் கிராப்பிங் அதுக்கப்புறம் கிராப் ரொட்டேஷன் ஸோ கிராப் ரொட்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது ஸோ ஒரு வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு வந்துட்டு ஒரே கிராப் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க அந்த பீஸ் ஆஃப் லேண்டில் அதுக்கப்புறமா வந்துட்டு 6 மாதம் கழித்து அதே பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு பி கிராப் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க இது மூலியமாக நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு உதவி செய்யுது ஓகே கிராப் ரொட்டேஷன் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா ஒரே வருஷத்தில் 2-3 கிராப்ஸை கூட வந்துட்டு நம்மளால் ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மூவ் ஆக போகிறது கிராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம் ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கிராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கிராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த கிராப்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க கிராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே
crops are infested by a large number of weeds, insect pests and diseases. ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஈஸியாக அஃபெக்ட் ஆயிடுது. எந்தெந்த விஷயத்தினால வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்செக்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்ஸு அப்புறம் டிசீசஸால் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் எப்படி வந்து நமக்கு நோய் வருது, அதே மாதிரி வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் பிளான்ஸுக்குமே வந்துட்டு சில எனிமிகள் எனிமி அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இன்செக்ட்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்துட்டு பெஸ்ட் லைக் ரேட்டு, ராடன்ஸு, ஸ்னேக்கு இதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்ஸ் அன்வான்ட் பிளான்ஸ் தட் க்ரோ அலாங் வித் அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ். இந்த வீட்ஸ் என்னன்னா இது வந்து அன்வான்ட் பிளான்ஸ். இப்போது நீ கஷ்டப்பட்டு ஒரு லேண்ட் வச்சுட்டு இருக்க, அந்த நிலத்தில் வந்துட்டு நீ வந்து ரைஸ் வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணின்னு இருக்கிற, சரியா, ரைஸ் பிளான்ட் வந்துட்டு க்ரோ பண்ணின்னு இருக்கிற. இது கூட எங்கே இருந்தோம் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த காற்று வழியால் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்பர்ஸ் ஆகி அது தானாக வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு அது க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி தானாக வந்துட்டு சில பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகே, இதை நம்ம வீட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இந்த வீட்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, நீ வந்து கஷ்டப்பட்டு இந்த பிளான்ஸு நீ கஷ்டப்பட்டு இந்த ரைஸ் பிளான்ட் வளர்த்துட்டு இருக்கல, இதுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸு, மேன்யூரு, வாட்டரு, ப்ராப்பரான ஒரு இரிகேஷன் சிஸ்டமு, அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டி சீட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்ப. நீ கொடுக்குற இந்த மேன்யூருக்காக, இந்த வாட்டருக்காக இந்த பிளான்ஸ் வந்துட்டு காம்படிட் பண்ணும், ஸ்பேஸுக்கு காம்படிட் பண்ணும், லைட்டுக்கு காம்படிட் பண்ணும். ஓகே, ஸோ இது எல்லாமே இது வந்துட்டு இது கூட காம்படிஷனில் இறங்கிடும். தண்ணி கூட, உனக்கு மட்டும் என்ன மேன்யூரா, எனக்கும் மேன்யூர் வேணும், எனக்கும் ஃபர்டிலைசர் வேணும், எனக்கும் தண்ணி வேணும், நானும் சூரிய வெளிச்சம் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காம்படிஷன் பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்டு இதுக்கு சோறு பால் ஊட்டி இந்த பிளான்ட்டை வளர்த்துட்டு இருந்தா, சரியா. ஸோ அதனால் இந்த அன்வான்ட் பிளான்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை தான் வீட்ஸ்ன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க பேசிக்கலி அப்படின்னு வந்து கேட்டால், இந்த ஃபீல்டு கிராப்ஸ் வந்துட்டு வீட்ஸால், இன்செக்ட்னால, பெஸ்ட்டால், டிசீசஸால் இதெல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த ஃபீல்டு கிராப்ஸை. அடுத்தது, இஃப் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆர் நாட் கண்ட்ரோல்ட் அட் தி அப்ராப்ரியேட் டைம் தென் தே கேன் டேமேஜ் த கிராப் ஸோ மச் தட் மோஸ்ட் ஆஃப் த கிராப் இஸ் லாஸ்ட். இப்போது இந்த வீட்ஸு இல்லை இந்த பெஸ்ட், ராடன்ஸ், இந்த ஸ்னேக், ராட், அதை தான் ராடன்ஸ்ன்றாங்க. இந்த வீட்ஸ் அன்வான்ட் பிளான்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டான டைமில் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலை, அதை ரிமூவ் பண்ணலை, அந்த ப்ராப்ளமை நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா மொத்த கிராப்பும் டேமேஜ் ஆகும், நஷ்டம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது வீட்ஸை பற்றி நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வீட்ஸ் என்னது, அன்வான்ட் பிளான்ஸ் இந்த கல்டிவேட்டட் ஃபீல்டு. ஸோ வீட்ஸுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சாந்தியம் அது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ வீடு. ஓகே, ஸோ சாந்தியம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ வீடு. அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வீடு வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. மற்ற எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வீடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாந்தியம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தேனியம், அதுக்கப்புறம் சைப்பரஸ், அதுக்கப்புறம் ரோட்யூண்டஸ். ஸோ இதெல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன்வான்ட் பிளான்ஸ். இதெல்லாம் நீ கல்டிவேட் பண்ணுற அந்த பிளான்ட்டு கூட வந்துட்டு காம்படேட் பண்ணோம் ஃபார் சன்லைட்டுக்கு, ஃபார் வாட்டருக்கு, ஃபார் நியூட்ரியன்ஸ்க்கு, ஃபார் ஸ்பேஸுக்கு காம்படேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஸ்பேஸ், லைட்டுக்கெல்லாம் இந்த வீடு காம்படிட் பண்ணுது. ப்ளஸ் வீட்ஸ் த டேக் அப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் தி கிராப். நம்ம கஷ்டப்பட்டு மேன்யூர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாயிலுக்கு வந்து போட்டுருப்போம். இந்த வீடு அலேக்கா வந்து அவன் நியூட்ரியன்ஸ் உருவின்னு போயிடுவான். ஓகே, ஸோ therefore removal of weeds from cultivated fields during the early stages of crop growth is essential for a good harvest. ஸோ அதனால் இந்த வீட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக வந்து அந்த டைமுக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஏன்னா இல்லைன்னா நம்ம கல்டிவேட் பண்ணுற அந்த கிராப்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆயிரும். ஓகே, ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்துட்டு நம்ம அந்த அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஜென்ரலி இன்செக்ட் பெஸ்ட் அட்டாக் தி பிளான்ஸ் இன் 3 ways. இன்செக்ட்டு, இந்த பெஸ்ட்டு இதெல்லாம் பிளான்ஸை வந்துட்டு 3 waysல அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வே ஆர் ஃபஸ்ட்டு மோட் எப்படி அட்டாக் பண்ணுது இந்த இன்செக்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, தே கட் த ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். ஸோ
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது இந்த இன்செக்டோ இல்லை பெஸ்ட்டோ அந்த செடியில் இருக்க அந்த ஸ்டெம்மையோ இல்லை அந்த ரூட்டையோ ஆர் அந்த லீஃபையோ அது கட் பண்ணிடுது. அடுத்தது என்ன பண்ணுது, செகண்ட் வே எப்படி அட்டாக் பண்ணுது, they suck the cell sap from various parts of the plant. ஸோ செல் சாப் வந்துட்டு அதை சக் பண்ணிடுது. ஓகே, ஸோ அந்த செல் சாப்பில் வாட்டர்லாம் கொஞ்சம் இருக்கும், ஸோ அதை சக் பண்ணிடுது இந்த இன்செக்ட் இந்த பெஸ்ட் எல்லாம். மூணாவது வே, they bore into stem and fruits, they thus affect the health of the crop and reduce yield. ஸோ தேர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டெம் ஃப்ரூட்ஸ்குள்ளே வந்துட்டு சில இதெல்லாம் பூச்சி வந்துட்டு கடிச்சு வச்சுருக்கிறோம், ஒரு பெஸ்ட் கடிச்சு வச்சுருக்கோம், ஸோ அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. ஸோ இது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த க்ராப்பை அஃபெக்ட் பண்ணுது, டிசீஸ் காஸ் பண்ணுது, அதனால ஈல்டு வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி இன்செக்ட் பெஸ்ட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணுது பிளான்ஸ் அப்படின்னா 3 வேஸில் அட்டாக் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெம்மு இல்லை அந்த லீஃபு அதை வந்துட்டு கட் பண்ணிடுது, ரூட்ஸை கட் பண்ணிடுது. செகண்ட் வே என்ன பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டால் செல் சாப்பை வந்துட்டு சக் பண்ணிடுது, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த செல் சாப்பை இந்த பெஸ்ட்டோ இல்லை இன்செக்டோ சக் பண்ணிடுது. மூணாவது என்ன பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அந்த ஃப்ரூட்டோ அந்த சீடுக்குள்ளோ ஒரு அந்த பிளான்ட்டோ அந்த ஸ்டெம்முக்குள்ளெல்லாம் அது பூந்துருது. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த பிளான்ட்டோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா பூச்சி பிடிச்ச செடியை வாங்குவாங்களா, சும்மாவே கருவேப்பிலையில் வந்துட்டு நல்ல பச்சை கலரில் இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். அந்த கருவேப்பிலை செடியிலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அந்த க்ரீன் லீஃபில் வந்துட்டு சில ஒயிட்டாக வந்துட்டு சில ஸ்பாட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஒயிட்டாக ஸ்பாட்ஸ் இருந்தாலே நம்மலாம் வாங்க மாட்டோம், அதை போடவும் கூடாது சில நேரத்தில், சரியா? ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு இன்செக்ட் அட்டாக் தான் பேசிக்லி. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த ஹெல்த் ஆஃப் த க்ராப் அஃபெக்ட் பண்ணுது, ப்ளஸ் ஈல்டையும் ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டிசீசஸ் இன் பிளான்ஸ் அதெல்லாம் என்னது, அந்த டிசீசஸ் இன் பிளான்ஸ் எதால் காஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ், diseases in plants are caused by pathogens such as bacteria, fungi and viruses. So pathogens na disease causing microorganisms. So pathogens அப்படினா ஒண்ணும் கிடையாது. So pathogens அப்படினா வந்துட்டு disease causing microorganisms. Disease causing Yes. So disease causing microorganisms தான் நம்ம வந்துட்டு pathogens அப்படி வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே எந்தெந்த மைக்ரோஆர்கானிசம்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸில் வந்து டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, ஸோ பாக்டீரியா காஸ் பண்ணுது, ஃபங்கை காஸ் பண்ணுது, வைரஸஸ் காஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு டிசீஸ் காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நவ் தீஸ் பேத்தோஜென்ஸ் வந்துட்டு தே கேன் பி ப்ரெசன்ட் இன் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ சாயில், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ இந்த பேத்தோஜென்ஸ் எல்லாமே வந்துட்டு சாயிலில் இருக்கலாம், வாட்டரில் இருக்கலாம், ஏரில் இருக்கலாம். இந்த சாயிலில், வாட்டரில், ஏர் மூலியமாக தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒரு பிளான்ட் கிட்ட இருந்து இன்னொரு பிளான்ட் கிட்ட இருந்து பரவவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் weeds, insects, diseases can be controlled by various methods. So இப்போ weedsனால என்ன பிரச்சனை வருது, weedsனால என்ன பிரச்சனை, insectsனால என்ன பிரச்சனை, pathogens-னால என்ன பிரச்சனை, இது எப்படி அந்த பிளான்ட்டோட அந்த குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுது, அது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணலாம் மொத்த க்ராப்புமே வந்து டிஸ்ட்ராயோட க்ராப் ஈல்டு கம்மியாயிரும், க்ராப் குவாலிட்டி கம்மியாயிரும். ஓகே, ஸோ இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஓகே, இதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் காமன்லி யூஸ்டு மெத்தட் இட் இஸ் த யூஸ் ஆஃப் pesticides, which include herbicides, insecticides and fungicides. ஸோ இந்த வீட்ஸு, இன்செக்ட்ஸ், டிசீஸை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காமன் மெத்தட் வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த பெஸ்டிசைட்ஸ்லேயே நமக்கு சில பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஹெர்பிசைட்ஸ் இருக்குது, அப்புறமா இன்செக்டிசைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபங்கிசைட்ஸ் இருக்குது. ஸோ ஹெர்பிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட் இது மூணுமே வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ்குள்ளே அடங்குது. ஓகே, ஸோ பெஸ்டிசைட்ஸ் இன்க்ளூட்ஸ் பெஸ்டிசைட்ஸுக்குள்ள சப் டாபிக்ஸாக வருது, ஒரு சப் பிரான்ச்சஸாக வருது. எது எது? ஹெர்பிசைட்ஸு, இன்செக்டிசைட்ஸும் ஃபங்கிசைட்ஸுமே. சரியா? ஸோ இப்போ தீஸ் கெமிக்கல்ஸ் தே ஆர் ஸ்ப்ரேட் ஆன் கிராப் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் சீட்ஸ் அண்ட் சாயில். இப்போ இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு கிராப் பிளான்ட்ஸில் வந்துட்டு அப்படி சும்மா ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. இது வந்து அந்த சீடையுமே அந்த சாயிலையுமே வந்துட்டு எதனா இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். However, excessive use of these chemicals creates problems. ஆனால்
ஆனால் இதை நிறைய யூஸ் பண்ணோன்னா, எக்ஸசிவாக நிறைய யூஸ் பண்ணோன்னா இதனால் பிரச்சனைகள் வர செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு கேட்டால், since they can be poisonous to many plant and animal species and cause environmental pollution. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால இது பாய்சனஸாக மாறிடுது நிறைய அனிமல்ஸ்க்கும் பிளான்ஸுக்கும். அதனால் வந்துட்டு என்வாயன்மெண்ட் பொல்யூஷனுக்குமே இது லீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்டிலைசர்ஸ் வாட்டர் பொல்யூஷனுக்கு லீட் ஆகுதுன்னு பார்த்தோம். யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஃபங்கிசைட்ஸ், ஹர்பிசைட்ஸ், இது எல்லாத்துமே இட் லீட்ஸ் டு என்வாயன்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அண்ட் இட் கேன் பி பாய்சனஸ் டு போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு கேஸ் ஐ திங்க் ஜப்பான்லேயே சைனாவில் நம்ம பல வருஷங்கள் ஒரு 6-7 இயர்ஸ் பேக், ஓகே, நீங்கள் மேபி தட்டி பாருங்கள் கூகுளில். ஸோ ஒரு உமன் வந்துட்டு இந்த ஷெல் ஃபிஷ் இருக்குது, அதாவது ப்ரான், சரியா? ஸோ ப்ரான்ஸ் வந்து டேஞ்சரஸ்ன்னு நான் சொல்லலை. ஸோ அதுக்கு காரணம் மூல காரணம்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஏரி அதாவது ரிவர் ப்ரான்ஸ் இருக்குது இல்லையா, சீ ப்ரான்ஸில் ரிவர் ப்ரான்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ரிவர் சைடில் வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ், இந்த பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வாஷ் அவுட் வந்துட்டு ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வாஷ் அவுட் ஆகி அந்த ரிவரில் வந்து கலந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரிவரில் கலந்த உடனே இந்த பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அந்த சாயில் மண்ணாக வந்துட்டு சேர்ந்ததில் அதுலேருந்து அந்த ஆர்கானிசம்ஸ்குள்ளேயுமே அந்த ஃபர்டிலைசர்ஸோ பெஸ்டிசைட்ஸோ அதெல்லாம் போய் சேர்ந்துட்டுருக்கு. இவங்களுக்கு அது தெரியல. அவங்க வந்து அந்த ஃபிஷ்ஷை நார்மலாக நமக்கு எப்படி தெரியும் சொல்லு, அவங்க அதை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அது வந்து டெத்துலேயே போய் முடிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ். எல்லாருக்குமே இது நடக்கும்னு சொல்லலை, பட் இட் கேன் பி ஹார்ம்ஃபுல், பாய்சனஸ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட். ஸோ இதுவே எக்ஸசிவாக நம்ம யூஸ் பண்ணால் அதுவே ஒரு த்ரெட்டாக மாறிடுது. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா weed control methods. It also includes mechanical methods. ஸோ இப்போ இந்த வீட்ஸை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. அது மெக்கானிக்கல் மெத்தட்னா மேனுவலாக நம்ம இந்த வீட்ஸை பார்க்கும் போதெல்லாம் அந்த வீடை வந்துட்டு பிடுங்கி எடுக்கிறது, அதுதான் வந்துட்டு மெக்கானிக்கல் மெத்தட். ஓகே, அதுக்கப்புறமா ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் சச் ஆஸ் ப்ராப்பர் சீட் பெட் ப்ரிப்பரேஷன், டைம்லி சோயிங் ஆஃப் கிராப்ஸ், இன்டர் கிராப்பிங், கிராப் ரொட்டேஷன், இதெல்லாம் கூட வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வேறு வீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, வீட்ஸ் வந்த பேருக்கு நீ இதை கையால் பிடிங்கி எடுத்துக்கலாம். ஸோ மேனுவல் மெத்தட். வீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் சீட் பெட் ப்ரிப்பரேஷன். அப்படின்னா என்னது மேம்? ப்ராப்பர் சீட் பெட் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஸோ அந்த சாயிலில் நீ வந்து அந்த சீடு சோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாயிலை நீ நல்லா ரெடி பண்ணணும். ஓகேவா? அதை நல்லா ரெடி பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்ஸ் வந்துட்டு வராது. அதுக்கப்புறம் டைம்லி சோயிங் ஆஃப் கிராப்ஸ், கரெக்டான டைமுக்கு அந்த கிராப்ஸை நீ சோ பண்ணும் போது வராது. மூணாவது நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி அந்த டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், இன்டர் கிராப்பிங், கிராப் ரொட்டேஷன், ஸோ அதெல்லாம் பண்ணும்போது வீடு வராமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ், சரியா? வீடு வராமல் பார்த்துக்கிறதுக்கு. வீடு வந்த பிறகு மேனுவல் மெத்தட் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சம் அதர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் பெஸ்ட் ஆர் தி யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் அண்ட் சம்மர் பிளக்கிங் இன் விச் ஃபீல்ட்ஸ் ஆர் பிளக் டீப் இன் சம்மர்ஸ் டு டிஸ்ட்ராய் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட். இதை தாண்டி சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஸோ அது வந்துட்டு சம்மர் பிளக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சம்மர் டைமில் அந்த ஃபீல்டில் வந்து நல்லா ஆழமாக நல்லா ஒரு மாதிரி பிளக் பண்ணுறது. ஸோ பிளக் பண்ணுற மூலம் பெஸ்ட்டும் சரி வீட்ஸும் சரி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வாட் டு வி ஹேவ்? நெக்ஸ்ட் வந்துட்டு நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபியூ மோர் டாபிக்ஸ், கேட்டில் ஃபார்மிங் அண்ட் அனிமல், இதெல்லாம் கொஞ்சம் ஃபிஷரிஸ், இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் கேட்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் குட்டி சப் டாபிக்ஸ் விச் வி ஹாவ் டு நோ. ஓகே, ஸோ இப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சென்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸை வந்துட்டு நம்ம
பண்ணி வைக்கிறோம் கரெக்டாக. ஸோ வீட்டிலே வந்துட்டு நம்ம கிரெயின்ஸை வந்துட்டு நம்ம அப்பாமார்கள்ன்ற அம்மாமார்கள் யூஸ்வலி நம்மளோட பாட்டி, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கிரெயின்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ஸோ அந்த கிரெயின்ஸை வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு டப்பா எடுத்துப்பாங்க. அந்த டப்பாவில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல், மாய்ஸ்சர் தண்ணிக்கின்னு எதுவுமே இல்லாமல் நீட்டாக அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை பண்ணுவாங்க. இதில் வெயிலில் அந்த காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட எதனா இருந்துச்சுன்னா கூட துணியில் நல்லா தொடச்சிட்டு அப்புறமா தான் உன்னோட அந்த கிரெயின்ஸ், அந்த ரைஸோ வீட்டோ அதெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே போடுவாங்க. நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ரைஸ் வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் வச்சுட்ருக்கோம் சரியா. பெரிய ஒரு அண்டாவே இருக்குது, ரொம்ப பெரிய அண்டாவே இருக்குது. ஸோ அந்த பெரிய அண்டாவில் வந்து ரைஸு ஃபுல்லாக கொட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறமா 2-3 கொஞ்சம் ஒரு ஃபியூ லீவ்ஸ், நீம் லீவ்ஸை வந்துட்டு அதில் போடுவாங்க. கொஞ்சோண்டு டர்மரிக், அது யூஸ்வலாக இங்கே பெங்களூரில் பார்த்துருக்கேன் நான். இங்கே வந்துட்டு எங்கள் சித்தி எங்கள் அத்தைலாம் பண்ணுறாங்க இங்கே பெங்களூரில். அங்கெல்லாம் நாங்கள் நீம் லீஃப் தான் சென்னையில் இருக்கும்போது. இங்கே பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தா அந்த பெரிய ரைஸ் கண்டெய்னர்ஸில் வந்துட்டு கொஞ்சோண்டு டர்மரிக் வந்துட்டு போடுவோம். ரொம்ப போட்டால் கலர் வந்துடும். அந்த டர்மரிக் கொஞ்சம் போட்டு, ஏன்னா அந்த இங்கே கொஞ்சம் நிறைய குளிர் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அந்த ஃபங்கஸ் கிங்கஸ் எதுவும் அட்டாக் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் டர்மரிக் போட்டு வைப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பாரு, இவ்வளோ ஏக்கர் கணக்காக நிலம் வச்சுருக்கிறான். ஸோ அப்போ அவன் எவ்வளோ கிரெயின்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அப்போ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, ஏன்னா அவன் அதை நெக்ஸ்ட்டு விற்க போகிறான் இல்லையா. ஸோ அப்படி விற்று தான் நம்ம அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ அளவுக்கு காஷியஸாக இருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த ஸ்டோரேஜை அவங்க பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் ஸ்டோரேஜ் லாஸஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொசீஜர் கேன் பி வெரி ஹை. ஸோ ஸ்டோரேஜ் தெரியாமல் பண்ணாததுனால அதனால வந்து நஷ்டம் வந்துட்டு நிறையவே இருக்குது. கஷ்டப்பட்டு நீ சீடு கரெக்டாக வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்ப, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்கு மேன்யூர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்ப, பெஸ்ட்டுக்கிட்ட அதுக்கிட்டதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி அப்புறம் தேவையான தண்ணி எல்லாம் கொடுத்து ஹார்வெஸ்ட்டும் கரெக்டான டைமில் பண்ணிவிட்டு இப்போது அந்த கிரெயின்ஸ் எல்லாம் சரியாக ஸ்டோர் பண்ணாமல் அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி லாஸ்ட்டில் கொட்டையை விட்டு அதனால நஷ்டம் வந்த கேசஸ் நிறைய ஆகியிருக்கு. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் வந்துட்டு எப்படி பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு கெட்டு போகிறதுக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, ஸோ ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சச் லாஸஸ் ஆர் பயோட்டிக், இன்செக்ட்ஸு, ரோடன்ஸு, ஃபங்கை, மைட்ஸு, பாக்டீரியா. ஸோ இந்த பயோட்டிக்னா வந்துட்டு இதெல்லாம் லிவிங்காக இருக்கும், அதை நம்ம பயோட்டிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு இன்செக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ராடன்ஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, மைட்ஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது. இதெல்லாம் அந்த கிரெயின்ஸை வந்துட்டு டிஸ்டர்ப்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் தட் அஃபெக்ட் தி ஹார்வெஸ்டட் சீட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஏபயோட்டிக்கில் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது மாய்ஸ்சர், டெம்பரேச்சர் இன்அப்ராப்ரியேட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரேஜில் அந்த கிரெயின்ஸுக்குன்னு இவ்வளோ கம்மியான மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கணும், அந்த கிரெயின்ஸுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும், அதனால வந்துட்டு கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ் தான் அந்த சீட் குவாலிட்டி ஒரு அந்த கிரெயின்ஸ் குவாலிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் அதனால தான் அந்த கிரெயின்ஸோட வெயிட் வந்து கம்மியாகுது. போர் ஜெர்மினபிலிட்டி, discoloration of produce, all leading to poor marketability. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் உன்னோட சீடு வந்துட்டு கம்மியான வெயிட் ஆகிடுது, அப்புறம் கலர் கொஞ்சம் மாறிடுது, அதுக்கப்புறம் டெக்ஸ்டர் எல்லாமே மாறிடுது. ஜெர்மினபிலிட்டின்னு அந்த கிரெயின் வந்துட்டு நெக்ஸ்ட் அதை நீ சாயிலில் போடும்போது அது வந்துட்டு ஸ்ப்ரவுட் ஆகணும் இல்லையா, ஸோ அந்த ஜெர்மினேஷனும் எஃபெக்ட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதுவும் சிஸ்டமேட்டிக்காக அதை வேர் ஹவுஸில் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், பெரிய பெரிய வேர் ஹவுசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆர் யூஸ்ட் பிஃபோர் கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ கிரெயின்ஸ் ஃபியூச்சரில் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தே இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்ட்ரிக்ட் கிளீனிங் ஆஃப் தி ப்ரொடியூஸ் பிஃபோர் ஸ்டோரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலே கடையில் வாங்கிட்டு வந்ததே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுறோம். அதிலே குச்சி குட்டி பூச்சிங்க, சில நேரத்தில் ரைஸ்லலாம் வந்துட்டு அதெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கும், அப்புறம் சில நேரத்தில் ரைஸில் கிளாஸ் பீஸ் கூட இருக்கும் சரியா. ஸோ அதனால நம்ம வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்துட்டு ட்ரை பண்ணணும் சன்லைட்டில். இதெல்லாம் அந்த கிரெயின்ஸில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் அம்மாமார்கள்லாம் அந்த கொரியண்டர் சீட்ஸு, அந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா ட்ரை பண்ணுவாங்க சரியா. அது ப்ராப்பராக ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போ சன்லைட்டில் ட்ரை பண்ணி மறுபடியும் அதை ஷேடில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதுக்கப்புறமா ஃபியூமிகேஷன், அதாவது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி
பண்ணி எதனா பெஸ்ட் கிஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு பண்ணோம். இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கிரெயின்ஸை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ தான் நம்மளால் நஷ்டம் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு we are jumping into our next topic, which is animal husbandry. Okay, so இது வந்துட்டு லாஸ்ட் செட் ஆஃப் டாபிக்ஸில் வந்துட்டு வருது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கேட்டல் ஃபார்மிங்கு, ஸோ இது எல்லாமே லாஸ்ட் செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ கைஸ், ஸோ ஃபார் செஷனை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா do hit the like button and do consider subscribing and also hit the bell button. Okay, so yes, so animal husbandry வந்துட்டு போயிடலாமா? Okay, so animal husbandry, it is the scientific management of animal livestock. It includes various aspects such as feeding, breeding and disease control. So animal husbandry அப்படின்றது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட். சயின்டிஃபிக்கான மெத்தட் டு மேனேஜ் வாட் அப்படின்னு கேட்டால் டு மேனேஜ் லைவ் ஸ்டாக். சரியா? ஸோ லைவ் ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட். It includes various aspects like feeding, breeding, disease control. ஸோ இந்த அனிமல் லைஃப் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் வந்துட்டு உனக்கு கவ், ஷீப், டீர், நாட் டீர், கோட். ஸோ கவ், ஷீப், கோட், அப்புறம் ஈவன் யோர் சிக்கன், அதாவது ஹென். ஸோ அது எல்லாமே இந்த அனிமல் லைஃப் ஸ்டாக்குள்ளே வந்துட்டு வந்துடும். பிக்ஸ், ஸோ அது எல்லாமே அனிமல் லைஃப் ஸ்டாக்குள்ளே வந்துட்டு வந்துடும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பராமரிக்கிறது தான் வந்துட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அந்த பராமரிக்கிறதுன்னு நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன, அஃப்கோர்ஸ் அதுக்கு பூவா தரணும். ஸோ ஃபீடிங், அதனால வளர்க்கணும். அதுக்கப்புறம் அதை ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கணும். ஸோ அது வந்து ப்ரீடிங். அப்புறம் எந்த டிசீஸும் வராமல் பார்த்துக்கொள்ளணும். ஸோ மூணாவது டிசீஸ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் இன்க்ளூட்ஸ் கேட்டில், கோட், ஷீப், பவுல்ட்ரி, அதுக்கப்புறமா ஃபிஷ். சரியா? ஸோ நம்ம அனிமல் லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அனிமல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறோன்னா கேட்டில், கோட்டு, ஷீப்பு, பவுல்ட்ரி, ஃபிஷ்ஷு, ஈவன் பிக் ஆல்சோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாப்புலேஷன், ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் அண்ட் ஆஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ், த டிமாண்ட் ஃபார் மில்க், எக்ஸ், மீட் இஸ் ஆல்சோ கோயிங் அப். ஸோ என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த மில்க்குக்கு, எக்ஸுக்கு, அதுக்கப்புறமா மீட். ஓகே, மில்க்கு எம், ஓகேவா, M1, M2, அதுக்கப்புறம் மீட், அதுக்கப்புறம் எக்ஸ். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த விஷயங்களுக்கான டிமாண்டு கூட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்சோ த க்ரோவிங் அவேர்னஸ் ஆஃப் த நீட் ஃபார் ஹியூமேன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ஹஸ் brought in new limitations and livestock farming. Thus livestock production also needs to be improved. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடியெல்லாம் வந்துட்டு நமக்கு பெருசாக இதை பற்றி என்ன வந்துட்டு அவேர்னஸ் இல்லை. நமக்கு அந்த காலகட்டத்திலலாம் வந்துட்டு அவேர்னஸ் இல்லை. எப்படி வந்துட்டு இந்த கேட்டிலோ, இந்த ஷீப்போ, கோட்டோ, அதெல்லாம் எப்படி வளர்க்குறாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. அது எப்படி பராமரிக்கிறாங்கன்னாலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போது சில இடத்துலலாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் துன்புறுத்துறாங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படும் போது, ஸோ மோர் ஹியூமேன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் மனிதாபிமானத்தோட, அதுவுமே ஒரு பிராணி, அதுவுமே ஒரு உயிருள்ள ஜீவன், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு இது எல்லாமே அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்குள்ளே வருது. ஓகே, ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா வந்துட்டு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு இந்த அனிமல் லைஃப் ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறது. அனிமல் லைஃப் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அஃப்கோர்ஸ் கவ், ஷீப், கோட், அப்புறம் ஹென் அண்ட் ஈவன் ஃபிஷ், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துட்டு அடங்குது. பராமரிக்கிறதுன்னு சொல்லும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம், பூவாதாரம், ஃபீடிங், அப்புறம் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணணும். அப்போ தான் நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் யங் ஒன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிசீஸ் கிட்ட இருந்தால் பாதுகாத்துக்கொள்ளி இதை பாதுகாத்துக்கொண்டு இதை வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்டில் ஃபார்மிங் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கேட்டில் ஃபார்மிங். Cattle husbandry is done for two purposes. First, milk and draught labor for agriculture work such as tilling, irrigation and carting. ஸோ கேட்டில் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு கேட்டில் ஃபார்மிங் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லும் போது இதை வந்துட்டு எந்தெந்த விஷயங்களுக்காக இந்த கேட்டில் ஹஸ்பண்ட்ரி ஒரு கேட்டில் ஃபார்மிங் நம்ம வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பர்பஸஸ்க்காக. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு பால் தேவைப்படுது. ஸோ ஃபார் மில்க்குக்காக நம்ம வந்துட்டு இதை பண்ணுறோம். அதுக்கப்புறம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார் ட்ராட் லேபர். ஓகே, ஸோ ட்ராட் லேபர் அப்படின்னா வந்துட்டு அந்த கவுஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம அந்த அனிமல்ஸை வேலை பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ அதை தான்
ட்ராட் லேபர்னு சொல்கிறாங்க. ட்ராட் லேபரில் என்னென்ன இருக்குது, டில்லிங், இரிகேஷன், காட்டிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்தியன் கேட்டில் பிலாங் டு 2 different species, பாஸ் இண்டிகஸ் cows and bos bubalis buffaloes. ஸோ இந்தியன் கேட்டில் கவுஸ் பஃபலோஸ் இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்பீஷிஸ் பேர் நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் நேம் கவு வந்துட்டு பாஸ் இண்டிகஸ், பாஸ் பியூபாலிஸ் வந்துட்டு பஃபலோஸை வந்துட்டு குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மில்க் ப்ரொடியூசிங் ஃபீமேல்ஸ் ஆர் கால்ட் அஸ் milk animals, dairy animals, while the ones used for farm labor are called as drought animals. ஸோ இப்போ இந்த கேட்டில் ஹஸ்பண்ட்ரி ஒரு கேட்டில் ஃபார்மிங்கில் நீங்கள் 2 டைப்ஸாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த அனிமல்ஸை மில்க் அனிமல்ஸ் ஒரு டைரி அனிமல்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த லேபருக்காக யூஸ் பண்ணுற அந்த அனிமல்ஸை ஃபார்ம் அனிமல்ஸ் ஆர் ட்ராட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் depends to some extent on the duration of the lactation period, meaning the period of milk production after the cow has given birth to a calf. Okay, after the birth of a calf. ஓகே, ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் ஒரு கவு வந்துட்டு நமக்கா பால் போடுது, பால் கொடுக்குது, அதோட கண்ணுக்குட்டியே அது வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த பால் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த லாக்டேஷன் பீரியட் எவ்வளோ ஈவன் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸில் கூட வந்துட்டு ஒரு 6 months to 1 year, சில பேருக்கு வந்துட்டு பால் வந்துட்டு 2 years வரைக்கும் கூட வந்துட்டு வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே தாய்ப்பால் குடிச்சு தான் வந்து வளர்ந்துருக்கோம் இல்லையா. ஸோ சில பேருக்கு 6 மாதம் வரைக்கும், சில பேருக்கு 1 வருஷம் வரைக்கும் இருக்கும், சில பேர் 2 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ அதே மாதிரி தான் கவுஸ் அந்த ஒரு பீரியட் சொல்கிறோம்ல, மில்க் எவ்வளோ வருதோ, ஸோ அது வந்து லாக்டேஷன் பீரியட்னு சொல்கிறோம். அதே மாதிரி கவுஸ்லையுமே லாக்டேஷன் பீரியட் வந்துட்டு இருக்குது. ஸோ அது காஃபுக்கு அது ஃபீட் பண்ணோம், இந்த மில்க்கை தான் ஃபீட் பண்ணோம், அதை தான் நம்மளோட மில்க்குக்காக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ எஸ், ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த லாக்டேஷன் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணும் போது நம்ம அந்த மில்க் ப்ரொடக்ஷனையுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி அந்த லாக்டேஷன் பீரியட் அடிக்கடி அந்த கவ்வை வந்துட்டு நம்ம அந்த காஃபை ஃபீட் பண்ணுறதுக்கு விட்டோம். அந்த கவு வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டியை ஃபீட் பண்ண நிறைய வந்துட்டு அந்த ஃபீட் பண்ண நிறைய பால் சுரக்கும், நிறைய மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லாக்டேஷன் பீரியட் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு நிறைய பால் கிடைக்கும். ஸோ நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது எக்ஸாட்டிக் ஆர் ஃபாரின் பிரீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்சி, அப்புறம் ப்ரௌன் ஸ்விஸ், தே செலக்டட் ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட்ஸ் விச் லோக்கல் பிரீட்ஸ் லைக் ரெட் சிந்தி, சாஹிவால், தே ஷோ எக்ஸலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ். The two can be crossbred to get animals with both of the desired qualities. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஃபாரின் பிரீடு ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸில் நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஜெர்சி கவ் அண்ட் ப்ரௌன் ஸ்விஸ். இது ரெண்டுத்துலையுமே லாக்டேஷன் பீரியட் இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு கவ்வான வந்துட்டு ரெட் சிந்தியும் சாஹிவால்லையுமே இது ரெண்டுத்துக்குமே இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இப்போது நான் ரெட்டு சாஹிவால்லையுமே ஜெர்சி கவ்வையுமே வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறேன். அதாவது இது ரெண்டுத்தையுமே நான் ப்ரீட் பண்ணுறேன், இது ரெண்டுத்தையுமே நான் க்ராஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் ஆர் ஒரு யங் ஒன் ஆர் ஒரு காஃப் அது இந்த 2 குணங்களோட பிறக்கும். என்ன 2 குணங்கள், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், நிறைய லாக்டேஷன் பீரியட் இருக்கா ஒரு கவ்வாவும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கிராஸ் பிரெட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ், ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது proper cleaning and shelter facilities for cows and buffaloes are required for humane farming. ஸோ ப்ராப்பராக நம்ம வந்துட்டு இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்காக ட்ராட் லேபருக்காக இந்த அனிமல்ஸ்லாம் ரேர் பண்ணுறாங்க. அண்ட் மில்க் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் கவுஸ் அண்ட் இந்தியன் கவுஸோட ஸ்பீஷீஸ் பேர் அதெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கேர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷெல்டரை ப்ராப்பராக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் அந்த ஷெல்டரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த
cleaning இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு பண்ணணும்னா it is for the health of the animals and for the production of clean milk. ஸோ இந்த அனிமல்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுறதுனால அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். அது ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நியூட்ரிஷியஸான மில்க் அது வந்துட்டு ப்ரொவைடு பண்ணும். ஓகே, ஸோ அனிமல்ஸ் ரிக்வயர் ரெகுலர் ப்ரஷிங் டு ரிமூவ் தட். ஸோ அனிமல்ஸை அப்பப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு ப்ரஷ் பண்ணாதான் அதுலேருந்து வந்துட்டு அந்த தர்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, அண்ட் என்ன நடக்குது அண்ட் லூஸ் ஹேர். ஸோ அப்பப்போ நம்ம இந்த அனிமல்ஸை ப்ரஷ் பண்ணும்போது அந்த அனிமல்ஸில் வந்துட்டு தர்ட் அண்ட் லூஸ் ஹேரை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா they should be sheltered under well-ventilated roofed sheds that protect them from rain, heat and cold. So first நீ கவுஸுக்கு ஷெல்டர் கொடுக்குறது கூட வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் நீ ஷெல்டர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அந்த ஷெல்டர் அப்படின்னு வந்து பார்த்தா மேலே நல்ல ரூஃப் இருக்கணுங்க, நல்ல வென்டிலேட்டர், நல்ல காத்தோட்டமாக இருக்கணும். அந்த ரூஃபு அந்த கவுஸை ரெயின்லேருந்துட்டு டெம்பரேச்சர் சேஞ்சஸ்லேருந்து சன்னு அதுலேருந்துலாம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அதை வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா the floor of the cattle, அந்த கீழே அந்த ஷெல்டர் அந்த ஹவுஸ் அந்த ஃப்ளோர் ஆஃப் த கேட்டில் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு எப்போவுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், அதுலேயுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபுட்டு கொடுக்கணுமா இல்லையா டைரி அனிமல்ஸ்க்கு. ஸோ த ஃபுட் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் டைரி அனிமல்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்மெண்ட் which is the food required to support the animal to live a healthy life. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நீ ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சில ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட். செகண்ட் வந்துட்டு மில்க் ப்ரொடியூசிங் ரிக்வயர்மெண்ட். இப்போ சில கவுஸ் எல்லாம் லாக்டேஷன் பண்ணுதுன்னா அந்த லாக்டேட்டிங் பீரியடை நீ இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு சில ஸ்பெஷலைஸான நீ ஃபுட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அனிமல் ஃபீடில் வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா ரஃபேஜ் இருக்குது. இது லார்ஜ்லி இது யூஸ்வலாக ஃபுல்லாக அந்த ரஃபேஜ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபைபர் கண்டென்ட்டு தான் அதிகம். ஓகே, அண்ட் இது இன்னொன்று வந்துட்டு கான்சன்ட்ரேட்ஸ். இந்த கான்சன்ட்ரேட்ஸில் வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் கம்மி, ஆனால் இதில் வந்துட்டு ஹை லெவல்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இருக்கும் அண்ட் மற்ற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ கேட்டலுக்கு வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணும்போது 2 வழியாக நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு அதோட லைஃப் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நீ நார்மலாக சில ஃபீட்லாம் கொடுக்குற வெல் அண்ட் குட். செகண்ட், லாக்டேஷன் பண்ணுற அந்த கவுக்கு நீ இன்னும் கூடுதலாக கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேட்டலுக்கு நம்ம ஃபீட் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் 2 வழியாக இருக்குது, 2 வேஸ் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரஃபேஜ் இல்லைன்னா கான்சன்ட்ரேட். ரஃபேஜில் நிறைய ஃபைபர் தான் இருக்குது, கான்சன்ட்ரேட்ஸில் ஃபைபர் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன்ஸும் மற்ற நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது cattle need balanced rations containing all the nutrients in proportionate amounts. Besides such nutritious food materials, certain feed additives containing micronutrients promote the health and milk output of dairy animals. ஸோ நம்ம கேட்டலுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு பேலன்ஸ்டான வந்துட்டு ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் சில ஃபுட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், அது அந்த கவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த லாக்டேஷன் டைமில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கேட்டில் வந்துட்டு நிறைய டிசீசஸால் சஃபர் ஆகுது. ஓகே, இந்த டிசீசஸ் எல்லாமே அந்த கேட்டலுக்கு வந்துட்டு டெத்தில் ரிசல்ட் ஆகுது, மில்க் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணுது. ஓகே, ஸோ ஹெல்த்தி அனிமல் ஃபீட்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஹேஸ் அ நார்மல் போர்ஷன். ஒரு ஹெல்த்தி அனிமலோட அறிகுறி என்ன? ஸோ அது வந்துட்டு நல்லா வந்துட்டு சாப்பிடும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டர் வந்துட்டு இருக்கும், நல்ல வந்துட்டு ஒரு உடல் அமைப்பு வந்துட்டு இருக்கும். த பேரசைட்ஸ் ஆஃப் கேட்டில் மே பி போத் எக்ஸ்டர்னல் பேரசைட்ஸ் அண்ட் இன்டர்னல் பேரசைட்ஸ். இப்போது இந்த கேட்டில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சில பேரசைட்ஸ், அதாவது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸில் ஒன்று பேரசைட்ஸ். இந்த பேரசைட்ஸ் 2 வகையாக வந்துட்டு இருக்குது. இந்த பேரசைட்ஸ் வந்துட்டு 2 வகையாக இருக்குது. ஸோ இந்த பேரசைட்ஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வந்துட்டு இருக்கலாம், ஆர் இந்த பேரசைட்ஸ் இன்டர்னலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரசைட்ஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், ஆர் ஒரு இன்டர்னலாக வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பேரசைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த கேட்டலோட ஸ்கின்ல உயிர் வாழும் அண்ட் மெயின்லி ஸ்கின் டிசீசஸை வந்துட்டு காஸ் பண்ணும். நம்ம நிறைய இடத்துல நம்ம ரோட்லலாம் இந்த கவு கிவெல்லாம் பார்க்கும்போது அதோட ஸ்கின்னெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சொரி ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். அது காரணம் என்னென்னா அந்த பேரசைட்ஸ்லாம் அந்த கவோட அந்த ஸ்கின்ல உயிர் வாழும்.
அது உள் வந்துட்டு அந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஓகே, அப்புறம் இன்டர்னல் parasites like worm they affect stomach and intestine while flukes damage the liver. அதுக்கப்புறம் இன்டர்னல் parasites வந்துட்டு இருக்கு. இந்த இன்டர்னல் parasites வந்துட்டு அந்த கேட்டில் ஆர் அந்த கவ்வோட ஸ்டொமக் அஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு parasites like worm அது ஸ்டொமக் அஃபெக்ட் பண்ணும். இன்டெஸ்டைனில் வந்துட்டு ஃப்ளூக்ஸ்ன்ட்டு ஒரு இது இருக்குது, அந்த பேரசைட் வந்துட்டு லிவரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணது. ஓகே, ஸோ சாரி, வார்ம் வந்துட்டு ஸ்டொமக்கும் இன்டெஸ்டைன் ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணது, இங்கே போட்டுடுறேன். ஓகே, ஸோ வார்ம் வந்துட்டு ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் இது ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஃப்ளூக்ஸு இது வந்துட்டு உன்னோட லிவரை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃப்ளூக்ஸ் வந்துட்டு பேசிக்லி உன்னோட லிவரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் இதுவுமே வந்துட்டு பாக்டீரியா, வைரஸஸ் இதெல்லாம் கூட வந்துட்டு காஸ் பண்ணும். ஸோ இதெல்லாத்திருந்தும் அந்த அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேக்சினேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த வேக்சினேஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் அனிமல்ஸ் கொடுக்கறது மூலயமா மேஜரான வைரல் அண்ட் பாக்டீரியல் டிசீசஸ்லேருந்துட்டு அந்த ஃபார்ம் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் அனிமல்ஸு நிறைய டிசீசஸ் எல்லாம் வந்துட்டு காஸ் பண்ணுது. இந்த டிசீஸ் வந்துட்டு டெத்தில் ரிசல்ட் ஆகுது. மில்க் சப்ளையை வந்துட்டு கம்மி பண்ணுது. ஒரு ஹெல்த்தியான அனிமலுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிடும், நல்ல ஒரு குட் போஸ்டர் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பேரசைட்ஸ் இருக்குது. இந்த பேரசைட்ஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கலாம் ஆர் இன்டர்னலாக இருக்கலாம். எக்ஸ்டர்னல் பேரசைட்ஸ் அந்த கவோட அந்த ஸ்கின்ல ஆர் அந்த கேட்டலோட ஸ்கின்ல இருக்கும், யூஸ்வலாக ஸ்கின் டேமேஜ் காஸ் பண்ணும். இன்டர்னல் பேரசைட்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உன்னோட இந்த வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஃப்ளூக்ஸ் லிவரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு அகெயின்ஸ்டாக இதை தவிர்த்து பாக்டீரியா, வைரஸஸ்லாம் கூட நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்சினேஷன்ஸ் எல்லாம் இந்த ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா இந்த டிசீசஸ் எல்லாம் ப்ரிவெண்ட்டு பண்ண முடியும். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் நான் வந்துட்டு சொல்லணுன்னா, எப்படி வந்துட்டு அந்த இன்டெஸ்டைன்லலாம் வந்துட்டு கவுஸ்க்கு வந்துட்டு இந்த சில பேரசைட்ஸ் அட்டாக் பண்ணுதோ, சிமிலர்லி நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ்லையுமே வந்துட்டு we do have some kind of worms like round worms எல்லாம் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, ஸோ இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ்னே வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா டிவார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ டிவார்மிங்னா நம்ம வயிறுலையுமே நம்ம இன்டெஸ்டைனில் நிறைய பூச்சிகள் வந்துட்டு இருக்கும். ஸோ இது டிவார்மிங் டேப்லெட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது ஆக்சுவலாக 6 months ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் நம்ம வந்துட்டு எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு 2 days ஒரு மேபி 1 day கண்டினியூஸாக நமக்கு லூஸ் மோஷன் ஆகும். லூஸ் மோஷன் ஆகும்போது நம்ம வயிற்றில் இருக்க அந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம மோஷன் போகும்போது அது எல்லாமே கூட வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் ஆகிடும், வெளியில் வந்துடும். ஸோ திஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் யுவர் கட். நம்ம உடலில் கட் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா வந்துட்டு வேணும். ஆனால் கெட்டது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம இந்த மெத்தட் மூலியமாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒரு சின்ன டாக்டர் அட்வைஸோட ஆஸ்க் யூர் பேரண்ட்ஸ் அண்ட் டூ திஸ் டிவார்மிங் திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம், விச் இஸ் பவுல்ட்ரி ஃபார்மிங். ஓகே, ஸோ இப்போ வி ஃபினிஷ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பவுல்ட்ரி ஃபார்மிங். அதுக்குள்ளே நம்ம ஜம்ப் ஆக போகிறோம். ஆஃப்டர் பவுல்ட்ரி ஃபார்மிங் வி have just the egg and broiler production, அதுக்கப்புறம் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு ஜென்ரலான ஒரு குட்டி சம்மரி வந்துட்டு நமக்கு இருக்கும். இன்லேண்ட் ஃபிஷரிஸு பீ ஹைவிங் வரைக்கும் இருக்கு இல்லையா. யா, ஸோ ஓகே, தென் லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப். ஓகே, பெருசாயிருச்சோ. Poultry farming. Now, poultry farming, it is undertaken to raise domestic fowl for egg production and chicken meat. ஓகே, ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் பேசிக்லி வந்துட்டு எதுக்கு வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் வந்துட்டு எக் ப்ரொடக்ஷனுக்குமே, அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மீட், அதாவது நம்ம ப்ராய்லர் சிக்கன் நல்லா வந்துட்டு சில்லி சிக்கன், சிக்கன் 65 அப்படின்னு பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த சிக்கன் மீட்டுக்காகவும், அதுக்கப்புறம் முட்டை வறுவல், முட்டை பொடிமா அப்படிலாம் சாப்பிட்றோம்ல. ஸோ அந்த முட்டைக்கும் அந்த எக்குக்கு அந்த சிக்கன் இதுக்காகவுமே தான் நம்ம இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமே வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஓகே, அதாவது sorry guys, so sorry. Now therefore improved poultry breeds are developed and farmed to produce layers for eggs and broilers for meat.
ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த எக்கு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மீட் வந்துட்டு சாப்பிட்றோம். ஸோ அதனால இந்த விஷயத்தில் நம்ம நிறைய இந்த செக்டரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ கிராஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் பிட்வீன் இந்தியன் இண்டிஜினியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அசீல் அண்ட் ஃபாரின் எக்ஸாட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஹார்ன் ஃபார் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்ட் ஆன் டு டெவலப் நியூ வெரைட்டிஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய கிராஸ் ப்ரீடிங்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. இந்தியன் ப்ரீடான அசீலையுமே ஃபாரின் ப்ரீடான லெக்ஹானையுமே ப்ரீட் பண்ணுறாங்க. எதுக்காக, எந்தெந்த ஃபாலோவிங் விஷயங்கள் நம்ம ஒப்டைன் பண்ணுறதுக்காக இது ரெண்டுத்தையுமே நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சிக்ஸ். ஸோ அந்த நம்பர் அண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் சிக்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம இந்த விஷயம் வந்துட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேறு எதுக்காக வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு வந்துட்டு எஸ், ஸோ வேறு டார்ஃப் பிராய்லர் பேரண்ட் ஃபார் கமர்ஷியல் சிக் ப்ரொடக்ஷன். ஸோ கமர்ஷியல் சிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு டார்ஃப் பிராய்லர் பேரண்ட் வந்துட்டு நம்ம வேணும். அதுக்காக வந்துட்டு இந்த கிராஸ் ப்ரீடிங் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அப்புறம் சம்மர் அடாப்டேஷன் அண்ட் கெப்பாசிட்டி டாலரன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர். ஸோ சம்மர் டைம்லலாம் வந்துட்டு இந்த ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் இந்த சிக்கன் எல்லாம் வந்துட்டு தாங்கணும் இல்லையா, இந்த ஹீட் அந்த வெப்பத்தெல்லாம். ஸோ அதுக்காக இந்த கிராசிங் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் லோ மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி கிராசிங் பண்ணுற மூலிமா ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகுதுல, அது கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ். ஸோ அதுக்காகவும் நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் இன் த சைஸ் ஆஃப் தி எக் லேயரிங் பேர்ட் வித் த அபிலிட்டி டு யூட்டிலைஸ் மோர் ஃபைப்ரஸ் சீப்பர் டயட்ஸ் யூஸிங் அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த எக் லேயரிங் அதோட சைஸையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரீடிங் டெக்னிக்கை வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இது பாருங்கள், இது வந்துட்டு நம்மளோட இந்தியன் ப்ரீடான அசில்லையுமே ஃபாரின் ப்ரீடான லெக்ஹானையுமே நம்ம கிராஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு பிராய்லர் கோழி கிடைக்குது. ஸோ இந்த பிராய்லர் கோழி வந்துட்டு சம்மர் டைமில் பெட்டராக அடாப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் லேயரிங் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸு கம்மி, அண்ட் இந்த சிக்கன் ப்ரொடக்ஷனுக்கு அது குட்டையாக தான் வசதியாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோண்டு தான் இருக்கும், இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது லெக் ஹார்ன், ஸோ இவ்வளோண்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீடிங் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக் அண்ட் பிராய்லர் ப்ரொடக்ஷன். ஸோ எக் அண்ட் பிராய்லர் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி we'll have a short 10-minute break. ஓகே, ஸோ 10-minute break வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ 10-minute break கழித்து நம்ம வந்துட்டு we will resume from egg and broiler production, then marine fisheries, beekeeping, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு 10 minutes ஷார்ட் பிரேக் வந்துட்டு போயிட்டு வாங்க. see you guys in another 10 minutes. ஓகே.
ஓகே guys, ஒரு 10 minutes break கழிச்சு நம்ம வந்துட்டு ரெஸ்யூம் வந்துட்டு பண்ணலாம். ஸோ வில் பி ஸ்டார்டிங் வித் எக் அண்ட் ப்ராய்லர் ப்ரொடக்ஷன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு 10 minutes பிரேக் வந்துட்டு எடுத்துருப்பீங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் எக் அண்ட் ப்ராய்லர் ப்ரொடக்ஷன் நவ். ஓகே, clearing it off. Now, egg and broiler production. Broiler chickens, they are fed with vitamin-rich supplementary feed for good growth rate and better feed efficiency. So, இந்த broiler chickens எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன நியூட்ரிஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ நல்லா வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு வைட்டமின் ரிச்சாக இருக்கிற அந்த ஃபுட் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் care is taken to avoid mortality and to maintain feathering and carcass குவாலிட்டி. ஸோ கேர் வந்துட்டு எப்படி எப்படின்னு எடுத்துருக்குறாங்கன்னா, அந்த சிக்கன் எல்லாம் வந்துட்டு செத்து போயிடக்கூடாது. ஸோ மோர்டாலிட்டி ரேட் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அது கம்மியாக இருக்கணும். அண்ட் கர்காஸ் குவாலிட்டி அப்படின்னா வந்துட்டு அந்த கர்காஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிக்கன் இறந்த பேர் தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த டெட் மீட் குவாலிட்டியை என்ஷோர் பண்ணுறதுக்கு நல்ல கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ப்ரொடியூஸ் அஸ் ப்ராய்லர்ஸ் அண்ட் சென்ட் டு மார்க்கெட் ஃபார் மீட் பர்பஸஸ். ஸோ மார்க்கெட் கமிச்சு விட்டுறாங்க ப்ராய்லர்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. நவ், for good production of poultry birds, good management practices are important. So good production இந்த birds எல்லாம் நல்லா நீங்கள் வந்து குட்டாக நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் நல்லா வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து நல்லா ப்ராப்பராக வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு நல்ல வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஹைஜீன் கண்டிஷன்ஸு, ஹவுசிங்கு, பவுல்ட்ரி ஃபீடு, ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் டிசீஸ் அண்ட் பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஹவுஸு, ஷெல்டர் அதெல்லாம் கொடுக்கணும். டிசீஸு, பெஸ்ட்டுக்கிட்ட வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸில் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். The housing, nutritional and environmental requirements of broilers are somewhat different from those of egg layers. So broiler கோழி வந்துட்டு முட்டை போடாது, ஆனால் முட்டை போடுற கோழி வேறு. ஸோ ப்ராய்லருக்கு கோழிக்கு நம்ம கொடுக்குற அந்த ஒரு கேரு அது வேறு மாதிரி இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு எக் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கோழிக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, the ration, அதாவது daily food requirement for broilers is protein rich with adequate fat. The level of vitamins A and K is kept high in the poultry feeds. ஸோ இப்போ ப்ராய்லர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அந்த கொடுக்குற அந்த ஃபீடு, ஸோ அது வந்து வைட்டமின் ஏலையும் கேலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அதில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக தான் நம்ம வந்துட்டு ப்ராய்லர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறோம். Poultry fowl suffer from a number of diseases caused by viruses, bacteria, fungi, parasites, as well as nutritional deficiencies. ஸோ இந்த பவுல்ட்ரி பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபவுல்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நம்பர் ஆஃப் டிசீஸால் சஃபர் பண்ணுது. பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், அப்புறம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு ட்ராபேக்காக வந்து போய் சேருது அந்த பவுல்ட்ரி பேர்ட்ஸுக்கு. ஸோ அதனால் ப்ராப்பர் கிளீனிங், சானிடேஷன், அப்புறம் ஸ்ப்ரேயிங் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்த நல்லா சுத்தப்பதமாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சானிடைசர் அந்த மாதிரிலாம் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் போட்டு நல்லா சானிடேஷன் வந்துட்டு பார்த்துக்கணும். அப்புறமா ஸ்ப்ரேயிங் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், எதனா வந்து பெஸ்ட் கிஸ் எல்லாம் அது பண்ண டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். அது ரெகுலர் இன்டர்வல்ஸ் பண்ணணும். இதோ இன்றைக்கி பண்ணோம் அடுத்தது 3 மாதம் கழிச்சு அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு ரெகுலர் பீரியட்ஸில் இதை நம்ம அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் வேக்சினேஷன் கொடுக்குறது மூலிமா இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அண்ட் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் ஓட அந்த லாஸை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பவுல்ட்ரி பேர்ட்ஸில் வந்துட்டு இந்த சிக்கன் அது பேர் என்ன அதுன்னு சிக்கன் குனியா தான். ஸோ அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் அதெல்லாம் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஃபிஷ் வந்து இஸ் அ சீப் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன் ஃபார் ஆர் ஃபுட். Fish production includes the finned, true fish as well as shellfish such as prawns and mollusks. ஸோ ஃபிஷ் வந்துட்டு ஒரு சீப் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன். சரியா, இந்த ஃபிஷ்ஷில் நம்ம சொல்லும் போது ஷெல் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த நார்மல் அந்த ஃபின்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ஃபிஷ்ஷுமே வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ 2 வேஸ் இருக்குது ஃபிஷ்ஷை ஒப்டெயின் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்துட்டு நம்ம டைரெக்டாக அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு இது பண்ணலாம், அதை வந்து கேப்சர் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதர் வே ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங் இஸ் ரெஃபர் டு அஸ் கல்ச்சர் ஃபிஷரி. ஸோ ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம 2 ways நேச்சுரல் ரிசோர்ஸ்
ரிசோர்ஸ்லேருந்து obtain பண்ணலாம். ஸோ ஒன்று வந்துட்டு capture fishing, இன்னொன்று வந்துட்டு culture fishery அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து the water source of the fish can be either sea water or fresh water such as in rivers and ponds. Fishing can thus be done in both by capture and culture of fish in marine and fresh water ecosystem. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் நீங்கள் எங்கேருந்து obtain பண்ணலாம். ஸோ அது வந்து ஏரி மீனாக இருக்கலாம், இல்லைனா சீ வாட்டர் அதாவது கடல் மீனாக கூட வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஷ்ஷிங் வந்துட்டு நீங்கள் வந்து கேப்சர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ் ரெண்டுமே மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம்ஸ்லேருந்து கூட நீங்கள் அந்த மீன் பிடிக்கிறது வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது marine fisheries. India's marine fishery resources include 7,500 kilometers of coastline and the deep seas. ஸோ நமக்கு ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும், நம்மளோட இந்தியா சுற்றி வந்துட்டு பெசிஃபிக் ஓஷன் இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் வந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி இந்தியாவை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி தான் இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால தான் பிரிட்டிஷ்காரனே இந்தியாவில் வந்துட்டு ட்ரேடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து இந்தியாவில் வந்துட்டு இவ்வளோ நாள் அவன் வந்துட்டு ஆட்சி செஞ்சதுக்கெலாம் காரணமே நம்ம இந்தியாவை சுற்றி எவ்வளோ வந்துட்டு தண்ணி இருக்கிறதுனால தான். ஸோ இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால 7,500 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷை ஈஸியாக நம்மளால் வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது. அடுத்தது பாப்புலரான மெரைன் ஃபிஷ் வெரைட்டிஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா பாம்ஃப்ரெட், மேக்ரல், டியூனா, சார்டின்ஸ் அண்ட் பாம்பே டக். ஸோ மெரைன் ஃபிஷ் அதாவது கடல் மீன்களில் வந்துட்டு இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மெரைன் ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷிங் நெட்ஸ் மூலியமாக வந்துட்டு ஃபிஷ்ஷிங் போட்ஸில் இந்த மீனவர்களெல்லாம் ஃபிஷ்ஷிங் போட்டில் போயிட்டு அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டை போட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் அந்த சீலேருந்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈல்ஸ் ஆர் இன்க்ரீஸ் by locating large schools of fish in the open sea using satellites and echo sounders. ஸோ இப்போது இந்த மீனவர்களுக்கு எங்கே தெரியும் எந்த இடத்துல அந்த சீல வந்துட்டு அதிகமான ஃபிஷ்ஷிங் எப்படி தெரியும்னா இதுக்கு சில டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. அது அவங்க சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆர் எக்கோ சவுண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில இடத்துலலாம் வந்துட்டு பெரிய பெரிய இந்த ஷிப்பெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு பின்னாடி அந்த மோட்டர் வந்துட்டு போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கூட அந்த ஃபிஷ்ஷஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அங்கே கூட வந்துட்டு இந்த மீனவர்களெல்லாம் அந்த தூண்டல் போட்டு அந்த நெட்டு போட்டு அந்த ஃபிஷ்ஷஸை பிடிச்சிப்பாங்க. ஓகே, அடுத்தது some marine fish of high economic value are also farmed in sea water. This include mullets, bedkey, pearl spots, shellfish such as prawns and mussels and oysters as well as seaweed. Oysters are also cultivated for the pearls they make. சில மெரைன் ஃபிஷ் வந்துட்டு மார்க்கெட்டில் அது விற்றா அதுக்கு வேல்யூ அதிகம் கோப்பாரு, அது வந்து ஹை எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, முல்லெட்ஸ், பெட்கி, பேர்ல் ஸ்பாட், ஷெல் ஃபிஷ் லைக் ப்ரான்ஸ், மசில்ஸ், ஆய்ஸ்டர்ஸ் வந்துட்டு பேர்ல்ஸுக்காக கூட அதை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஸோ இது வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரான் ஃப்ரெஷ் வாட்டரு, அதுக்கப்புறம் மெரைன் ப்ரானுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பாருங்கள், சரியா. ஸோ ஆஸ் மெரைன் ஃபிஷ் ஸ்டாக்ஸ் get further depleted, the demand for more fish can only be met by such culture fisheries, a practice called as mariculture. ஸோ நம்ம வந்துட்டு தண்ணி அந்த சீல போயிட்டு அந்த மீன் பிடிக்கும் போது அங்கே இருக்கிற இந்த ஃபிஷ்ஷோட அந்த எண்ணிக்கை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும், ஸோ டிப்ளீட் ஆகும் பேசிக்லி. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம மேரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்து நம்ம இது ப்ராக்டிஸ் மூலியமாக தான் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீட் பண்ணணும் ஒரு கல்டிவேட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சப் டாபிக் வந்து வருது. ஓகே, ஸோ இன்லேண்ட் ஃபிஷரிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Fresh water resources include canals, ponds, reservoirs and rivers. So fresh water resources சொல்லும்போது canals, rivers, pond இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. And brackish water resources, இந்த brackish waterல where sea water and fresh water mix together such as estuaries and lagoons are also important fish reservoirs. Brackish waterனா sea waterரும் fresh waterரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும். அந்த ஒரு இடத்தை தான் நம்ம brackish waterன்னு சொல்கிறோம். அது கூட ஒரு வாட்டர் ரிசர்வாயர் தாங்க. அதுக்கப்புறமா while capture fishing வந்துட்டு inland water bodies yield is not high. Most fish production from these resources is through aquaculture. So capture fishing நம்ம பண்ணலாம், ஆனால் அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த தூண்டில் போய் அப்போ வந்து yield அவ்வளோவா இருக்கிறது கிடையாது. ஸோ aquaculture வந்துட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ் கல்ச்சர் சில நேரத்தில் அது ரைஸ் க்ராப் கூட கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க. அப்போது ஃபிஷ், ஸோ அந்த ஃபிஷ் ஆர் க்ரோன் இன் த வாட்டர் இன் த பேடி ஃபீல்டு.
ஸோ ஃபிஷ்ஷு ஒரு பேடி ஃபீல்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பேடி ஃபீல்டில் பேடிக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது. ஸோ அந்த ஃபீல்டில் அதிகமாக தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியிலே அப்போவே இந்த மீனும் சைமல்டேனியஸில் கூட அந்த லேண்ட்லேயே நம்ம அதை க்ரோ பண்ணலாம், கல்டிவேட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இன்டென்சிவ் ஃபிஷ் ஃபார்மிங் கேன் பி டன் இன் காம்போசைட் fish culture systems. Both local and imported fish species are used in such systems. இந்த மாதிரி சிஸ்டம்ஸில் லோக்கலும் சரி வெளியிலேருந்து இறக்குமதி செஞ்ச ஃபிஷ்ஷஸுமே இந்த மாதிரி பேடி ஃபீல்டில் அலாங் வித் ஃபிஷ்ஷஸை நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பேடிக்கு வந்துட்டு அதிகமான தண்ணி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு ஏன் வேஸ்ட்டாக போனோம், அதில் நம்ம மீன் போட்டு விட்டு மீனையும் அதில் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. ஓகே, அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஓகே, இப்போ in such a system, a combination of 5 or 6 fish species is used in a single fish pond. These species are selected so that they do not compete for food among them, having different types of food habits. As a result, the food available in all the parts of the pond is used. As Cattlers are surface feeders, rohus in the middle zone, and mrigals and common carps are the bottom feeders, and grass carps feed on the weeds. Together these species can use all the food in the pond without competing with each other. This increases the fish yield from the pond, and this is referred to as composite fish culture. Okay, so composite fish culture. Okay, so composite fish culture la basically என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேடி ஃபீல்டு வந்துட்டு இருக்குது. அந்த அந்த பேடியை வந்து அந்த லேண்டில் வளர்க்கும் போது, அந்த லேண்டில் கல்டிவேட் பண்ணும்போது அந்த பேடிக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது. ஸோ இப்போ தண்ணி அந்த லேண்டில் எக்ஸசிவாகவே வந்துட்டு இருக்குது. பிகாஸ் பேடி ரிக்வயர்ஸ் எக்ஸ்டென்சிவ் வாட்டர். ஸோ இப்போ இந்த வாட்டரை வந்துட்டு நம்ம சும்மா ஏன் அப்படியே அந்த தண்ணியை தேங்கி இருக்கணும், அதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு கல்டிவேட் பண்ணலாம். அப்போது இந்த ஃபிஷ்ஷையுமே சைமல்டேனியஸில் எல்லாம் இந்த பேடி க்ரோ பண்ணுறது, இது வந்துட்டு ஒரு இன்லேண்ட் ஃபிஷரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்லேண்ட் ஃபிஷரிஸில் நம்ம இந்த ஃபிஷ்ஷஸை சும்மா ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக அந்த ஃபிஷ்ஷஸ் அப்படியே போட்டுடல. இந்த ஃபிஷ்ஷஸையுமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறோம். இந்த ஃபிஷ்ஷஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்னா, இதை வந்து லோக்கல் ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணலாம், ஆர் ஃபாரின் ப்ரீட்ஸை சூஸ் பண்ணலாம். அதாவது வெளியிலேருந்து இறக்குமதி செஞ்சால் அந்த ஃபிஷ்ஷஸையும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி சூஸ் பண்ணும்போது கூட எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாண்டில் வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். சரியா, அந்த பாண்டில் வந்துட்டு இதுதான் மேலே பகுதி, இது நடு பகுதி, இது வந்துட்டு கீழே பகுதி. ஓகே, அந்த பாண்டிலையுமே வந்துட்டு உனக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இடங்கள் வந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த மேலே லேயரு, கீழே நடுவில் இருக்க லேயர், அந்த மாதிரியே நம்ம அந்த ஃபிஷ்ஷு எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கட்லாஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கட்லாஸ் அப்படின்ற மீன், ஓகே, இந்த கட்லாஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபிஷ்ஷு அது அந்த பாண்டில் வரும். அந்த மேலே லேயரில் மட்டும்தான் அது வந்துட்டு மிதங்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே மட்டும் தான் அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அங்கே மட்டும் தான் என்ன நியூட்ரிஷன் கிடைக்குது அதை சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். செகண்ட், மிடில் ஜோனில் வந்துட்டு உனக்கு ரோஹஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரோஹஸ்ன்ற மீன் இந்த மிடில் ஜோனில் தான் இருக்கும். இது வந்துட்டு அப்பர் லேயரு, இது வந்துட்டு நடு மிடில் லேயரு. அதுக்கப்புறம் பாட்டம் லேயரில் மிரிகல்ஸ் அண்ட் காமன் கார்ப்ஸ். ஸோ இந்த லேயரில் மிரிகல்ஸும் அப்புறமா கார்ப்ஸ், இது ரெண்டெல்லாம் வந்துட்டு பாட்டம் லேயரில் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இந்த கட்லாஸ் வந்துட்டு வரும் மேலே தான் இருக்கும், அது மிடில் லேயருக்கு போகாது, அது லாஸ்ட் லேயருக்கு வந்துட்டு போகாது. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் இருக்க மிரிகல்ஸ் வந்துட்டு ரோஹஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போகாது, கட்லாஸ் இருக்க அந்த இடத்துக்கு மேலே பகுதிக்கு போகாது, அது கீழே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாண்டில் இருக்க அந்த நியூட்ரிஷன் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகும். எப்படி யூட்டிலைஸ் ஆகும், கட்லாஸ் இந்த இடத்துல என்ன நியூட்ரிஷன் இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கும், ரோஸ் இந்த இடத்துல நியூட்ரிஷன் அது மட்டும் தான் எடுத்துக்கும், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எடுத்துக்காது. மிரிகல்ஸும் இங்கே என்ன இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கும், மேலே இருக்கிறது அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி பாண்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதே சமயம் நியூட்ரிஷன் எல்லாமே வந்துட்டு அந்த பாண்டில் இருந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கவும் செய்யுது. அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நடுவில் ஒரு காம்படிஷனுமே கிடையாது. நியூட்ரியன்ஸ்க்கோ இல்லை ஸ்பேஸுக்கோ வாட்டருக்கோ எதுக்குமே காம்படிஷன் அங்கே கிடையாது. இதை தான் காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எஸ், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கட்லா, சில்வர் கேப், ரோஹு. ஸோ கட்லா வந்துட்டு உனக்கு ஏ மேலே போர்ஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ பி போர்ஷனில் வந்துட்டு சில்வர் கார்ப் இருக்குது, சியில் ரோஹு வந்துட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு போர்ஷனில் இ வந்து மிரிகல். ஸோ டாப்பு பாட்டமு லாஸ்ட் ஃபீடர்ஸ் இவங்க எல்லாமே. ஓகே, இந்த லேயரில் தான் நம்ம அந்த ஃபிஷ்ஷஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே,
One problem with such composite fish culture is that many of these fish breed only during monsoon. Even if the fish seed is collected from the wild, it can be mixed with that of the other species as well. So major problem in fish farming is the lack of availability of good quality seed. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மான்சூனில் வந்துச்சுன்னா அப்போ பிரச்சனை. மான்சூன் வந்து நிறைய தண்ணி வரும். அப்போ தண்ணியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கே தெரியும்ல, மிக்சிங் எல்லாம் ஆகும். அப்போ ஃபிஷ்ஷஸோட லெவல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் இது நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறுது. ஆனால் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபிஷ்ஷு சீட்னா பேசிக்கலி அந்த ஃபிஷ்ஷு குட்டி போட்டிருக்கோம். கட்லாஸ் ஒரு இடத்துல குட்டி போட்டிருக்கோம், ரோஹு ஒரு இடத்துல குட்டி போட்டிருக்கோம், உன்னோட மிருகம் ஒரு இடத்துல குட்டி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாமே இந்த மான்சூன் வரதுனால தண்ணி எசக்கு புசுக்கானதுனால இந்த ஃபிஷ்ஷு சீடு வந்துட்டு மிக்சிங் வந்துட்டு ஆயிரும். அப்போ கூட நம்மளால இந்த ஃபிஷ்ஷு சீடை வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அது மற்ற ஸ்பீஷீஸ் கூட வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ மேஜர் ப்ராப்ளம் ஃபிஷ் ஃபார்மிங்கில் என்னன்னா, லேக் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் குட் குவாலிட்டி சீட். நல்ல ஒரு குவாலிட்டி சீடு வந்துட்டு அவைலபிளாக இருக்காமல் இருக்கிறது தான் ஒரு இது டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ways now have been worked out to breed these fish in ponds using hormonal stimulation. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு பாண்டில் வந்துட்டு ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து இந்த பாண்ட்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணுறாங்க. இது வந்து பியூர் ஃபிஷ் சப்ளையை என்ஷோர் பண்ணியிருக்க டிசைர்ட் குவாலிட்டிஸை கொடுக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, which is our last topic for this chapter, it is beekeeping-குள்ள நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ beekeeping வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கைஸ், if you are enjoying the session so far வந்துட்டு உங்களுக்கு இந்த செஷன் அட்லீஸ்ட் எதனா ஒரு கான்செப்டை கிளியர் பண்ணியிருந்துச்சுன்னா, do hit the like button and consider subscribing. இன்னும் subscribe பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. Okay, so yes, beekeeping குள்ள போயிடலாமா? So honey, it is a widely used and therefore beekeeping for making honey has become an agricultural enterprise. ஸோ ஹனி வந்து ரொம்பவே வந்துட்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹனி வந்துட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆயுர்வேதாலாம் நிறைய ஹனி பற்றி அதோட பெனிஃபிட்ஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க, சரியா? ஸோ ஹனி வந்து அதோட பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம், அதோட டேஸ்ட் ஒரு பக்கம், இல்லையா? ஸோ நானும் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப்கோர்ஸ் அது கூட வர ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ஹனி வந்துட்டு இதிலே வந்துட்டு ஒரு பெரிய என்டர்பிரைஸ், இதுவே ஒரு பெரிய மார்க்கெட் வந்துட்டு இருக்குது. ஓகே, சின்ஸ் beekeeping needs low investment, farmers use it as an additional இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து வைக்கிறதுக்கு ஒரு பீகீப்பிங்கில் வந்துட்டு அவ்வளோவா நீ காசு செலவு பண்ணி இந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணணும் இல்லை. ஸோ அதனால ஃபார்மர்ஸ் ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸாக வந்துட்டு இந்த பீகீப்பிங் ப்ராசஸை வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இன் அடிஷன் டு ஹனி, த பீ ஹைவ்ஸ் ஆர் அ சோர்ஸ் ஆஃப் வேக்ஸ் விச் இஸ் யூஸ் இன் வேரியஸ் மெடிசன் ப்ரிப்பரேஷன். ஸோ பீகீப்பிங் மூலியமாக வரும் நமக்கு ஹனி மட்டும் கிடைக்கிறது இல்லை, அது மூலியமாக நமக்கு வேக்ஸும் கிடைக்குது. இந்த வேக்ஸ் வந்துட்டு நிறைய மெடிசனல் ப்ரிப்பரேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, then the local varieties of bees which are used commercially for honey production are 𝒚𝒆𝒎𝒆𝒏 indica, அதுக்கப்புறம் commonly known as the Indian bee, அதுக்கப்புறம் 𝒚𝒆𝒎𝒆 dorsana, the rock bee, 𝒚𝒆𝒎𝒆 the little bee, and அப்புறம் Italian bee variety 𝒚𝒆 mellifera அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த yield of honey-யை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் பீ வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க. இந்தியன் பீயை வந்துட்டு 𝒚𝒆𝒎𝒆 இண்டிகான்னு சொல்கிறாங்க. அப்புறம் 𝒚𝒆 dorsata வந்து ராக் பீன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 𝒚𝒆 ஃப்ளோரே வந்துட்டு லிட்டில் பீன்னு சொல்கிறாங்க. இட்டாலியன் பீ ஒன்று இருக்குது, 𝒚𝒆 mellifera அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க பீ கீப்பிங் ப்ராசஸில். எதுக்காக? அந்த ஹனியோட அந்த ஈல்டை, அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது 𝒚𝒆 mellifera மட்டும் வந்துட்டு ஃபாரின் வெரைட்டி, மற்றதெல்லாம் இந்தியன் வெரைட்டிஸ் அவங்க சொன்னது எல்லாமே. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போது இதில் எதனா கீழே இருக்கா? ஓ இல்லை. ஸோ ஹியர் வி ஹாவ் திஸ் டாபிக், ரைட்? Now, this is the variety commonly used for commercial honey production. So, இந்த varieties of bees தான் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறாங்க ஹனியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. த இட்டாலியன் பீஸில் வந்துட்டு என்ன இருக்குது? த இட்டாலியன் பீஸ், they have high honey collection capacity.
they sting somewhat less. They stay in a given beehive for a long period and breed very well. For commercial honey production, bee farmers or apiaries are established அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நம்ம நிறைய பீ ஸ்பீஷிஸ் வந்துட்டு பார்த்தோம். இந்தியன் பீ பார்த்தோம், லிட்டில் பீ, ராக் பீ, அதுக்கப்புறம் இட்டாலியன் பீ. இதில் இட்டாலியன் பீயில் வந்துட்டு ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த இட்டாலியன் பீ அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, இந்த இட்டாலியன் பீயில் வந்துட்டு இந்த எப்படி நமக்கு ஹனி ஃபார்ம் ஆகுது, இந்த பீஸ் ஒரு ஃப்ளாரில் அந்த நெக்டரை கலெக்ட் பண்ணி வந்துச்சுன்னா தான் அந்த ஹனி ஃபார்ம் ஆகுது. அந்த ஹனியை கலெக்ட் பண்ணதில் ஒரு பீயும் கலெக்ட் பண்ணது இந்தியன் பீயை விட, லிட்டில் பீயை விட, ராக் பீயை விட இந்த இட்டாலியன் பீ கலெக்ட் பண்ணது ஹனி, ஒரே டைமில் அது கலெக்ட் பண்ணது ஹனி வந்து நிறைய கலெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இட்டாலியன் பீ வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ். அதுக்கப்புறம் இட்டாலியன் பீ வேறு என்னக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னா, இது பீ வந்து கண்டிப்பாக வந்துட்டு அது கொட்டும் இல்லையா, ஸ்டிங் பண்ணும். அந்த ஸ்டிங்கு, அந்த எஃபெக்ட் இந்த மெல்லிஃபெரா இட்டாலியன் பீயில் அது நமக்கு அவ்வளோவா வலிக்காது. ஏன்னா பீ கேக் நம்ம ஒரு பீயை வளர்க்க போகிறோம், கசமாக நிறைய வளர்க்க போகிறோம், கல்டிவேட் பண்ண போகிறோம். அப்போ அதெல்லாம் நமக்கு கொட்டுச்சுன்னா எவ்வளோ வலிக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி இட்டாலியன் பீ வந்துட்டு அது கொட்டுற அந்த தன்மை வந்துட்டு கம்மியாக இருக்குது, அந்த ஸ்டிங் லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா இது அந்த இட்டாலியன் பீ அதோட அந்த கூண்டுலேயே நிறைய நேரம் இருக்கும். ஸோ நிறைய நேரம் இருக்கும்னா அப்போ நிறைய தேன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் நிறைய ஃபார்மர்ஸ் இட்டாலியன் பீ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆஸ் கம்பேர்ட் டு அதர் டைப்ஸ் ஆஃப் பீஸ். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பீ கீப்பிங் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கோமோ அதே மாதிரி பீ கீப்பிங் பீ ஃபார்ம் வச்சுருக்கணும். அந்த பீ ஃபார்மை ஆப்ரியரிஸ் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது, the value or quality of honey depends upon the pasturage or the flowers available to the bees for nectar and pollen collection. இப்போ அந்த பீ சும்மா வேறு லெவலில் இனிப்பாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சக்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது அந்த ஹனியோட டேஸ்ட் எது மேலே டிபெண்ட் ஆகும்னா, ஹனி எங்கே அந்த பீஸ் போய் எடுக்குது, ஃப்ளார் வந்து நெக்டர்லேருந்து எடுக்குது. அப்போ அந்த நெக்டரில் அந்த குவாலிட்டி மேலே தான் அந்த ஹனியோட குவாலிட்டி டிபெண்ட் ஆகும். அந்த ஃப்ளார்ஸில் இருக்க அந்த நெக்டர் அண்ட் அந்த பாலினை தான் பாஸ்டரேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன் அடிஷன் டு அட்வொகேட் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்டரேஜ், த கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் வில் டிட்டர்மைன் தி டேஸ்ட் ஆஃப் தி ஹனி. எந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கோ அதுவுமே அந்த ஹனியோட டேஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணோன்னு சொல்லி நம்ம இந்த சாப்டரை பண்ணுறோம், பீ கீப்பிங் டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணுறோம். எஸ், ஸோ நம்ம குட்டியாக சோஃபார் பண்ணது எல்லாமே வாட் ஹாவ் யூ லேர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சும்மா நம்ம ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடலாம். வில் கோ த்ரூ த பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் டு ரீகால் வாட் எவர் வி ஹவ் ஸ்டடிட் so far. Okay, now what have you learned so far? So there are several nutrients for crops. Of these, some are required in large quantities, are the macronutrients அப்படினு சொல்லுவோம், and some they are required in small quantities, are the micronutrients also. Plants க்கு நிறைய nutrients தேவைப்படுது, அதில் நிறைய nutrients அதிகமான குவான்டிட்டியில் தேவைப்படுது, அது macronutrients. சில nutrients கம்மியான குவான்டிட்டியில் தேவை, அது micronutrients அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். அப்புறம் manure and fertilizers, இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அந்த கிராப்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒரு ஃபார்மிங் சிஸ்டம், அதில் வந்துட்டு கெமிக்கல்ஸோ ஃபர்டிலைசர்ஸோ ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹர்பிசைட்ஸோ பெஸ்டிசைட்ஸோ இதெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றத பார்த்தோம். வித் மேக்ஸிமமாக அதில் என்ன பண்ணுவோம், ஆர்கானிக் மேன்யூர், ரீசைக்கிள்டான ஃபார்ம் வேஸ்ட்டு, பயோ ஏஜென்ட்ஸு அதெல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஃபார்மிங் இல்லையா. Mixed farming. In the mixed farming, it is a system of farming on a particular farm which includes crop production, raising of livestock. So mixed farming la vandu நம்ம என்ன பண்றோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா, so வரும் வந்து crop மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. so அந்த இதுல வந்து மத்த எதுவுமே மத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு மத்ததுமே நம்ம கல்டிவேட் பண்றோம். so mixed cropping னா என்னது, mixed farming க்கும் mixed cropping க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. mixed farming னா farmers வரும் அக்ரிகல்ச்சரை மட்டும் நம்பி இருக்க வேணாம். so beekeeping ஓ இல்ல animal husbandry ஓ இல்லை வந்துட்டு யூனோ லைக் ஃபிஷரிஸோ எதுலாம் இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிறது தான் மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு கிராப்பிங் என்னென்னா, ஒரே லேண்டில் 2 or more crops அட் அ டைம் சைமல்டேனியஸ்லி க்ரோ பண்ணுறது மிக்ஸ்டு கிராப்பிங்.
அப்புறமா க்ரோயிங் 2 ஆர் மோர் கிராப்ஸ், ஒரு ரோ, இந்த ரோவில் ஒன்று, இன்னொரு ரோவில் வேற ஒன்று அப்படின்னு க்ரோ பண்ணுறது இன்டர் கிராப்பிங். அதுக்கப்புறம் கிராப் ரொட்டேஷன், ஒரு லேண்டில், பீஸ் ஆஃப் லேண்டில் ப்ரீ பிளான்ட் சக்சஷன், அதாவது ஒரு 6 மாதம் இது, அடுத்த 6 மாதம் அது, ஒரு 3 மாதம் இது, அடுத்த 3 மாதம் இது, ஒரு ப்ரீ பிளான்ட்டில் பண்ணுறது கிராப் ரொட்டேஷன். அப்புறம் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா, ஹை ஈல்டு தேவைப்படுது, நல்ல குவாலிட்டி தேவைப்படுது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் தேவைப்படுது, மெச்சூரிட்டி டியூரேஷன் ஷார்ட்டாக இருக்கணும், வைடு அடாப்டபிலிட்டி அண்ட் டிசைடபிள் ஆக்ரோனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வெரைட்டியை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு ப்ராப்பரான கேர் தேவைப்படுது, ஷெல்டர், ஃபீடிங், ப்ரீடிங், டிசீஸ் கண்ட்ரோல்லாம் தேவைப்படும். அதான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் உனக்கு கவு, கோட்டு, ஷீப்பு, பிக்கு, அப்புறம் ஹென்னு, அதாவது சிக்கன், அதெல்லாம் வந்துடுது. பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் தான் பேசிக்லி பேர்ட்ஸ் வருது. இதில் ப்ராய்லர் ப்ரொடக்ஷனு மீட்டுக்காகவுமே எக்குக்காகவுமே பண்ணுறாங்க. அப்புறம் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் ப்ரொடக்ஷன், ஃபாரின் பிரீடும் இட்டாலியன் அந்த எக்ஸாட்டிக் பிரீடுமே இது கிராஸ் பண்ணுறாங்க, அசீலியுமே லெக் ஹார்னுமே கிராஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷில் வந்துட்டு மெரைன் ரிசோர்ஸஸ் மூலியமாக இருக்கலாம், இல்லைனா இன்லேண்ட் ரிசோர்ஸஸ் மூலியமாகவும் நமக்கு ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்துட்டு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, to increase production of fish, they can be cultured in marine and inland ecosystem. Marine ecosystem ல வந்துட்டு fishing nets மூலியமா அது எங்க fish அதிகமாக இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு we use echo sounders or satellites. அப்புறம் composite fish cultureல வந்துட்டு ஒரு லேயர் பை லேயரில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறோம், அது நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி அண்ட் ஹேபிட்டாட்டும் அந்த லேயரில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேலே லேயர், மிடில் லேயர், பாட்டம் லேயர் இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறோம். பீ கீப்பிங், ஹனி அண்ட் வேக்ஸுக்காக பண்ணுறோம். ஓகே, ஸோ தென் யூ ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம இன்னொரு செஷனில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஐ ஹோப் இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் திஸ் செஷன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்துச்சுன்னா, do consider subscribing and do hit the like button and share this to your friends as well. ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் எதனா டவுட்ஸு, குவரிஸ் எதனா கீழே காமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். ஒரு இந்த சாப்டரில் நான் வேறு எதனா பாயிண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலை மேம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, இல்லை அதில் ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் கீழே வந்து காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்சிஆர்டி லைன் பை லைன் செஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதுமே நீங்கள் கீழே வந்து காமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் 2 சாப்டர்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி லைன் பை லைன் சீரிஸ் வந்துட்டு வேணும்னா அதையுமே கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலுமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னும் போது என்னோட வெல்பீங்காக, உங்களோட வெல்பீங்காக, மேம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவுமே இட் இஸ் வெல்கம் இன் தி காமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுவுமே நீங்கள் காமெண்ட்டில் வந்துட்டு சொல்லலாம். பிகாஸ் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் மீ. நான் எங்கே ராங் போகிறேன், நான் எங்கே தப்பு போகிறேன், நான் உங்களுக்கு இன்னும் எப்படி பெட்டராக வந்துட்டு இந்த விஷயத்தை கன்வே பண்ணலாம், எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நானும் அதை திருத்திப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய செஷன்ஸை நான் ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்குமே அது உதவி செய்யும். ஓகே, அண்ட் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வி பில்ட் அ கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி வந்து as the community develops, as the community grows, so நம்மளுமே வந்துட்டு ஓகே, ஸோ சாண்ட்ரா மேம் வீடியோ நீ பார்த்தியா, ஸோ மேம் அப்படி சொன்னாங்க, நான் இந்த வீடியோ இப்படி பார்த்தேன், அதில் அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும். ஸோ அதில் இன்னும் லேர்னிங் ஹோல்சமாக வரும். ஓகே, ஸோ ஆன் தட் நோட் உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அமுக்கிஃபை பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கிஃபை பண்ணிடுங்க. அண்ட் இது நான் டவுட்ஸ் குவரிஸ் இந்த கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன் தட் நோட் திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் signing off. Bye guys.